வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிளாஸ் போலாமா இன்னைக்கு? எஸ், ஹாய் ஜோஷ்வா, வெல்கம். எஸ், ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ப்ரைமரி சாப்டர் நிறைய வால்யூம் ஒன்றில் இருக்கக்கூடிய 12th ஃபிசிக்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம், செகண்ட் முடிச்சிட்டோம், தேர்டு முடிச்சிட்டோம், 4, 5, 6 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதனுடைய கண்டினியூட்டியோடைய வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். தட் இஸ் வாட், அதனுடைய அப்ளிகேஷனுக்கான ரொம்ப முக்கியமான சாப்டர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தோம் இல்லையா, சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் சார்ஜ் வந்து மூவ் ஆகும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்புறம் மூவிங் சார்ஜ் சுற்றி என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, மூவிங் மேக்னெட்டிக் சேஞ்ச், அதாவது வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஆமாம், அது கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டு ஜோஷ்வா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் லைன் பை லைனில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா மைக்கில் கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அங்கங்கே பிரேக் ஆகிருக்காது. ஸோ அதை நான் பாசிபிளாக இருந்தால் மறுபடியும் அதை போட முடியுதான்னு பார்க்குறேன். சரியா? டைம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ மறுபடியும் இன்னொரு செஷன் எடுத்து நான் போடுறேன். சரியா? ரைட். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா அது நமக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஹைவேட்டேஜ் சாப்டர். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த என்னென்ன சாப்டர் சொல்லியிருந்தேன், 6 சாப்டர்ஸ். ஸோ இந்த 6 சாப்டர் படித்தோடைய எய்ம் என்ன, எதுக்காக நம்ம இந்த சாப்டர் முதல்ல இந்த மாதிரி தனித்தனியாக படிக்கிறோம், சார்ஜ் ரெஸ்ட்டுன்னு ஏன் படிக்கிறோம், அப்புறம் மூவிங்களுக்கு என்ன நடக்குது பார்த்தோம், அப்புறம் அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அதை என்ன பர்பஸுக்காக படித்தோம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்மளுடைய எய்ம் வந்து கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் நம்ம ஆக்சுவலாக இப்போ கெட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம் ஹோம் அப்ளையன்ஸுக்கு, மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு. பட் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எப்படி நம்ம கரண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபார்மெட்டில் அந்த கரண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம எதில் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் இங்கே நம்ம சிலபஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டலாக ப்ரைமரியாக 4 ஹெட்டிங் தான் இதில் ஆக்சுவலாக மெயின். லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதாவது ஏசி கரண்ட், இதுக்கு நம்ம முன்னாடி படித்தது வந்து டைரக்ட் கரண்ட், டிசி கரண்ட் தான் படிச்சிருந்தோம். அதாவது அதில் ஸ்டெடி கரண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். இப்போ நம்ம படிக்க போகிறது வேரியபிள் கரண்ட். வேரியபிள் பொட்டென்ஷியல்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து வேரியபிள் கரண்ட். கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். முன்னாடி பார்த்தோன்னா கரண்ட் வந்து டைமை பொறுத்து என்ன இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்காமல் இருக்கிற அந்த கேஸ் தான் பார்த்துருந்தோம், ஸ்டெடி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த கேஸில் ஏசி சப்ளைவை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேஸுக்கு கொடுத்தா என்ன நடக்கும், பியூர் ரெசிஸ்டன்ஸுக்கு ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணால் அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எப்படி இருக்கும். நார்மலாக கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணுறதா இங்கேயும் அப்ளை பண்ணுவோம். அதில் டிசி கரண்ட்டு நம்ம படிச்சிருப்போம், முன்னாடி பேட்டரி கொடுத்து நம்ம இது பண்ணியிருப்போம். இங்கே நம்ம வந்து ஏசி கரண்ட்டை கொடுத்து அதனால் இம்பேக்ட் என்ன கிரியேட் ஆகுது, அதாவது ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன கரண்ட் அதில் கிடைக்குது, இதில் பியூர் ரெசிஸ்டன்ஸ் கேஸில். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர், ரெசிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏசி வோல்டேஜை அப்ளை பண்ணோம்னா கரண்ட் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இது மூணுத்தையும் தனித்தனியாக எது கூட கனெக்ட் பண்ணுறோம், ஏசி வோல்டேஜோட கனெக்ட் பண்ணால் அதனுடைய கரண்ட் எப்படி இருக்க போது, அதனுடைய கரண்ட்டுடைய ஃபார்முலா என்ன, பவர் என்னவாக இருக்கும், இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஆல் 3 காம்பனண்ட் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இது எல்லாத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்க போது, டோட்டலாக கெட் பண்ணக்கூடியது இம்பிடன்ஸ். இங்கே வந்து இம்பிடன்ஸ் ஒன்று கெட் பண்ணோம். அந்த இம்பிடன்ஸ் எப்படி இருக்குது, அந்த சர்க்யூட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் ஆக்ட் ஆகுமா, கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட் ஆக்ட் ஆகுமா, இல்லை இண்டக்டன்ஸ் சர்க்யூட் ஆக்ட் ஆகுமா, ஆல் 3 கனெக்டட் சீரீஸாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்ப்போம். அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்னா என்ன, அதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணி அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர்.
டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் வோல்டேஜ் கரண்ட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்குள்ள ரிலேஷன் என்ன, இது எல்லாம் நம்ம எதில் பார்ப்போம், இதனுடைய எண்டிங்கில் பார்ப்போம். இதுதான் இந்த சாப்டருடைய ஓவர்வியூ. இந்த சாப்டர் ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வோல்டேஜ் கரண்ட்டு இது எப்படி மாறுது, வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் எப்படியெல்லாம் இருக்குது, பவர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இம்பிடன்ஸு, கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு ஸ்பெஷலாக ஒரு 2-3 டேர்ம்ஸ் இனிஷியலாக புதுசாக நம்ம படிப்போம். ஆக்சுவலாக முன்னாடி இது வரைக்கும் கேள்விப்படாத டேர்ம்ஸ் அது மட்டும்தான் இதில் புதுசாக இருக்கும். மற்றபடி ரிமைனிங் எல்லாமே உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சரியா? ரைட், டாபிக் போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். We have so far considered direct current sources and circuit with DC sources. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. These currents do not change direction with time. அதான் அதனுடைய மீனிங். DC கரண்ட்டோடைய டெக்னிக்கல் மீனிங்னா இந்த DC கரண்ட் வந்து do not change direction with time. கரண்ட் ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக இப்படி போகுது அப்படின்னா அந்த கரண்ட்டு ஸ்டில் எப்படியே தான் போகும், அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் போகும். டைமை பொறுத்த அதனுடைய டைரக்ஷன் என்ன ஆகாது, மாறாது. டிசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டைரக்ஷன் டு நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான் டைரக்ட் கரண்ட்டுடைய மீனிங். டைமை பொறுத்து கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் ஏசி கரண்ட். சரியா? அந்த டிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். பட் வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் தட் வேரி வித் டைம் ஆர் வெரி காமன். ஓகேவா? இது பேசிக். ஸோ the electric main supply in our homes and offices in a voltage that varies like sine function with time. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எந்த சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரிக் மெயின் சப்ளை. நம்ம வீட்டில் வந்து மீட்டர் பாக்ஸ் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அங்கே தான் நம்ம ரீடிங் எடுப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக என்னது, மெயின் சப்ளை. அந்த மெயின் சப்ளைக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு என்னது, சைன் ஃபங்க்ஷனில் இருக்கும். சைன் ஃபங்க்ஷன் வித் டைம். சைன் ஃபங்க்ஷன் வித் டைம் இன் அவர் ஹோம்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ். அதில் வரக்கூடிய வோல்டேஜ் எப்படி இருக்கும், சைன் ஃபங்க்ஷன் வித் டைம். சச் எ வோல்டேஜ் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், அதர்வைஸ் ஏசி வோல்டேஜ். அந்த மாதிரி வோல்டேஜ், அதனால் அந்த இடத்துல கெட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் என்னது, ஏசி வோல்டேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் சைன் ஃபங்க்ஷன். புரியுதா? தட் இஸ் கரண்ட்டு ஆர் வோல்டேஜ் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமாக இருக்கும் இங்கே. அண்ட் த கரண்ட் ட்ரிவன் பை இட் சர்க்யூட் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த வோல்டேஜ்னால அங்கே வரக்கூடிய கரண்ட் என்னது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஏசி வோல்டேஜ்னால கெட் பண்ணக்கூடிய கரண்ட் தான் என்னது, ஏசி கரண்ட். ஸோ டுடே மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் டிவைசஸ் we use recover AC voltage. This is mainly because most of the electric energy sold by power companies is transmitted and distributed as alternating current. So அந்த பவரை ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ் மோஸ்ட்லி எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, ஏசியாக தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அதான் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, ஏசி வோல்டேஜை தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. த மெயின் ரீசன் ப்ரிஃபரிங் ரீசன், ஏன் வந்து இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் மெயினாக, த ரீசன் ஃபார் ப்ரிஃபரிங் use of AC voltage over DC voltages that AC voltages can be easily and effectively converted from one voltage to other by means of transformers. So main reason AC voltage நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ஒன் வோல்டேஜ் டு அதர் வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி by using transformer. That is the main reason. Further, electric energy can also transmitted economically over long distances. இன்னொரு ரீசன் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பவர் ஸ்டேஷன்லேருந்து என்ன ஆகும், அடுத்தடுத்து எவ்ரி சப்ஸ்டேஷனுக்கும் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். மீன்ஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும். அது எல்லாமே என்னது, லாங் டிஸ்டன்சஸ். ஸோ லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதே சமயத்தில் நமக்கு என்னவாக இருக்கணும், லாஸ் கம்மியாக இருக்கணும். எனர்ஜி வந்து அதிகமாக லாஸ் ஆகக்கூடாது. எனர்ஜி அதிகமாக நமக்கு லாஸ் ஆச்சுன்னா ஃபைனலாக நமக்கு வந்து என்னது, நம்ம என்ன பர்பஸுக்காக அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணமோ அது நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ நமக்கு லாஸை ரெடியூஸ் பண்ணணும், லாங் டிஸ்டன்ஸுக்கு எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதுக்கு எது எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி தான். ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜி கேன் ஆல்சோ டிரான்ஸ்மிட் எக்கனாமிக்கலி ஓர் லாங் டிஸ்டன்சஸ். ஏசி சர்க்யூட்ஸ் எக்ஸிபிட் characteristics which are exploited in many devices of daily use. For example, whenever we tune a radio to favorite station, we are taking advantage of special property of AC circuit. இதெல்லாம் அடுத்து இனிமே வர இதோட படிப்போம். One of many that you will study in this chapter. ரைட், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது நம்ம சாப்டருடைய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். மெயின் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4 பிரைமரி ஹெட்டிங். AC voltage with resistance. Next heading AC voltage with capacitance, AC voltage with inductance. Fourth என்னது, RLC, inductance, resistance, capacitance, all three connected series and
வித் வாட் ஏசி வோல்டேஜ் கொடுத்தா என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் ஸ்டடி பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் பிரைமரி கேஸு. இது முதல்ல நமக்கு இதுதான் ஆக்சுவலாக மெயினாக இதில் அந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய ஹெட்டிங். நமக்கு அந்த கரண்ட்டோட ரிலேஷன், ஆர்எம்எஸ் கரண்ட் ஒன்று புதுசாக படிப்போம். அதுக்கப்புறம் ஃபேஸுன்னு ஒன்று இங்கே புதுசாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹெட்டிங் என்னென்னு பாருங்கள். ஏசி வோல்டேஜ் அப்ளைடு டு ஏ ரெசிஸ்டார். ஸோ அப்ளைடு டு ஏ ரெசிஸ்டார், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள். அதாவது என்னென்னா, இது வந்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணால் என்ன அர்த்தம், ஏசி வோல்டேஜோட சிம்பிள். நார்மலாக நம்ம பேட்டரிக்கு எப்படி யூஸ் பண்ணும், ஒரு நார்மல் டிசி நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம இருக்கா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிம்பிள் ஆஃப் வாட், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது டைரக்ட் கரண்ட்டுக்கு. சரியா? இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் சிம்பிள். இப்படி போட்டால் அது சைனோசாய்டல். இப்படி போட்டால் என்ன அர்த்தம், லைக் வேரியபிள் வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இதில் நம்ம எதை கனெக்ட் பண்ணுறோம், இப்போ பியூர் ரெசிஸ்டார் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் தான் இப்போ நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இதனுடைய வோல்டேஜ் நீங்கள் இஎம்எஃப் இப்படி எடுத்துக்கலாம், அதர்வைஸ் சிம்பிளாக EMF சொல்லலாம், அதர்வைஸ் வாட் வோல்டேஜ் தான் நார்மலாக சொல்லலையே அப்ளைடு ஏசி வோல்டேஜ். ஸோ வி ஹாவ் டு யூஸ் EMF சிம்பிள் இ, அதர்வைஸ் வியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் போர்டு எக்ஸாமுக்கு. பட் எனிவே நான் உங்களுக்கு இந்த சாப்டரில் என்னென்னலாம் இதில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில். சரியா? ரைட். இப்போது இங்கே பாருங்கள், இதில் ஏசி கரண்ட்டு பாஸ் ஆகுது. இந்த ஏசி கரண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஐ. ஓகே, இது ஈன்னு எடுத்துக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் வேறு எப்படி எழுதலாம், ஆர் சிம்பிளாக வோல்டேஜ் வின்னு சொல்லிக்கலாம். அப்ளைடு ஏசி வோல்டேஜ் எய்தர் இஎம்எஃப் ஈன்னு சொல்லிக்கலாம், அதர்வைஸ் அப்ளைடு ஏசி வோல்டேஜ் வின்னு சொல்லிக்கலாம். எப்பயுமே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோனாலே அது எந்த ஷேப்பில் தான் இருக்கும், சைனோசாய்டல் ஷேப் தான் இருக்கும். சைனோசாய்டல் ஷேப்னா அது சைன் தீட்டாவாக இருக்கலாம், இல்லை காஸ் தீட்டாவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஷேப் இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேவ் போகுதுன்னா இதுக்கு பேர் என்னது, சைனோசாய்டல். அது எப்படி வேணாலும் ட்ராவல் ஆகலாம், லைக் இப்படியும் ட்ராவல் ஆகிருக்கலாம், இல்லை இங்கேருந்து கூட இப்படி ஸ்டார்ட் ஆகி போயிருக்கலாம், டசன்ட் மேட்டர். இந்த வேவ் பேட்டர்னில் ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சைனோசாய்டல் வேவ். இந்த வேவ் நம்ம எதை யூஸ் பண்ணி எந்த ட்ரிக்னாமெட்ரிக் காம்பனன்ட் கெட் பண்ணுவோம்னா சைன் ஆர் காஸ். சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் எப்படி இருக்கும், சைனோசாய்டல் வேவ். சைன் வேவ் கிடையாது, சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த வேவ் பேட்டர்னுக்கு பேர் என்னது, சைனோசாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். சைனோசாய்டல் வேவ்னா என்ன மீனிங், சைனோசாய்டல் வேவ் அப்படின்னு வரும். சரியா? இது ஆக்சுவலாக சைன் அண்ட் காசுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அதோட மீனிங் என்னன்றது. ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜ் இந்த மாதிரி வேவ் நம்ம கொடுத்தோம்னா, இதை ஃபஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் தான் இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வேவ் வருது அப்படின்னா இது வந்து ஆம்ப்ளிடியூட். சரியா? இந்த ஆம்ப்ளிடியூட் இருக்கு இல்லையா, இந்த 0 பாயிண்ட்லேருந்து இது மேக்ஸிமம் பீக் என்ன போயிருக்கோ அதுதான் இங்கே என்னது, விஎம். இந்த பாயிண்ட்டு விஎம். ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, இந்த ஆக்சிஸில் நம்ம என்ன போடுவோம், ஒமேகா டி. ஒமேகா டி எவ்வளோ ஆங்கிள் வித் எவ்வளோ டைம் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்குது டோட்டலாக. 1 சைக்கிள் இருந்து 2π. கரெக்டாக? இது 0லேருந்து எது வரைக்கும் வரும், 2π. 1 கம்ப்ளீட் சைக்கிள் 0 to 2π அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இது எவ்வளோ வரும், 4π. ஸோ இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் நமக்கு ட்ராவல் ஆகுது அதை எது வச்சு டிசைட் பண்ணுவோம், ஒமேகா டி வச்சு டிசைட் பண்ணுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் என்னது இருக்கும், வோல்டேஜ் வி இருக்கும். இது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் விஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு வேவ் நம்ம சொல்லலைனாலும் வேவ் பேட்டர்ன் இருக்கும்போது சைன் வேவ் இல்லை காஸ் வேவில் இருந்ததுன்னா அதனுடைய ஆம்ப்ளிடியூட் ஃபார்மெட்டு இன்ட்டு சைன் ஆஃப் த திங். இது வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். இங்கேயும் நமக்கு ஆக்சுவலாக என்ன இருக்கும்னா ஆம்ப்ளிடியூட் இருக்கும், அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைட் இருக்கும். சரியா? இது எல்லாமே ஆம்ப்ளிடியூட் தான். இது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். இந்த பக்கம் நெகட்டிவில் மேக்ஸிமம், இது பாசிட்டிவில் மேக்ஸிமம். அப்புறம் மறுபடியும் இங்கே 0 ஆகும், மறுபடியும் மேக்ஸிமம் ஆகும் பாசிட்டிவில், அப்புறம் 0 ஆகிட்டு மறுபடியும் நெகட்டிவில் மேக்ஸிமம் ஆகும். தட் இஸ் எ நார்மல் பேட்டர்ன் ஆஃப் சைனோசாய்டல் வேவ். இது சைன் வேவ். இப்போ நான் எடுத்துருக்குது எக்ஸாக்டாக 0லேருந்து எடுத்துனாலும் சைன் வேவ். காசாக இருந்தால் இப்படி வந்திருக்கும், புரியுதா? காசு வேவாக இருந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் லைக் திஸ். ஓகே, ஸோ இது பேசிக். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான்.
அதனால் இந்த பாயிண்ட் நம்ம ஃபுல்லாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போது ஜஸ்ட் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரைட், இதுதான் ஆக்சுவலாக இப்போது இருக்கிறது. அப்போ நம்ம அப்ளை பண்ணுற இந்த ஏசி இருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவல்? V ஈக்குவல் டு விஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி. இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஏசி வோல்டேஜ் இப்படி தான் இருக்கும். எதுக்கு ஈக்குவல்? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ் விஎம், அதுக்கப்புறம் சைன் வேவாக இருந்தால் சைன் ஒமேகா டி, காசாக இருந்தால் நீங்கள் காசு யூஸ் பண்ணலாம், காசு ஒமேகா டின்னு போடலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ யூ கேன் யூஸ் எய்தர் சைன் ஆர் காஸ், போத் ஆர் கரெக்ட். இங்கே நம்ம எடுத்து சைன்னா நம்ம இங்கே ஃபுல்லாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் சைன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம சைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது என்னது? அப்ளைடு ஏசி வோல்டேஜ். இதுதான் என்னது? அப்ளைடு ஏசி வோல்டேஜ். ஸோ எல்லா சர்க்யூட்டுக்குமே நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? ஃபஸ்ட்டு எய்ம் அதுதான். கரண்ட்டு வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேல்யூ கிடைக்க போகுது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்யூட். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ த சிம்பிள் ஃபார் அன் ஏசி சோர்ஸ் இன் சர்க்யூட் டயக்ராம் இதை சொல்லியிருக்காங்க இல்லையா, இது ஏசிக்கு. வி கன்சிடர் ஏ சோர்ஸ் விச் ப்ரொடியூஸ் ஏ சைனோசாய்டலி, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைனோசாய்டலி வேரியிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இட்ஸ் டெர்மினல்ஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். V ஈக்குவல் டு, ஸோ நான் அந்த டெரிவேஷன் போடுறேன், அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதணும்? அப்ளைடு ஏசி வோல்டேஜ் V ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஒமேகா டி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் இதில் கரண்ட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிர்ச்சாஃப்ஸ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணுறோம்? அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, செகண்ட் லா இருக்கு இல்லையா, க்ளோஸ் டு லூப்புக்குள்ளே. அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்ட் லா இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கிர்ச்சாஃப்ஸ் லாவை நீங்கள் அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? V ஈக்குவல் டு IR. எப்படி கிடைக்கும்? டோட்டல் வோல்டேஜ் இன் க்ளோஸ் டு லூப் ஜீரோவாக இருக்கும் இல்லையா, லைக் திஸ். இப்போ இதில் கரண்ட் இங்கே பாஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல அதே கரண்ட் பாஸ் ஆகுமா? இது அப்ளைடு வோல்டேஜ், இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் ஐனா ஓம்ஸ் லாவை எப்படி யூஸ் பண்ணுவோம்? டோட்டல் KVL V மைனஸ் IR ஈக்குவல் டு 0. கரெக்டா? த டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார் எனி க்ளோஸ்ட் லூப் ஈக்குவல் டு 0. கரெக்டு தானே? ஒரு க்ளோஸ்டு லூப்போடைய டோட்டல் பொட்டன்ஷியல் எப்பயுமே என்னவாக இருக்கும்? அதாவது தட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஃபார் எனி க்ளோஸ்டு லூப் த டோட்டல் வோல்டேஜ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே அப்ளைடு வோல்டேஜ் வந்து V. ஓகேவா? நீங்கள் ஈன்னு எடுத்துக்கலாம், அதர்வைஸ் Vன்னு எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மைனஸ், இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் இந்த அக்ராஸில்? ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிங்கன்னா V ஈக்குவல் டு I இன்ட்டு R, அதான வோல்டேஜ். அப்போ V minus IR equal to 0, that is Kirchhoff's voltage, the total voltage for any closed loop equal to 0. Then V equal to என்ன வரும்? Minus IR எங்கே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் IRன்னு கிடச்சிரும். கரெக்டா? V எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன் இந்த கேஸில்? VM sin ஒமேகா டியா? V equal to VM sin ஒமேகா டி. இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க அதை. Vக்கு பதிலாக VM sin ஒமேகா டி ஈக்குவல் டு IR. புரிஞ்சுதா? V ஈக்குவல் டு VM sin ஒமேகா டி ஈக்குவல் டு IR. இப்போ எனக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தேன்? எனக்கு கரண்ட் வேணும். அப்போ கரண்ட் மட்டும் இங்கே வச்சுட்டு R அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ இங்கே என்ன நடக்கும் பாருங்க, கண்டினியூ பண்ணிங்கன்னா VM ப்ராடக்டில் இருக்கிற R எங்கே கொண்டு வந்து டிவிஷனுக்கு வந்துடும். இன்ட்டு சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு ஐன்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? VM sin ஒமேகா டி ப்ராடக்ட்டில் இருக்கிற ஆரை பிரிங் தட் சைட், அதர் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்கிறவங்க வந்து டிவிஷனில் வந்துடும். ஹோல் டிவிஷனில் போட்டாலும் போடலாம், நீங்கள் இப்படி போட்டாலும் போட்டுக்கலாம். VM/R இன்ட்டு சைன் ஒமேகா டி. இப்போது நல்லா ஒரு விஷயம் மறுபடியும் புரிஞ்சுங்க. ஏசி வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க போகிற கரண்ட்டும் எப்படி தான் இருக்க போகுது? ஏசி கரண்ட்டில் தான் இருக்கும். அதாவது ஆல்டர்னேட்டிங்கில் தான் கரண்ட்டும் கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் ஆல்டர்னேட்டிங் ஃபார்மெட்டில் எழுதினீங்கனாலே அதற்கு ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஆர் காஸ் ஃபார்மெட்டில் தான் எழுத முடியும். சரியா? அப்போ இந்த கேஸுக்கு ஐ எழுதினீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட்டு
அதுக்கப்புறம் சைன் ஒமேகா டி ஆர் காஸ் ஒமேகா டி தான் எழுதிருக்கணும். இந்த கேஸில் நமக்கு சைன் தான் இருக்குது, அது அப்படியே வரும். இந்த Vm/R இருக்கு இல்லையா, இப்போ எனக்கு ஆல்ரெடி சைன் ஒமேகா டி இருக்குது கரெக்டாக, ஆல்ரெடி இங்கே என்ன வந்துச்சு, வேவ் எனக்கு கிடச்சிச்சு. அப்போ Vm/R எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா I0க்கு ஈக்குவல், I0 சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு I அப்படின்னு கிடைக்கும். வேர் இன்னும் சிம்பிளாக நமக்கு கன்வீனியன்ட் ஆயிருந்தா இப்படி எழுதிக்கோங்க, I இங்கே போட்டுக்கோங்க, I ஈக்குவல் டு I0 சைன் ஒமேகா டி. இதுதான் என்னது கரண்ட்டுடைய, இங்கே நம்ம நாட்டுக்கு பதிலாக எம்ஏ யூஸ் பண்ணிப்போம், மேக்னிடியூட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சம் டெக்ஸ்ட் புக்கில் நாட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க, நாட்டுன்னா ஆம்ப்ளிடியூட் தான் சரியா. I ஈக்குவல் டு IM சைன் ஒமேகா டி, இது டேரக்டாக இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேர் இந்த I எதுக்கு, IM எதுக்கு ஈக்குவல்னா ஈக்குவல் டு Vm/Rக்கு ஈக்குவல், தட் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட். இது இருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவல், IMக்கு ஈக்குவல். ஓம்ஸ்லா தான் திரும்பவும் IM ஈக்குவல் டு Vm/R கரெக்ட் தானே, I இஸ் ஈக்குவல் டு V/R. அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் தெரியும்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ், IM ஈக்குவல் டு Vm/R, தட் இஸ் ஓம்ஸ்லா. அதுக்கு பதிலாக கரண்ட் வந்திருக்கு. ஸோ I ஈக்குவல் டு IM சைன் ஒமேகா டி. இது நான் கொடுத்த அப்ளைடு ஏசி வோல்டேஜ் எந்த ஃபார்மெட்டில் வந்திருக்கு பாருங்க, ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஒமேகா டி. கரண்ட் எந்த ஃபார்மெட்டில் வந்திருக்கு, I ஈக்குவல் டு IM சைன் ஒமேகா டி. இது ரெண்டுத்தில் IM எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன், Vm/R. ஸோ ஏசி கரண்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் கேஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தா எனக்கு கொடுத்த வோல்டேஜ் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, கரண்ட் இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே ரெண்டுத்துலையும் எந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கேயும் சைன் ஒமேகா டி தான் வந்திருக்கு, இங்கேயும் சைன் ஒமேகா டி தான் வந்திருக்கு. அந்த ஒமேகா டியில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருந்தா ஆங்கிள் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம், ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே எங்கேயுமே ஃபேஸ் சேஞ்ச் ஆகலை. இது Vm, இது IM வந்து Vm/R. அப்போ R வேல்யூவால் டிவிசிபிள் பண்ணால் IM என்ன ஆகிடும், Vm-ஓட கம்மியாக தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா, Vm டிவைடட் பை Rன்னு போகிறதுனால இந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகும். அப்போ IM வந்து Vm-ஓட கம்மியாக தான் இருக்கும். அப்ளைடு ஏசி வோல்டேஜ் பீக், மேக்ஸிமம் பீக் இருக்கு இல்லையா Vm, அதை விட IM என்னவாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதை நம்ம கெட் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது எப்பவுமே அதிகம், கெட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், Vm/R போடுறதுனால ஸ்டில் இது ரெடியூஸ் ஆகும், IM Vm/Rன்றதுனால. கிளியரா, இதுதான் ஆக்சுவலாக அதுக்கான ரிலேஷன். அதுக்கப்புறம் என்னுடைய கிராஃப் எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஸோ இங்கே அதை தான் டெரைவ் பண்ணி ஃபைனலாக என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், I ஈக்குவல் டு IM சைன் ஒமேகா டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கேஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப் வரைய போகிறோம். கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இங்கேயே வரைஞ்சிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம். கிராஃப் கம்பேரிசன் தெரிஞ்சால் தான் கரெக்டாக அங்கே என்ன நடந்திருக்குன்றது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே எப்பவுமே கிராஃப் வரைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன காம்பனண்ட்ன்றது நம்ம எழுதிடணும். ஃபஸ்ட் நான் 2 வேவ் வரைஞ்சிடறேன். ஓகே, ஸோ இது வந்து இன்புட். இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதுறது வந்து இன்புட் 0 பை, இது 2 பை, இதான் 1 கம்ப்ளீட் சைக்கிள் தெரியுதா, 1 கம்ப்ளீட் சைக்கிள் 0 to 2 பை. அடுத்த சைக்கிள் வரும்போது 0 to 4 பை, இது வந்து 3 பை. ஈச் ஆஃப் சைக்கிள்ன்றது பைன்னு ஆட் ஆகிட்டே போகும். 3 பை 4 பை, இது ஒரு ஆஃப் மட்டும் வரதுனால 5 பை அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆக்சிஸ் ஒமேகா டி. இப்போ நான் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா அப்ளைட் ஏசி வோல்டேஜ், இதனுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் தான் என்னது, Vm. புரியுதா? இப்போ நான் என்ன வரைஞ்சிருக்கிறேன், அப்ளைடு ஏசி வோல்டேஜோடைய சிக்னல் வரைஞ்சிருக்கிறேன். இதான் நான் கொடுத்த இன்புட், இதான் நான் கொடுத்த வோல்டேஜ். இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் அடுத்து என்ன வரையணும் அப்படின்னா கரண்ட்டுக்கு இதே கேஸில் கம்பேர் பண்ணிட்டு வரைகிறேன். இங்கே கரண்ட்டோட ஈக்குவேஷனும் Vmக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆக்சுவலாக V ஈக்குவல் டு
V equal to Vm sin omega t ன்னு பார்த்துருக்குறோம். கரண்ட் I equal to Im sin omega t. இது ரெண்டுமே ஒமேகா டினா என்ன அர்த்தம்? சைன் ஒமேகா டி தான் வந்துருக்குன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி சைன் வேவ்ல தான் ட்ராவல் ஆக போகுது. எப்பெல்லாம் வந்து எந்த ஆங்கிளெல்லாம் சைன் 0 ஆகுதோ அதே இடத்துல தான் இதுவும் 0 ஆகும், கரண்ட்டும் அதே பாயிண்டில், அதாவது அந்த ஆங்கிளில். எப்போல்லாம் இது விஎம் எந்த ஆங்கிளுக்கு மேக்ஸிமம் ஆகுதோ அதே ஆங்கிளில் தான் என்னாகும், கரண்ட்டும் மேக்ஸிமம் ஆகும். அதே வேல்யூ கிடையாது, அதே ஆங்கிளுக்கு நேராக மேக்ஸிமமாக இருக்கும். எப்போல்லாம் வோல்டேஜ் 0 ஆகுதோ அப்போல்லாம் கரண்ட்டும் 0 ஆகும். இந்த மாதிரி இருந்தால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். புரியுதா? அதுக்கு பேர் இன்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி இருக்குன்னு கரண்ட்டுக்கு பாருங்கள். கரண்ட்டுக்கு நான் இப்போ வரைய போகிறேன். இதை நான் டாட்டாக வரைய அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அதுவும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக கரண்ட்டோடையது. இதோட மீனிங் என்னன்னு பாருங்களேன். இப்போ கரெக்டாக நீங்கள் இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய மேக்ஸிமம். எந்த ஆங்கிளுக்கு இது மேக்ஸிமம் ஆகும்? π/2. ஏன்? சைன் 90க்கு தானே 1 வரும். ஸோ இதில் நீங்கள் சைன் 19 போட்டிங்கன்னா ஒமேகா டிக்கு பதிலாக 19 போட்டிங்கன்னா இங்கே V = Vmனு கிடைக்கும். இங்கே 90 போட்டிங்கன்னா I = Im கிடைக்கும். ரெண்டுமே 90க்கு நேரம் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கெட் பண்ணும். ஸோ இதுதான் என்னது? Im, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த π/2க்கு நேராக தான் ஐஎம்மும் மேக்ஸிமமாக இருக்கும், விஎம்மும் மேக்ஸிமமாக இருக்கும். ரெண்டுமே ஒரே ஆங்கிளுக்கு நேராக மேக்ஸிமம் போகும். அதே மாதிரி 0வில் இதுவும் 0வாக இருக்கும், கரண்ட்டும் வோல்டேஜ் 0வாக இருக்கும். பை வரும்போது அதே மாதிரி என்னது? கரண்ட்டும் 0, வோல்டேஜும் 0. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல எங்கே மேக்ஸிமம் ஆகுது? இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது என்னவா இருக்கும்? இது வந்து -Vm. அப்போ இது என்ன ஆகும்? -Im. இது வந்து -Im. சொல்றது புரியுதா? இது நெகட்டிவ்ல -Im. அப்போ இந்த ஆங்கிளுக்கு நேரம் இது என்ன ஆகுது? நெகட்டிவ்ல மேக்ஸிமம் ஆகுது ரெண்டுமே. சொல்றது புரியுதா? இதுக்கு பேர் என்னது? இன்ஃபேஸ். ரெண்டுத்துக்குமே ஃபேஸ் டிஃபரன்ஸு கிடையாது. இதுவும் சைன் ஒமேகா டி, அதுவும் சைன் ஒமேகா டி. ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் மாறுது. அது விஎம், இது ஐஎம். ரெண்டுமே ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகுமே தவிர வேவ் மாறவே இல்லை. ஸோ 0லேருந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு போகுதோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். ஒன்லி த டிஃபரன்ஸ் இஸ் த ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூட் மட்டும் வேரி ஆகிட்டே வருமே தவிர போத் ஆர் சேம் சைன் வேவ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா டி, இல்லை காஸ் ஒமேகா டி, காஸ் ஒமேகா டி, ரெண்டு வேவ்லையுமே இருந்ததுன்னா கம்பேர் பண்ணிங்கன்னா தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? இன்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் கேஸில் நமக்கு என்ன வராது? ஃபேஸ் டிஃபரன்ஸ் வராது. இதை தான் நமக்கு கன்க்ளூஷன் இப்போ கொண்டு வர போகிறோம். என்ன கொண்டு வரோம்னா, இந்த கிராஃபில் இருந்து அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஐஎம் விஎம், இதை போட்டுட்டு இந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணுங்க. இது இருக்கு பாருங்க, இது இருக்கு இல்லையா? In particular, நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. In particular that both V and I reach 0 minimum and maximum values at the same time. ஒரே டைமில் ரெண்டுமே என்ன ஆகுது? எப்பெல்லாம் சைன் இங்கே 0 ஆகுதோ, வோல்டேஜ் 0 ஆகுது, அங்கெல்லாம் கரண்ட் 0 ஆகுது. எப்பெல்லாம் அது மேக்ஸிமம் ஆகுதோ அதே ஆங்கிள் நேரம் மேக்ஸிமம் ஆகுது. அதே டைமுக்கு நேரம் கரெக்டாக சொல்லணும். ஆங்கிள் ஆல்சோ என்ன சொல்லலாம்? ஒமேகா டியில் டி வருது இல்லையா, எந்த டைமில் வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆகுது அதே டைமில் கரண்ட்டும் மேக்ஸிமம் ஆகுது. எந்த டைமில் வோல்டேஜ் 0 ஆகுதோ அந்த டைமில் கரண்ட்டு 0 ஆகுது. ஸோ டைமை வச்சு சொல்ல முடியும், ஒமேகா டி ரெண்டு சேர்த்து ஆங்கிளை வச்சு சொல்ல முடியும். அதாங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. போத் வி அண்ட் ஐ ரீச் 0 மேக்ஸிமம் மினிமம். அதாவது பாசிட்டிவ்ல சொல்லும் போது மேக்ஸிமம், நெகட்டிவ்ல சொல்லும் போது மினிமம். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ அட் த சேம் டைம். ஸோ கிளியர்லி என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம்? த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். இதில் இதான் கீவேர்டு, இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். இன்ஃபேஸ் அப்படின்னா தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அது எங்கெல்லாம் 0 ஆகுதோ இதுவும் 0 ஆகுது, எங்கெல்லாம் மேக்ஸிமம் ஆகுதோ அப்போ அதே ஆங்கிள் நேரம், அதே டைமுக்கு நேரம் மேக்ஸிமம், அதே மாதிரி மினிமம். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் இன்ஃபேஸ். அது எதில் நடக்குது?
ரெசிஸ்டர் கனெக்டட் வித் வோல்டேஜ் கேஸில் வரக்கூடிய கரண்ட்டுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. we see that like applied voltage current varies sinusoidally and as a corresponding positive and negative values during each cycle. So the sum of the instantaneous current values over one complete cycle is 0. Instantaneous current நீங்கள் எடுத்தீங்கன்னா over one complete cycleக்கு என்ன ஆகும்? 0. ஏன் 0 ஆகும்? பாசிட்டிவ் சைக்கிள் அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைக்கிள், அதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். தெரியுது இல்லையா? இதான் என்னது? இதுதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். அப்போ இது பாசிட்டிவ் ஹாஃப், இது நெகட்டிவ் ஹாஃப். ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஏன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சைக்கிள், அதே ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் நெகட்டிவ் சைக்கிள் இருந்ததுன்னா டோட்டல் என்ன ஆகும்? 0. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஆவரேஜ் வேறு, இன்ஸ்டன்டேனியஸ் வேறு. சரியா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் கேஸுக்கு வேல்யூஸ் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 0. ஆவரேஜ் கரண்ட் எடுத்திங்கன்னா அதுவும் இங்கே என்ன ஆகும்? 0 தான் ஆகும். பிகாஸ் இதுவும் என்னது? அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவல் சைக்கிள் வர்றதுனால. அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் கரண்ட்டும் 0 தான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு. த ஃபேக்ட் தட் ஆவரேஜ் கரண்ட் இஸ் 0 however does not mean that average power consumed is 0 and there is no dissipation of electrical energy. இங்கே தான் ஒரு பாயிண்ட்டு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இதனுடைய மீனிங்கை வச்சுக்கிட்டு the fact that average current is 0 however does not mean that average current is 0ன்றதுனால பவர் 0ன்னு இங்கே எடுக்க முடியாது. அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பவர் கால்குலேட் பண்ண போகிறோம். does not mean that the average power consumed is 0ன்னு அர்த்தம் கிடையாது. that there is no power dissipation of electrical energyன்ற மாதிரி ஆகிடும். என்ன மீனிங் புரியுதா? அதாவது ஆவரேஜ் கரண்ட் 0 அப்படின்னு வந்துச்சுனால பவரும் 0ன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. பவர் 0னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ பவர் டிசிபேஷன். அங்கே பவர் லாஸே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் அது கிடையாது. இங்கே பவர் டிசிபேஷன் இருக்கும். ஆவரேஜ் பவர் 0வாக இருந்தாலும் பவர் டிசிபேஷன் ப்ரெசன்ட். இப்போ அதை நம்ம எப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? as you know joules law of heating is given I square R and it depends on I square. அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எதில்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் பவருடைய ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னென்ன ஃபார்முலா படித்தோம் ஞாபகப்படுத்துங்க. பவர் P is equal to ஒரு ஃபார்முலா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்னு பார்த்துருக்குறோம். கரெக்டாக? இன்னொரு ஃபார்முலா V is equal to IRன்னு போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? I square Rன்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். இன்னொன்று V square by R. ஐக்கு பதிலாக V by Rன்னு போட்டிங்கன்னா V square by R. இந்த 3 ஃபார்முலாவும் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்? பவருக்கு யூஸ் பண்ணியிருப்போம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் பவருக்கு 3 ஃபார்முலா பார்த்துருப்போம். ஒன்று வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு, இன்னொன்று என்னது? I square R. கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சால் பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இன்னொன்று V square by R. இங்கே நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா, எனக்கு இப்போ கரண்ட் தெரிஞ்சிச்சு. கரண்ட்டை வச்சு ஆவரேஜ் கரண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பவர் கால்குலேட் பண்ண போகிறேன். ஆவரேஜ் கரண்ட் 0 எனக்கு இங்கே எதில்? பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில். ஆனால் பவர் 0 கிடையாது. கரண்ட்டு 0ன்னு ஆவரேஜ் கரண்ட் 0ன்னு சொல்லி பவர் 0 வரலன்னா எப்படி அது வரல? பவர் டிசிபேஷன் இங்கே இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ என்ன காம்பனண்ட்னால அது அந்த பாயிண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்றான். see the reason I square R. இப்போ ஆவரேஜ் கரண்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் கரண்ட் I0ன்னு சொல்லணும். I ஸ்கொயர்னு போடும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் ஆகிடுமா? ஸ்கொயரோட மீனிங் என்ன? I ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? அங்கே நெகட்டிவே இருக்காதுன்னு அர்த்தம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? பவருடைய ஃபார்முலா I ஸ்கொயர் Rன்றதுனால பாசிட்டிவ் ஸ்கொயர் பண்ணும்போதும் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? பாசிட்டிவில் தான் கிடைக்கும். அதனால் பவர் கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் கரண்ட் 0வாக இருந்தாலும் பவர் 0 ஆகாத ரீசன் இந்த ஃபார்முலா ஆஃப் பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. I ஸ்கொயர் போடும்போது நமக்கு நெகட்டிவ் கிடைக்காதனால பவரில் சப்ஸ்டிட் பண்ணும்போது அது என்ன கிடையாது? 0 கிடையாது. தட் இஸ் த ரீசன். தட் இஸ் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங்லேருந்து கண்டுபிடிச்சது I ஸ்கொயர் R. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? I ஸ்கொயர் பவர் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் I ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது. ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் படிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. எல்லா ஃபார்முலாவும் எல்லா சுச்சுவேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுவோம். I ஸ்கொயர் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும், இப்போ கரண்ட் தெரியும். அப்படின்னா கரண்ட் ஸ்கொயர் பண்ணிடுறேன். டிபெண்ட்ஸ் ஆன் I ஸ்கொயர். அப்போ பவருடைய மீனிங் என்னது? வாட் இஸ் I ஸ்கொயர்? I ஸ்கொயர் இருந்தால் விச் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேர் I இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு எப்பயுமே என்ன கிடைக்க போகிறதில்ல? நெகட்டிவ் கிடைக்க போகிறதில்ல. ஸோ பவர் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் I, இட் டிபெண்ட்ஸ் ஆன் I ஸ்கொயர். அதனால தான் ஆவரேஜ் பவர் கரண்ட் 0வாக இருந்தும் கூட ஆவரேஜ் அந்த பவர் கால்குலேட் பண்ணும்போது 0 ஆகலை. இந்த கான்ட்ரடிக்ஷன் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் இருந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அதுக்கு ரீசன் இந்த ஃபார்முலா தான்.
ஐ கண்டுபிடிக்கும் போது பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் 0 ஆவரேஜ் கரண்ட் கண்டுபிடிக்கும் போது. பவருக்கு என்ன கிடையாது, 0 கிடையாது, பிகாஸ் ஆஃப் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் I square R. ஸோ தேர் இஸ் joule heating and dissipation of electrical energy when and current passing through the resistor. அப்போ கண்டிப்பாக ரெசிஸ்டர் ப்ரெசென்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும், ஜூல் ஹீட்னால டிசிபேஷன் ஆகும், பவர் டிசிபேஷன் கண்டிப்பாக நடக்கும். டிசிபேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி when an AC current passes through the resistor. ஸோ பவர் டிசிபேஷன் 0ன்னு இங்கே சொல்லக்கூடாது, புரியுதா? ரெசிஸ்டர் ப்ரெசென்ட்டாக இருந்தாலே பவர் டிசிபேஷன் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது எவ்வளோ ஹீட் அது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதோ அது எல்லாமே என்னது, பவர் டிசிபேஷன் ஆகும். சரியா? அதுதான் இந்த பாயிண்ட்ல இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆவரேஜ் கரண்ட் 0 இல்லைன்னு சொல்லிட்டேன், கரெக்டா? சாரி, ஆவரேஜ் கரண்ட் 0, பவர் 0 இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா அப்போ என்ன கண்டுபிடிச்சாகணும், இப்போ பவரோட வேல்யூ இந்த கேஸு கண்டுபிடிச்சாகணும். பவர் 0 இல்லைன்னா தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பவர்? இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா the instantaneous power dissipated in the resistor. அப்போ எவ்வளோ பவர் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது டியூ டு ரெசிஸ்டர்னால அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பவருடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், P is equal to I square R. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா P is equal to I square R நம்ம பார்த்துட்டோம். ஸோ P is equal to I square R அப்படின்னா வாட் இஸ் I? I equal to IM நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், sin omega t whole square into R. கரெக்டா? பவர் P is equal to I square R நமக்கு தெரியும். ஐயோடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், IM sin omega t இந்த கேஸுக்கு. அதனால IM sin omega t இது ஹோல் ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர் போட்டு R போட்டிருக்கேன். இது இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, IM ஸ்கொயர் sin ஸ்கொயர் omega t இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க, IM ஸ்கொயர் R இன்ட்டு sin ஸ்கொயர் omega t கிடைக்கும். இதுதான் அதனுடைய ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறது இதை தான் அவங்க டேரெக்டாக என்ன போட்டிருக்காங்க தெரியுதா, IM ஸ்கொயர் R sin ஸ்கொயர் omega t அதை டேரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. IM வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எந்த எக்ஸ்பிரஷனுக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கண்டுபிடிக்கிறது. இந்த எக்ஸ்பிரஷன் எதில் கொண்டு வந்திருக்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு இந்த ஃபார்முலா. இது வந்து எதில் டெரைவ் பண்ணதுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கேஸுக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் P ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பவர், ஆவரேஜ் பவர் ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள் கால்குலேட் பண்ண போகிறோம். முதல்ல சொல்லிட்டு 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கரண்ட் தான் 0, பவர் 0 கிடையாது, பிகாஸ் ஆஃப் I square R அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து இந்த மாதிரி போட்டால் ஆவரேஜ் பவர்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது இங்கே யூஸ் பண்ண போகிற ஆக்சுவல் மீனிங், அதோடைய மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன் இதை கண்டுபிடிக்க வேண்டியது. நான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஆவரேஜுக்கு டேரெக்டாக அப்படியே அந்த இன்டெகிரேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இங்கே யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து ஆவரேஜ். இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், இன் பிட்வீனில் சம் வேல்யூ போட்டிங்கன்னா அதோடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே ரெண்டு பக்கம் நீங்கள் ஆவரேஜ் அப்ளை பண்ணணும். IM ஸ்கொயர் R sin ஸ்கொயர் omega t. ஆக்சுவலாக இது இன்டெகிரேஷன், அதோடைய மீனிங் வந்து இன்டெகிரேஷன். இதை தான் அவங்க போட்டிருப்பாங்க இங்கே. இதுதான் ஆவரேஜுடைய மீனிங். ஸோ அதுக்கு P பார் ஆவரேஜுக்கு பார் யூஸ் பண்ணுவாங்க. தட் ஆல்சோ கரெக்ட். சரியா? ஸோ இதனுடைய மீனிங் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? த பார் ஓவர் லெட்டர் ஹியர் P டினோட்ஸ் ஆவரேஜ் வேல்யூ. அதே மாதிரி டினோட்ஸ் வாட், டேக்கிங் ஆவரேஜ் ஆஃப் த குவான்டிட்டி. இதோட மீனிங் வந்து ஆவரேஜ் ஆஃப் த குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். காட் இட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆவரேஜ் பவரை லைக் P பார்னு சொல்லலாம். இதில் இங்கே பாருங்கள், இந்த IM ஸ்கொயர் ஆர்ன்றது என்னது, கான்ஸ்டன்ட்டு. ஸோ இன்டெகிரேஷனில் நம்ம வேரியபிள் தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிடலாம், இன்டெகிரேஷன் வெளியில் எடுத்துருவோம். அதே தான் இங்கே திஸ் இஸ் நத்திங் பட் இன்டெகிரேஷன். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா IM ஸ்கொயர் ஆரை அந்த ப்ராக்கெட் வந்து வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா அது வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட். எது மட்டும்தான் வேரி ஆக போகிற காம்பனண்ட், sin ஸ்கொயர் omega t. sin ஸ்கொயர் omega t டேர்ம் தான் என்னது, வேரியபிள் காம்பனண்ட். சொன்னது புரிஞ்சுதா? ஆவரேஜ் பவர் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ் பவர் 0 இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, பவர் 0 இல்லைன்னா அந்த பவர் அப்போ என்னன்றதை இப்போ சொல்லணும். அதுதான் இப்போ நான் டெரைவ் பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த இன்டெகிரேஷனில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, sin ஸ்கொயர் omega t டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண, sin ஸ்கொயர் தீட்டாவும் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது.
சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ என்ன ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். sin square theta equal to 1 minus cos 2 theta by 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. sin square theta equal to 1 minus cos 2 theta by 2. அப்போ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி இருக்குது. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன நடக்கும், I m ஸ்கொயர் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி. அப்போ சைன் ஸ்கொயர் ஒமேகா டினா என்ன எழுதலாம், 1 minus cos ஸ்கொயர் 2 ஒமேகா டி by 2. 1 minus cos 2 into தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி இருக்குது. கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே தீட்டா இங்கே ஒமேகா டி. அப்போ இங்கே எங்கெல்லாம் தீட்டா வருது அங்கே ஒமேகா டின்னு மாற்றிடணும். ஹோல் டிவைடட் பை 2. புரியுதா? அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம உள்ளே கொண்டு வந்துருக்குறோம். கிளியரா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ I ஸ்கொயர் m into r, இந்த 2 வெளியில் எடுத்துருங்க, அதுவும் கான்ஸ்டன்ட் பை 2 வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் எது மட்டும் இருக்கும், 1 minus cos 2 ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ இங்கே பாருங்க, I m ஸ்கொயர் பை ஆர் பை 2, இதை வந்து இந்த ஆவரேஜ் இப்போ தனித்தனியாக பண்ணால் தான் இன்டகிரேஷன் நம்ம தனித்தனியாக பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் பண்ணும்போது ஆவரேஜ் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த 1க்கு தனியாக ஆவரேஜ் எடுக்கணும், மைனஸ் காஸ் 2 ஒமேகா டிக்கு தனியாக ஆவரேஜ் எடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் வந்து தனித்தனி ஆவரேஜ் எடுத்துக்கலாம் நீங்கள். 1க்கு அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த டேர்முக்கு வரும். நான் சொல்கிறது புரியுதா? இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு. I m ஸ்கொயர் ஆர் பை 2, 1க்கு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். ரீசன், ஆவரேஜ் ஆஃப் த 1னா இங்கே வேரியபிளே கிடையாது, ஒமேகா டியே கிடையாது. ஆன்சர் இஸ் 1. காஸ் 2 ஒமேகா டிக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு என்ன ஆகிடும், 0. நம்ம எடுத்துருக்கிறது 1 கம்ப்ளீட் சைக்கிள். 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு காஸ் ஒமேகா டி ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஆட் பண்ணி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அதனால் இதனுடைய ஆன்சர் என்ன வந்துடும், 0 அப்படின்னு கிடச்சிரும். புரியுதா? பிகாஸ் ஆஃப் 1 கம்ப்ளீட் சைக்கிள் சைன் ஒமேகா டி ஆர் காஸ் ஒமேகா டி ஆன்சர் என்னது, 0ன்னு அர்த்தம். ஒமேகா டி 2 ஒமேகா டி 7 ஒமேகா டி வாட் எவர், 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு என்னது சைன் வேவாக இருந்தாலும் காஸ் வேவாக இருந்தாலும் 0 ஆகிடும். புரியுதா? அப்போது 1 minus 0 நமக்கு என்ன ஆகிடும், இங்கே 1ன்னு ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும், im ஸ்கொயர் ஆர் பை 2 இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஆஃப் ஆஃப் I m ஸ்கொயர் ஆர் அப்படின்னு எழுதுறேன். திஸ் இஸ் வாட், ஆவரேஜ் பவர். புரியுதா? P பார் ஈக்குவல் டு half ஆஃப் I m ஸ்கொயர் ஆர் அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஆவரேஜ் பவர். இதை தான் ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. see that result. புரியுதா? இவங்க டேரெக்டாக சைன் ஸ்கொயர் ஒமேகா டி 1/2 எப்படி போட்டிருப்பாங்க, அந்த ஃபார்முலா அப்போ நான் போட்டுக்கல, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதெல்லாம் அவங்க டேரெக்டாக டெக்ஸ்ட் புக்கில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவல் மீனிங் இதுதான். இப்போ நான் என்ன போட்டிருக்கணும் அதுதான் அதோடைய மீனிங். ஃபைனலாக எல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் என்ன கிடைக்கும், ஆஃப் ஆஃப் I m ஸ்கொயர் ஆர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். சொன்னது புரிஞ்சுதா? ரைட். இப்போ டு எக்ஸ்பிரஸ் ஏசி பவர் இன் த சேம் ஃபார்ம் ஆஸ் அ டிசி பவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏசி பவர், அதாவது இப்போ ஆர்எம்எஸ் கரண்ட் புதுசாக ஒரு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கியூட்டில் ஏசி வோல்டேஜை அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ பவர் டிசிபேஷன் வருதோ, அதே கேஸில் டிசிக்கு பண்ணும்போது எவ்வளோ பவர் டிசிபேஷன் ஆகுதோ அது ரெண்டு இன்டர்லிங்க் பண்ண போகிறோம். நான் சொல்கிறது புரியுதா? ரெசிஸ்டர் சர்க்கியூட்டில் ஏசி டிசி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏசி கொடுக்கும்போது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹீட்டு அதே வேல்யூ டிசிக்கு எப்போ வரும் அப்படின்னு இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய அந்த ரிலேஷன் எதை வச்சு பண்ணுறோன்னா ஆர்எம்எஸ் கரண்ட். ஸோ அதாங்க சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, டு எக்ஸ்பிரஸ் ஏசி பவர் இந்த சேம் ஃபார்ம் ஆஃப் டிசி பவர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். A special value of current is defined and used. It is called RMS, that is root mean square or effective current அப்படின்னு சொல்ல போகிறோம். It is denoted by IRMS or சிம்பிளாக இங்கே ஐன்னு சொல்ல போகிறோம். ஐன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கேபிட்டல் ஐன்னு யூஸ் பண்ண போகிறோம். IRMS அதர்வைஸ் ஐ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இங்கே ரெண்டு டைப் ஆஃப் கரண்ட் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஆர்எம்எஸ் கரண்ட், இன்னொன்று பீக் கரண்ட்டு.
ஏசி கரண்ட்டை டேரெக்டாக சொல்லும் போது பீக் கரண்ட்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஏசி கரண்ட் டிசிக்கு ஈக்குவலாக எப்போ அதே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டுடைய பீக்கு நம்ம அந்த கரண்ட்டுடைய வேல்யூ நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா, ஐஆர்எம்எஸ் ஆர் ஐ நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இதை போட்டிருக்காங்க பாருங்கள். சரியா, இதே ஸ்ட்ரைட் லைனை போட்டிருக்காங்கன்னா இது வந்து பீக் கரண்ட்டு, ஏசியோடைய பீக் கரண்ட்டு. சி ஹியர், இது ஏசி கரண்ட்டோடைய பீக் கரண்ட்டு. ஐன்றது ஆர்எம்எஸ் கரண்ட்டு, அந்த டிசி கரண்ட்டாக கெட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ எந்த ரேஞ்சில் வந்து டிசிக்கு வந்து என்ன வருது, சேம் பவர் டிசிபேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் என்னது ஆர்எம்எஸ் கரண்ட். ஸ்ட்ரைட் லைனாக போட்டிருக்காங்க பாருங்கள் டிசின்றதுனால. கிளியரா? இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். அது எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய மீனிங், அந்த ஆர்எம்எஸ் கரண்ட் ஐ இருக்கு இல்லையா, அதாவது இங்கே சொல்லணும்னா கரெக்டாக ஐஆர்எம்எஸ், இங்கே ஐன்னு போட்டுரு கேபிட்டல் ஐ போடுற இடம் எல்லாமே எந்த கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஐஆர்எம்எஸ் கரண்ட். நம்ம ஈஸியாகனா இப்படியே போட்டுக்கோங்க, இது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு தி ஆவரேஜ் கரண்ட்டு எடுத்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல், ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கு ஈக்குவல். அதாவது ஏசி கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா ஆவரேஜ் எடுத்து, தெரியுதா, ஐ ஸ்கொயர் ஆர்னா என்ன அர்த்தம், கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்து ரூட் எடுத்திங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூ தான் என்னது ஆர்எம்எஸ் கரண்ட்டு அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆஃப் ஆஃப் ஐஎம் ஸ்கொயரோட மேக்னிடியூட் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா IM/√2 கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்எம்எஸ் கரண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி. உங்களுக்கு பீக் கரண்ட் கேட்குறாங்க, ஆர்எம்எஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதர்வைஸ் இதை எப்படி எழுதிக்கலாம், √2 × IRMS ஈக்குவல் டு பீக் கரண்ட்டுக்கு ஈக்குவல். இந்த ஐஎம்க்கு இன்னொரு நேம் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட், அதர்வைஸ் வி ஹேவ் டு யூஸ் த வேர்ட் இஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்ன யூஸ் பண்ணுவோம், பீக் கரண்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் நமக்கு அந்த வேர்டு தான் இருக்கும், பீக் கரண்ட். இது வந்து ஆர்எம்எஸ் கரண்ட். ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கும் பீக் கரண்ட்டுக்கும் தான் ரிலேட் பண்ண போகிறோம். பீக் கரண்ட் இஸ் நத்திங் பட் ஆம்ப்ளிடியூட் 0.707 × IM. இதெல்லாம் ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரிலேஷன்லாம் கண்டிப்பாக தெரியணும், ரொம்ப முக்கியமான ரிலேஷன். இப்படி எழுதலாம். இதனுடைய இது எங்கேருந்து வந்தது, பிகாஸ் 1/√2 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 0.707. சம்டைம்ஸ் வி ஹேவ் டு யூஸ் 0.7 யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளமில் அப்படியும் கொடுப்பாங்க. 0.707 எல்லா டைமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, சிம்பிளாக 0.7 கொடுத்து விட்ருவாங்க. ஸோ 0.707 சொல்லிக்கலாம், அதர்வைஸ் வாட்டி 0.7. இது எல்லாமே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் தான், நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். ஸோ 1/√2 வந்து அப்ராக்சிமேட்டாக 0.707 எடுப்போம், அதில் 0.7 எடுப்போம். ஸோ நீங்கள் ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று 0.7 கூட பீக் கரண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் கிடைச்சிடும் சொல்லிடலாம், அதர்வைஸ் அதை 1/√2 டிவிஷன் பண்ணாலும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடலாம். சொல்கிறது புரிஞ்சுதா, கிளியர்? அப்போது பவர், ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை ஆர்எம்எஸ் கூட கனெக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, பவருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கு, இப்போ ஆவரேஜ் பவர் P bar ஈக்குவல் டு 1/, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க, ஏசி நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இது ஏசி வோல்டேஜை கனெக்ட் பண்ணுங்கள். எப்படி கரண்ட்டுக்கு நீங்கள் ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி வோல்டேஜுக்கும் நீங்கள் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆர்எம்எஸ் வோல்டேஜ் எப்படி எழுதணும்னா VRMS ஈக்குவல் டு ஏசி வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூட் /√2. நான் சொன்ன பாயிண்ட் புரியுதா, எப்படி IRMS கண்டுபிடிக்கணும் IM/√2 எழுதணுமோ, VRMS கண்டுபிடிக்கணும் VM/√2 அப்படின்னு அர்த்தம். அதர்வைஸ் வேறு எப்படி ஆகலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா √2 × VRMS எதுக்கு ஈக்குவல், VMக்கு ஈக்குவல். சம்டைம்ஸ் அது V0 யூஸ் பண்ணுவாங்க, VM. சரியா, இதுக்கு பேர் என்னது, இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்டு என்னது, பீக் வோல்டேஜ். இதுக்கு பேர் VMன்னு சொல்கிறது நம்ம இங்கே என்னன்னு சொல்ல போகிறோம், பீக் வோல்டேஜ். இது ஆர்எம்எஸ் வோல்டேஜ். சரியா, இது வந்து ஆர்எம்எஸ் வோல்டேஜ், ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ வோல்டேஜ். அதர்வைஸ் இதை இன்னும் வேறு எப்படி எழுதலாம், அதில் எழுதுன மாதிரி 0.707 VMன்னு எழுதலாம், ஆர் இப்படி எழுதலாம். அதெல்லாம் இது எல்லாமே என்னது ஃபார்முலாஸ். சரியா, ரைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். காட் இட்? ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கும் பீக் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன், ஆர்எம்எஸ் வோல்டேஜுக்கும் பீக் வோல்டேஜுக்கு உள்ள ரிலேஷன். அதே மாதிரி நீங்கள் பீக் வோல்டேஜ் டு
பீக் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓம்ஸ் லா அப்ளை பண்ணும்போது பீக் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா பீக் கரண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரியணும்னா ஆர்எம்எஸ் கரண்ட் தெரிஞ்சதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி திரும்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ பவர் எப்படி எழுதலாம் பாருங்க. ஆவரேஜ் பவர் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் இந்த கேஸில், P bar equal to P bar half of என்ன பார்த்துருந்தோம், IM square Rனு பார்த்தோமா, அதான் டெரைவ் பண்ணோம். டெரிவேஷனில் லாஸ்ட் டைம் டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம். P bar equal to half of IM square Rனு பார்த்தோம் இல்லையா. இது எப்படி எழுதலான்னு பாருங்க. இங்க பாருங்க, இது IM by root 2 whole square into R எழுதலாமா? Can I write like this? இந்த 2 இங்க கொண்டு வந்து root 2 போட்டு whole squareல போடலாமா? அப்போ whole square பண்ணா இது IM square, root 2 whole square பண்ணா 2 கிடைச்சிரும். சொல்றது புரியுதா? IM by root 2 நான் என்ன எழுதலாம், இப்போ I RMS எழுதலாமா? கரெக்ட். that is what DC power. புரியுதா உங்களுக்கு? half of IM square R. இது எது, இந்த பவர் ஃபார்முலா எதை யூஸ் பண்ணி எப்போ யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம், இதை யூஸ் பண்ணும்போது எப்போ half of IM square Rன்றது பவர் டிசிபேஷன் ஏசி பீக் கரண்ட் கொடுக்கும்போது ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். எப்போ IRMS ஸ்கொயர் ஆர் என்னது டிசி கேஸில் பவரோட ஃபார்முலா I ஸ்கொயர் ஆர்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஐன்றது என்னது நார்மலாக நம்ம படிக்கிற கேஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் தட் இஸ் ஸ்டெடி கரண்ட், தட் இஸ் டிசி கரண்ட் நமக்கு படிச்சிருக்கிறோம். அப்போ பவர் P is equal to I ஸ்கொயர் ஆர்னா IRMS ஸ்கொயர் ஆர்னு அர்த்தம். இதுவே இந்த எந்த கேஸில் கண்டுபிடிக்கிறோம், இதே பவர் ஆவரேஜ் பவர் ரெசிஸ்டன்ஸ் கேஸில் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்கும் போது half of IM ஸ்கொயர் ஆர். அப்போது half of IM ஸ்கொயர் ஆர் அப்படின்ற வேல்யூ இருக்கும்போது half of IM ஸ்கொயர் ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது, அதாவது ஏசி வோல்டேஜில் அதனுடைய கரண்ட் கெட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூடைய பீக் கரண்ட் வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி கெட் பண்ணும்போது என்ன பவர் கிடைக்குதோ அதே பவர் தான் இதில் கிடைக்கும், ஆர்எம்எஸ் கேஸ்லையும் கிடைக்கும். IRMS ஸ்கொயர் ஆர் தட் இஸ் பீக் அண்ட் ஆர்எம்எஸ்க்குள்ள ரிலேஷன். இதை நம்ம பார்த்தது முன்னாடி. கிளியர்? தெளிவாக புரிஞ்சுதா? குட். இதுதான் இதில் நம்ம பார்த்த முக்கியமான பாயிண்ட். ரைட். ஸோ இதுதாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சி ஹியர் VM by root 2 0.707 இந்த பாயிண்ட்லாம் திரும்ப இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபைனலாக ஆஃப் இந்த பவர் ஆவரேஜ் பவர் P இருக்கு இல்லையா, இது வந்து ஏசியில் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே வேல்யூ தான் டிசியில் கிடைக்கும் I ஸ்கொயர் ஆர்னு போடும்போது. அதான் கன்க்ளூஷன் பண்ணுங்க. half IM ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர், போத் ஆர் ஈக்குவல், தீஸ் டூ பவர்ஸ் ஆர் ஈக்குவல். இதை தான் நமக்கு இன்டர்லிங்க் பண்ணுறோம். டிசியில் கிடைக்கிற அந்த பவர் டிசிபேஷனும் ஏசியில் எந்த சுச்சுவேஷனில் அதே பவர் கிடைக்கும், ரெண்டுத்தையும் பவர் ஒரே பவர் டிசிபேஷன் எப்போ கிடைக்குதோ அதுதான் என்னது ஆர்எம்எஸ்ஸுக்கும் டிசிக்கு உள்ள அந்த பீக் கரண்ட் ஏசிக்கும் டிசிக்கு உள்ள ரிலேஷன். அதான் அங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து வீக், இதெல்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஜஸ்ட் திரும்ப எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறேன். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, VM ஈக்குவல் டு இதை எழுதியிருக்காங்க பாருங்கள். VM ஈக்குவல் டு IM இன்ட்டு ஆர்னா என்ன அர்த்தம், VC ஈக்குவல் டு IR ஓம்ஸ் லா. இதை நீங்கள் வந்து ஆர்எம்எஸ் கரெக்டாக உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே எப்படி எழுதலாம், இதை பாருங்கள். VM by root 2 root 2 டிவைட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. IM by root 2 இன்ட்டு ஆர்னு வருமா, டிவைடட் root 2 போத் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு. ஸோ பை root 2 by root 2. VM by root 2க்கு பதிலாக நான் என்ன எழுத முடியும், இதுக்கு பதிலாக VRMSன்னு எழுத முடியும். ஈக்குவல் டு IRMS இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். சிம்பிளாக அங்கே VC ஈக்குவல் டு IRன்னு போட்டிருக்காங்க. இங்கே ஐன்றது IRMS, Vன்றது VRMS. புரியுதா? IM VMன்றது மேக்னிடியூட் ஆர் பீக் கரண்ட் ஆஃப் ஏசின்னு அர்த்தம். சரி, இங்கே அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக ஐன்றது இங்கே IRMSன்னு அர்த்தம், Vன்றது VRMS, ரெண்டு ஒன்று தான். ஸோ V இஸ் நத்திங் பட் ஹியர் VRMS, I இஸ் IRMS. VRMS ஈக்குவல் டு IRMS ஆர். அது எதுக்கு ஈக்குவல், நார்மலாக மேக்னிடியூட் இதில் கண்டு VM ஈக்குவல் டு IMR, இதில் ஏசியில் கண்டுபிடிக்கும் போது இருக்கக்கூடிய வேல்யூஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? இதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸு. ரைட். ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோம். என்னது VM ஈக்குவல் டு root 2V. இது ஆக்சுவலாக என்னன்னா இந்த வேல்யூ நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். த ரிலேஷன் பிட்வீன் ஏசி கரண்ட் அண்ட் ஏசி வோல்டேஜ் சிமிலர் டு தட் டிசி கேஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ திஸ் ஷோஸ் தட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் கான்செப்ட் ஆஃப் RMS values. In terms of RMS value, the equation of power and the relation between current and voltage in AC circuits are essentially same as those for DC case. அதுதான் அந்த DC AC நம்ம கம்பேரிசன் இங்கே பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இட் இஸ்
customary to measure and specify RMS value in AC for AC quantities. For example, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ் வோல்டேஜ் இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ல நம்ம அடிக்கடி 220 வோல்ட்ன்ற வேல்யூ கொடுப்பாங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம ஏன்னா இது நம்ம ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ். த ஹவுஸ் வோல்ட் லைன் வோல்டேஜ் என்னது 220 வோல்டேஜ் இஸ் அன் RMS வேல்யூ வித் பீக் வோல்டேஜ். சரியா? இது வந்து என்னது நம்ம ஹவுஸ் ஹோல்டிங் கனெக்ஷனில் கெட் பண்ணக்கூடிய டிசி வோல்டேஜ் எது 220 வோல்ட்ன்றது. அப்படின்னா எவ்வளோ ஏசி வோல்டேஜ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 220 வோல்ட் டிசி கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 220ன்றது நான் கெட் பண்ணுற டிசி ஆஃப்டர் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ நான் எவ்வளோ ஏசி வோல்டேஜ் கொடுத்துருக்கணும் அப்படின்றது இந்த கேஸு. அப்போது கொடுத்துக்கிற டிசி வோல்டேஜ்னால் என்னென்ன அர்த்தம்? ஆர்எம்எஸ்ன்னு சொன்னோன்னா அவங்க கொடுத்துக்கிற 220ன்றது என்னது என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? விஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். விஆர்எம்எஸ்னா டிசி வோல்டேஜ். 220 வோல்ட் டிசி வோல்டேஜ் இதான் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய எவ்ரி ஹவுஸுக்கு கெட் பண்ணக்கூடிய அந்த டிசி வோல்டேஜ். அப்படின்னா நான் எவ்வளோ ஏசி கொடுத்துருந்தா எனக்கு இவ்வளோ டிசி கிடச்சிருக்கும், இதுதான் கொஸ்டின். அப்போது ஆல்ரெடி எனக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் விஆர்எம்எஸ்? விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு என்னது? VM/√. இப்போ தானே பார்த்தோம் டிசிக்கும் ஆர்எம்எஸ்க்கு உள்ள ரிலேஷன், அதாவது டிசிக்கும் ஏசியோடைய பீக் கரண்ட்டுக்குள்ள வோல்டேஜ் ஆர் கரண்ட் உள்ள ரிலேஷன். விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு VM/√. எனக்கு ஆர்எம்எஸ் கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன தெரியணும்? இப்போது VM தெரியணும். அப்போது விஆர்எம்எஸ் √2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √2 இன்ட்டு விஆர்எம்எஸ் எதுக்கு ஈக்குவல்? VMக்கு ஈக்குவலா? கேன் ஐ ரைட் லைக் தட்? VM தான் என்னது? ஏசி வோல்டேஜ், பீக் வோல்டேஜ். Otherwise we can say here it is what? AC voltage. அதான் எது இங்க? VM. So VM equal to √2 உடைய வேல்யூ அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்? 1.414. சரியா? அதாவது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரிஞ்சு பீக் கண்டுபிடிக்கணும்னா அதை 1.414 கூட மல்டிப்ளை பண்ணால் போதும். அது எதனாலன்னா √2 உடைய வேல்யூ 1.414. 1/√2 உடைய வேல்யூ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இனிமேல் இந்த சாப்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 1/√2னா அப்ராக்சிமேட்டாக 0.707 அப்படின்னு எழுத போகிறோம். √2 அப்ராக்சிமேட்டாக எழுத போகிறோம் 1.414 எழுத போகிறோம். இதுதான் மீனிங். ஸோ ஏசி டு டிசி அந்த கேஸில் கன்வெர்ட் பண்ணும்போது VM ஈக்குவல் டு √2 இன்ட்டு விஆர்எம்எஸ் 1.414 மல்டிப்ளை பண்ணணும். அதுவே பீக் தெரிஞ்சுட்டு ஆர்எம்எஸ் கண்டுபிடினா பை 1/√2 போடும். அதனால் 0.707 இது கூட மல்டிப்ளை பண்ணால் போதும். பீக் கூட மல்டிப்ளை பண்ணது 0.707 இன்ட்டு VM மல்டிப்ளை பண்ணால் விஆர்எம்எஸ் கிடைச்சிடும். 1.414 இன்ட்டு விஆர்எம்எஸ் கூட பண்ணால் VM கிடைச்சிடும். இவ்வளோதான் மீனிங். கிளியரா? இப்போது இந்த √2 வேல்யூ எனக்கு தெரியும். இன்ட்டு விஆர்எம்எஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 220. இதை சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன கிடைக்கும்? 311 கிடைக்கும் கிட்டத்தட்ட நியரஸ்டாக. அப்போது பீக் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, நான் கொடுக்க வேண்டிய ஏசியோடைய பீக் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கணும்? 311 வோல்ட்டு நான் கொடுத்துருந்தா தான் என்னால் எவ்வளோ கன்வெர்ட் பண்ணி கெட் பண்ணியிருக்க முடியும். ஆஃப்டர் அந்த டிசியை கன்வெர்ட் பண்ணியிருக்கும் போது 220 வோல்ட்டு கெட் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆர்எம்எஸ் வோல்டேஜ் எனக்கு 220னா ஹவுஸ் ஹோல்டிங் கனெக்ஷனில் யூஸ் பண்ணுறது நான் கொடுத்துருக்க வேண்டிய அந்த கேஸுக்கு அப்ளை பண்ணியிருக்க வேண்டியது அந்த மீட்டர் பாக்ஸுக்கு கொடுத்துருக்க வேண்டிய அந்த ஏசி வோல்டேஜ் இருக்குல்லையே அது எவ்வளோ வேலைக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? 311. ஸோ இன்ஃபேக்ட் the current IRMS is the equivalent DC current that would produce what? Same average power loss and alternating current. சொல்றது புரியுதா? ஸோ 220 வோல்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் லாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 311 டிசியில் கொடுக்கும்போது அதே பவர் லாஸ் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஆர்எம்எஸ் கூட கனெக்ட் பண்ணோம். இதான் முதல்ல நம்ம பார்த்தோம். ஓகே ரைட். பாருங்க, இது ஒரு ப்ராப்ளம். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டினில் படிக்கும்போது என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். பர்டிகுலராக அந்த கீவேர்டு தெரியணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பீக் கரண்ட் பீக் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அது ஏசியில் வர்றது. நார்மலாக கரண்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அது என்னது அர்த்தம்? ஆர்எம்எஸ் கரண்ட்டுன்னு அர்த்தம். நார்மலாக வோல்டேஜ்னா ஆர்எம்எஸ் வோல்டேஜ். பர்டிகுலராக ஏசி வந்தால் இங்கே பீக் கரண்ட் பீக் வோல்டேஜ் இல்லை மேக்னிடியூட் ஆஃப் த வோல்டேஜ் மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் ஏசி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ தெளிவாக அந்த வார்த்தையை புரிஞ்சு வச்சுக்கோங்க. கட் இட் ரைட். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். A light bulb is rated 100 watt
பவர் கொடுத்துட்டாங்க. பவரோட எஸ்ஐ யூனிட் தான் என்னது? வாட். ஸோ கிவன் டேட்டா எனக்கு என்னது? பவர். ஃபார் 220 வோல்ட் சப்ளை, 220 வோல்ட் சப்ளைனா என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்? இங்கே விஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம இனிமேல் விஆர்எம்எஸ்னு யூஸ் பண்ணோம், நமக்கு அதான் கொஞ்சம் கிளியராக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. சிம்பிளி வி, தட் இஸ் நத்திங் பட் விஆர்எம்எஸ். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பல்ப் என்னவா இருந்திருக்கும்? ஆர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷினில் வாட் இஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பீக் வோல்டேஜ், கொஷினில் இந்த வார்த்தை மறுபடியும் நான் சொல்கிறேன், ஹைலைட் பண்ணுறேன், அந்த தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. பீக் வோல்டேஜ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பீக் வோல்டேஜ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்? விஎம் என்னன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். இதுதான் கொஷின். இதில் ஆர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. தெளிவாக புரியுதா? அண்டு ஆர்எம்எஸ் கரண்ட்டு இங்கே கேட்டுக்கிறது பாருங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களா? ஆர்எம்எஸ் கரண்ட்டு அப்படி என்ன கண்டுபிடிக்கணும்? ஐஆர்எம்எஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3 கொஷின் இருக்குது இதில். தெளிவாக புரிஞ்சுதா? பீக் வோல்டேஜ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும், ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு, என்ன கொடுத்தாங்க? பவரும் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். எந்த கேஸுக்கு? இது ஆர்எம்எஸ் கேஸ். பவர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். ஆல்ரெடி நான் பவருக்கு 3 ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இல்லையா? நார்மலாக டிசி கேஸில் இல்லை ஆர்எம்எஸ் கேஸில் பவரோட ஃபார்முலா என்னென்ன பார்த்தோம்? ஒன்று வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் ஐ ஸ்கொயர் ஆர்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? வி ஸ்கொயர் பை ஆர் பார்த்தோமா? இது எல்லாமே என்னது? த ரிலேஷன், பவரோட ரிலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த கேஸில் எனக்கு ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு, பவர் தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன தெரியணும்? இப்போது என்ன தெரியணும்? கொஷின் வந்து ஆர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் ஆர்? ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் ஆர்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. ஏன்னா எனக்கு இந்த 2 டேட்டா தெரியும். எது தெரியுமோ நான் அதை வச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதான் அன்னோன். நோன் டேட்டாவிலிருந்து அன்னோன் கண்டுபிடிக்கணும் யூசிங் த மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன். சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த வேல்யூவை. வி வந்து 220 ஹோல் ஸ்கொயர் பை ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கண்டுபிடிக்கணும். இங்கே சாரி பிகே எழுதிருக்கணும் இல்லையா? ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி இங்கே பி வரும். பி கொடுத்துருக்குறாங்க, தட் இஸ் 100. அப்போ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இதை 220 இன்ட்டு 220 டிவைடட் பை 100. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 0 கேன்சல். 22 ஸ்கொயர் என்ன வரும்? 484 ஓம். புரியுதா? ஆல்ரெடி நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ படிக்க சொல்லியிருக்கிறேன். இதுலேருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 22 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 484. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? தட் இஸ் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பீக் வோல்டேஜ். எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். பீக் வோல்டேஜ் என்ன ஃபார்முலா? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் பீக் வோல்டேஜ்? பீக் வோல்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஎம்னு சொன்னா அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரிஞ்சால் பீக் வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு விஎம் பை ரூட். இதான் நான் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுருக்கேன் ஃபார்முலா. ஸோ இப்போ எனக்கு ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரியும். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜ். கொஸ்டினில் நார்மலாக வோல்டேஜ் கொடுக்குறாங்கன்னா அது என்னென்னு தான் அர்த்தம்? டிசி வோல்டேஜ்னு அர்த்தம். ஏசியாக இருந்தால் பர்டிகுலராக பீக் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை பீக் கரண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் ஏசிக்கு போகணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது எப்போ அது ஏசி வோல்டேஜ் எடுக்கிறதா இல்லை டிசின்னு எடுக்கிறதா நான் நிறைய சொன்ன கன்ஃபியூஷன் இருக்குது. விஎம்னு எடுக்கிறதா இல்லை விஆர்எம்எஸ் எடுக்கிறதான்னு தெளிவாக அந்த வேர்டு இருக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி பீக் வோல்டேஜ், இந்த மாதிரி ஆர்எம்எஸ் கரண்ட், ஜென்ரலாக அவங்க வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா என்னென்னு தான் அர்த்தம்? டிசின்னு தான் அர்த்தம். குழப்பிக்காதீங்க. சரியா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் விஎம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா √2 இன்ட்டு விஆர்எம்எஸ். இது நான் என்னோட ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஏன்னா விஆர்எம்எஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில்? 220. ஜென்ரலாக இதோட வேல்யூ எப்போ என்ன தான் கிடைக்கும்? இது ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை டிசி வந்து 220 வோல்ட் இருந்தால் ஆர்எம்எஸ் 311 தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணவே தேவையில்லை. எம்சிக்யூ கேஸுக்கு நான் சொல்கிறேன். போர்டாக தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும் பிகாஸ் ஆஃப் த மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன். இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. டே டு டே லைஃப்பில் 220 வோல்ட் டிசி கெட் பண்ணணும்னா 311 ஏசி வோல்டேஜ் கொடுத்துருக்கணும். ஸோ அதனால் ஆன்சர் என்ன வரும்? 311. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க? என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கரண்ட் கேட்டிருக்காங்க? ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்? ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரியும். கரெக்டு தானே? இந்த பவர் என்னது? ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னால கெட் பண்ணக்கூடிய பவர் தான் அது.
சரி, அதுதான் கொடுத்துருக்காங்க. 220 வோல்ட் பவர் வோல்ட் இருக்கும்போது பவர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 100 வாட்னா நீங்கள் டேரெக்டாக ஆர்எம்எஸ் கேஸு உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கொண்டு வரலாம் பாருங்க, இங்கே டைரக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் கேஸ் இது. பவர் ஈக்குவல் டு ஆர்எம்எஸ் கொடுத்தாங்கன்னா பிஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ்னு அர்த்தம். அவ்வளோதான். புரியுதா? டிசி கேஸில் எழுதும்போது பவர் நார்மலாக வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் சொல்கிறேன், அதுதான் அந்த வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் தான் நத்திங் பட் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். அப்போ எனக்கு வந்து பவரும் தெரியும், இப்போ எனக்கு என்ன தெரியும்? வோல்ட்டும் தெரியும். அந்த ஆர்எம்எஸ் கேஸுக்கான பவரும் அதோட வோல்ட்டும் தெரியும். அப்போ கரண்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? இது பவர் பை விஆர்எம்எஸ் எதுக்கு ஈக்குவல்? ஐஆர்எம்எஸ்க்கு ஈக்குவல். ஆர்எம்எஸ் கரண்ட் தானே கேட்டுருக்காங்க. பவர் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 100 வாட். வோல்டேஜ் எவ்வளோ? 220. அப்போ 100 பை 220 ஈக்குவல் டு ஐஆர்எம்எஸ். ஸோ இந்த 0 0 கேன்சல் பண்ணிவிட்டு ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ வந்துருக்கு? 0.454. இது சால்வ் பண்ணணும், டெசிமலில் வரும் அப்ராக்சிமேட் வேல்யூ. இதுதான் ஆன்சர். இது வந்து பீக் வோல்டேஜ். புரியுதா? இது நார்மல். அதுக்கப்புறம் கால்குலேஷன் தான். காட் இட். போலாமா அடுத்த கொஸ்டின்? ரைட். நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஃபேசாஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, representation of AC current and voltages by rotating vectors, that is called phasors. phasor-னா என்ன அர்த்தம் அப்படின்னா rotating vectors-னு அர்த்தம். One second, I will drink water and go. எஸ், போலாமா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ். ரொட்டேட்டிங் வெக்டார்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து ஃபேசார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே என்னென்னா 2 வெக்டார் நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். அது 2 என்ன ஆக போகுதுன்னா ரொட்டேட் ஆக போகுது. அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆங்கிள் அந்த வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. எவ்வளோ ரொட்டேஷன் நடக்குதோ அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும்? இங்கே வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து வோல்டேஜுக்கு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் கரண்ட்டு என்ன வோல்டேஜ் கொடுக்குறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் எப்படி வருது, அது 2 எவ்வளோ எந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெஃபரன்ஸாக நம்ம ஒன்று எடுத்துருக்கிறோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கேஸுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நான் அந்த டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரீவியஸ் செக்ஷன் வி லேர்ன் தட் கரண்ட் த்ரூ எ ரெசிஸ்டர் இஸ் இன் ஃபேஸ்ன்னு பார்த்தோம். கரெக்டாக? ரெசிஸ்டர் என்னென்னு பார்த்தோம்? இன் ஃபேஸ் வித் ஏசி வோல்டேஜ். பட் திஸ் இஸ் நாட் ஸோ இன் த கேஸ் ஆஃப் அண்ட் இண்டக்டார் அண்ட் கெப்பாசிட்டருக்கு அது இருக்காது. இன்ஃபேஸில் அது இருக்காது. எதுக்கு இருக்காது? நாட் ஸோ இன் த கேஸ் ஆஃப் இண்டக்டார், கெப்பாசிட்டர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் சர்க்யூட் எலமெண்ட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்ஃபேஸ் எதுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெசிஸ்டருக்கு மட்டும்தான் அது வோல்டேஜ், அதுவும் ஏசி வோல்டேஜும் கரண்ட்டும் ரெண்டுமே சைன் ஒமேகாட்டின்னு இருக்கும். அதான் என்னது? இன்ஃபேஸு. இண்டக்டார் கேஸுக்கு ஏசி வோல்டேஜை கொடுக்கும்போது கெட் பண்ணுற அந்த கரண்ட் வேல்யூ, அதே மாதிரி கெப்பாசிட்டர் கேஸுக்கு ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது கெட் பண்ணுற அந்த கரண்ட்டோடைய சைன் கம்பாரிசன் பண்ணிங்கன்னா ரெண்டுமே என்ன கிடையாது? இன்ஃபேஸில் இருக்காது. அதே மாதிரி ஆல் 3 காம்பினேஷன் சொன்னாலே ஆர்எல்சி, இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், அந்த கேஸ்லேயே உங்களுக்கு என்ன இருக்காது? இன்ஃபேஸில் இருக்காது. அப்போ அந்த கேஸில் எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸில் அது ரொட்டேட் ஆகுது, எவ்வளோ டீவியேஷன் இருக்குது, கரண்ட்டுக்கும் அப்ளை பண்ண வோல்டேஜுக்கும் உள்ள அந்த ஃபேஸ் சேஞ்சு எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னது? ஃபேசார்ஸ், அதாவது ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ். கரண்ட்டோடைய வேல்யூவையும் அதே மாதிரி ஏசி வோல்டேஜ் அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் டீவியேஷனை வச்சு ரொட்டேட் பண்ண போகிறோம். புரியுதா? ரைட்.
In order to show phase relationship between voltage and current in AC circuit, use notion of phasors. அது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா அது. The analysis of an AC circuit is facilitated by the use of phasor diagram. A phasor is a vector. Phasor என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A phasor is a vector which rotates about the origin with angular speed omega. ஒமேகான்ற ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை லைக் கிளாக் ரொட்டேட் ஆகிற மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம். சரியா? The vertical component of phasors V and I represents sinusoidally varying quantities V and I. சார் ரெண்டு காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து வோல்டேஜ், Vன்றது என்னது voltage, and current represents sinusoidally varying quantities V and I. The magnitude of phasors V and I represents amplitudes or peak values Im and Vm of these oscillating quantities. So voltage and current phasors are their relationship time T1 in the case of AC source connected to a resistor. நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஏசிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் லாஜிக், இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டாக எதுவும் இருக்காது. பட் இந்த ஃபேஸார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த ரொட்டேஷன் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இது வந்து ஆரிஜின். சரியா? இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஆரிஜின். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா V உடைய ஃபேஸார் லைனை ட்ரா பண்ணணும். இதுதான் ஃபேஸார் ஆஃப் V. ஸ்டார்டிங்கில் 0ல இருந்து ஏதோ ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகுது. இது ரொட்டேட் ஆக அங்கே என்ன ஆகுது, வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? இது வந்து எதனுடையது, V. இது வந்து Vக்கு. இங்க கரண்ட்டும் வோல்டேஜும் ரெண்டுமே இன்ஃபேஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இன்ஃபேஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒரே லைன்ல இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுத்தோட ஆம்பிளிட்யூட் மட்டும் வேறன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் என்னது, ரெசிஸ்டார் கேஸுக்கு. இது ரெசிஸ்டார் கேஸுக்கு ஐ வேல்யூ. நான் சொல்றது புரியுதா? ரெண்டுமே ஏன் நான் ரெண்டு வெக்டர் ஏன் ஒரே லைன்ல வரைஞ்சிருக்கிறேன்? ரெண்டுமே இன்ஃபேஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னா ரெண்டுமே சைன் வேவ்ல தான் ரொட்டேட் ஆகுது. ஒமேகா வந்து ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டுமே சைன் ஒமேகா டி, இதுவும் சைன் ஒமேகா டி தான். அதனால ரெண்டுமே ஒரே லைன்ல தான் இருக்கும். ஆம்பிளிட்யூட் மட்டும் மாறும். இது இருக்கு இல்லையா, நான் போடுறது ரெசிஸ்டன்ஸ் கேஸுக்கு. இந்த ஆம்பிளிட்யூட் மட்டும் மாறும். எப்படி மாறும்னு பாருங்க. தெரியுதா? இதோட ஆம்பிளிட்யூட் மட்டும் மாறும். இது ரெண்டும் சேர்ந்து இப்போ ரொட்டேட் ஆகும். இந்த ஆங்கிள் வந்து ஆக்சுவலா ஒமேகா டி. இது வந்து சம் T1 ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஒமேகா T1ல இப்படி ரொட்டேட் ஆக போகுது. ரொட்டேட் ஆக நமக்கு வேவ் வந்து இங்கே அவுட்புட்ல ப்ரொடியூஸ் ஆகிட்டே வரும். சைனுக்கும் காசுக்கும் இன்புட் ரெண்டுத்தையும். ஸோ சி ஹியர், இதை போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ஆம்பிளிட்யூட் இருக்கு இல்லையா. இது ரொட்டேட் ஆக இந்த வேல்யூ இருக்கு பாருங்க. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா லைக் திஸ். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் இது. இது நம்ம அடுத்த இதுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்றதுனால நோ இஷ்யூ. இதுதான் ஆக்சுவலாக என்னது, இதான் என்னது, I ஈக்குவல் டு Im sin ஒமேகா டி. இது அதனுடைய பீக் ஆம்பிளிட்யூட். V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி. இது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ என்ன ஆக போகுது, இது எவ்வளோ இப்படி ரொட்டேட் ஆகிட்டே வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இங்க சைன் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்த கேஸுக்கு எடுத்தீங்கன்னா இது கரண்ட்டுங்க. ஓகேவா? வோல்டேஜ் அப்புறம் கரண்ட் ரெண்டுமே இந்த ஆக்சிஸ் கம்பேர் பண்றோம். இது என்னன்னு பார்த்திருக்கோம் Im, இது என்னன்னு பார்த்தோம் Vm. இது ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கு இல்லையா, அதாவது கரண்ட்டும் வோல்டேஜ் ஒரே லைன்ல இருக்கும்போது தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் அர்த்தம். ரெண்டு வெக்டார்ஸ், இது ரெண்டு வெக்டார் ஆக்சுவலா. இது வந்து V வெக்டார் ரொட்டேட்டிங் வெக்டார், இது I வெக்டார் ரொட்டேட்டிங் வெக்டார். இது கரண்டோட ரொட்டேட்டிங் வெக்டார், இது வோல்டேஜ் ரொட்டேட். ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கும். ஏன்னா தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். இது ரெண்டும் ரொட்டேட் ஆகும். ரெண்டு ஆம்பிளிட்யூட் மட்டும் மாற அது ரொட்டேட் ஆக என்ன ஆகும், 0, அதுக்கப்புறம் 90, 0ல இருந்து 90 போற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் மேக்ஸிமம். 92 மறுபடியும் என்ன ஆகும், 180 வரும்போது டிக்ரீஸ் ஆகிட்டு 0 ஆகிடும். மறுபடியும் அடுத்த ஹாஃபுக்கு வர ஆரம்பிக்கும். அதான் என்னது,
இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது நெக்ஸ்ட் ஹாஃப். அப்படியே ரொட்டேட் ஆக அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி கரண்டோட ஆம்பிளிட்யூட் வோல்டேஜ் ஆம்பிளிட்யூட் கரஸ்பாண்டிங்காக சேஞ்ச் ஆகிட்டே வரும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியரா? அதாவது கிளாக்ல பெரிய முழு சின்ன முழு சுற்றுற மாதிரி அது. அதுதான் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்துட்டு சுற்றும். எதில்? இது எந்த கேஸுக்கு? ரெசிஸ்டர் சர்க்கியூட். இது வந்து ரெசிஸ்டர் சர்க்கியூட்டுக்கான டயக்ராம் நான் போட்டிருக்கிறது. ஏசி வோல்டேஜ் அப்ளைட் டு த ரெசிஸ்டர் சர்க்கியூட், தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் இண்டக்டருக்கு கெப்பாசிட்டருக்கு இது ரெண்டும் ஒரே லைனில் இருக்காது. ரெண்டும் வோல்டேஜ் வேற ஒரு இடத்துல இருக்கும், வெக்டார் வோல்டேஜ் வெக்டார், கரண்ட் வெக்டார் வேற ஒரு இடத்துல இருக்கும். ரெண்டுத்துக்கு பின்னாடி ஒரு ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் தான் என்னது? ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதை நம்ம அடுத்து டெரிவேஷன்ல இருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். காட் இட்? புரிஞ்சுதா தெளிவா? ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. So the projection of voltage and current phasors on vertical axis Vm sin omega t அப்புறம் Im sin omega respectively represents the value of voltage and current. So அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? This means that the phase angle between voltage and current is zero. எந்த கேஸுக்கு? ரெசிஸ்டர் கேஸுக்கு phase வந்து zero. Phase difference between voltage and current in the resistor circuit என்ன வரும்? இங்க சொல்லணும் phase difference அப்படி என்ன அர்த்தம்? ஃபைன்னு அர்த்தம் யூஸ் பண்ண போகிற சிம்பிள். அது வந்து ஜீரோ. எந்த கேஸுக்கு? ரெசிஸ்டர் கேஸுக்கு. தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? பியூர் ரெசிஸ்டர் சர்க்கியூட்டாக இருந்தால் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதனால தான் அது இன்ஃபேஸ் ஈச் அதர்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் மெயினாக ரெசிஸ்டர் சர்க்கியூட்டில் படித்து புரிஞ்சிக்க வேண்டியது. ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. காட் இட்? ரைட். நெக்ஸ்ட் கேஸ் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டக்டார். ஏசி வோல்டேஜ் அப்ளை டு அன் இண்டக்டார்னா என்ன நடக்கும்? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ரெசிஸ்டருக்கு பதிலாக இது எல்லாமே பியூர் ரெசிஸ்டிவ், பியூர் இண்டக்டிவ், பியூர் கெப்பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இன்னொரு டேர்ம் இதில் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் ஏசி இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறேன். எந்த சர்க்கியூட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இண்டக்டார். இண்டக்டாரோட சிம்பிள் இதுதான், இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் எல். இது அப்ளைட் ஏசி வோல்டேஜ். அதர்வைஸ் V ஈக்குவல் டு Vm. இது ஃபிக்ஸ்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அப்ளை பண்ணுற வோல்டேஜ் என்ன ஆகாது, மாறாது. இதான் நம்ம கொடுக்குற வோல்டேஜ். இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் இதுதான். இந்த சர்க்கியூட்டில் கொடுக்குற ஏசி வோல்டேஜ் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. இண்டக்டன்ஸ் வழியாக அந்த கரண்ட் பாஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே போகும். ஸோ ஏசி வோல்டேஜ் பியூர் இண்டக்டன்ஸுக்கு கனெக்ட் பண்ணோம்னா கெட் பண்ணக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேஸ் சேஞ்ச் எப்படி இருக்கும், இன்புட் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ளே அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், ஃபேஸார் டயக்ராம் வச்சு அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பவர் என்னவா இருக்கும். ஸோ இந்த ஆல் 3 கேசஸ் நம்ம பார்க்க போகிறது என்னது? கரண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த காம்பனண்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் முடிச்சிட்டோம், அடுத்தது இண்டக்டன்ஸ் வந்துருக்குறோம். இப்போது அதே கேஸ் தான். அப்ளைடு டெரிவேஷன் எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அப்ளைடு ஏசி வோல்டேஜ். அப்ளைடு ஏசி வோல்டேஜ் EMF யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் V ஈக்குவல் டு Vm sin omega t. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சாப்டரில் என்ன படிச்சிருந்தோம்? இண்டக்டன்ஸை பற்றி படிச்சிருந்தோம். இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டரில் இண்டக்டன்ஸ் வந்து அதனுடைய கரண்ட்டுக்கும் இண்டக்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்துருந்தோம். வோல்டேஜ் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை ரிலேட் பண்ணியிருப்போம். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் வச்சுக்கிட்டு அதில் இதான் அந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். L/di/dt அப்படின்னு வந்திருக்கும். சரியா? அதாவது இண்டக்டன்ஸ் இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய EMF, அதர்வைஸ் V EMF சொல்லலாம். அதர்வைஸ் Vன்னு சொன்னீங்கன்னா என்ன வரும்? L/di/dt. L/di/dt. இண்டக்டன்ஸ் கரண்ட்ல சர்க்கியூட்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா, சொல்றது புரியுதா? இண்டக்டன்ஸ் கேஸ்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா the potential across the இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? இண்டக்டன்ஸ் வேல்யூ L இன்ட்டு கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா கரண்ட் என்ன ஆகிட்டே போகும், சேஞ்ச் ஆகிட்டே டைரக்ஷன் இதில் மாறிக்கினே இருக்கும். கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ EMF ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? L/di/dt. இது எதில் பார்த்துருந்தோம்? ப்ரீவியஸ் சாப்டர்ல ஃபேரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது. 6th சாப்டர்லேருந்து கண்டுபிடிச்சது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதனுடைய வோல்டேஜ் எனக்கு தெரியும். இப்போ இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் லா. இப்போ என்ன பண்ணணும்? அப்ளை KVL.
Kirchhoff's voltage law. Apply KVL in the circuit. Apply பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த சர்க்யூட்ல அப்ளை பண்ற AC வோல்டேஜ் என்னது? V ஆ? V மைனஸ் இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது? The voltage across என்னது? L into di by dt. So minus L into di by dt equal to 0. Correct? The total voltage for any closed loop equal to 0. That is Kirchhoff's voltage law. So applied AC voltage வந்து இங்க நான் V ன்னு எடுத்துக்கிட்டேன். இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து L into di by dt equal to 0. The total voltage for any closed loop 0 Kirchhoff's voltage law. So இந்த டேர்ம் இங்க கொண்டு வாங்க. V equal to minus L கொண்டு வந்தா plus L ஆயிடும். L into di by dt. கரெக்ட் தானே? L into di by dt. என்னோட எய்ம் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லே. இந்த சர்க்யூட்டுக்கு கரண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சாக்கணும். கரெக்டா? அப்போ V equal to L into di by dt. எனக்கு இதுல இருந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சாக்கணும். இப்போ ஐ நீட் கரண்ட் வேல்யூ. கிளியர்? இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த L இங்க கொண்டு வந்திருக்கு. ப்ராடக்ட்ல இருக்கிற L இங்க வந்துரும். V by L equal to di by dt ன்னு கிடைக்கும். கரெக்டா? V ப்ராடக்ட்ல இருக்கிற L இருந்தா இங்க டிவிஷன்ல வந்துரும். சோ இந்த டெரிவேஷனை ஃபர்தரா எப்படி எழுதலாம்னு பாருங்க. சோ di by dt நான் எப்படி எழுதிக்கிறேன்? di தான் கண்டுபிடிக்க போறதுனால dt equal to V by L. So what is di? V by L dt இங்க கொண்டு போனீங்கன்னா டிவிஷன்ல இருக்கிற dt எங்க போனா என்ன ஆயிடும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆயிடுமா? கரெக்டா? கரெக்ட்? see here அதான் அங்க பண்ணிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த V உடைய வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். what is V? V என்ன பார்த்திருக்கோம்? V equal to Vm sin omega t. ஈக்குவேஷன் நம்பர் 1ல போட்டிருக்கு இல்லையா? அப்ளைடு வோல்டேஜ் AC எதுக்கு ஈக்குவல்? Vm sin omega t. அப்ப இங்க V க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா V replaced by Vm sin omega t by L into dt. இதுல Vm by L கான்ஸ்டன்ட். சரியா? sin omega t into dt. இதை தனியா எழுதுறேன். புரியுதா? that is di. di equal to Vm by L sin of omega t into dt. ஸ்டெப்ஸ் புரியுதா பாருங்க. dt கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு வேற எதுவும் அடிஷனலா பண்ணல. V க்கு பதிலா Vm sin omega t எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கரண்ட் இங்க di இருக்கு. பட் ஐ நீட் I கரண்ட். கரண்ட் எப்பவுமே எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். AC கரண்ட், AC வோல்டேஜ் அப்ளை பண்ணா AC கரண்ட் I equal to IM சம் வேல்யூ IM வரணும். அப்புறம் சைன் அந்த ஃபார்மேட்ல வரணும். அதான் என்னது? AC வோல்டேஜ். அது ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னாலும் வரலாம். அந்த ஃபார்மேட் படி ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு அந்த சைனோசாய்டல் வேவ் ஃபங்க்ஷன் வரணும். சைனா காசோ எதுன்றது கரெக்டாக வரணும். சரியா? இப்போ எனக்கு DI இங்கே DT இருக்கு. DIல இருந்து நான் I கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும். புரியுதா? இன்டெகிரேஷன் பண்ணீங்கன்னா DX இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? Xன்னு கிடைக்கும். ஸோ DIல இருந்து I கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ integrate di equal to integration Vm by L என்ன வரும்? sin omega t into dt. கரெக்டா? di இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு I ன்னு கிடைக்கும். ஏ dx இன்டெகிரேட் பண்ணா x ன்னு அர்த்தம். ரீசன் dx இன்டெகிரேட் பண்ணா x ஃபார்முலா, இன்டெகிரேஷன் ஃபார்முலா. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது Vm by L வந்து கான்ஸ்டன்ட். அதை வெளியில எடுத்துடலாம். அப்ப எது மட்டும் தான் இருக்கும்? sin omega t into dt மட்டும் இருக்கும். கரெக்டா? Vm by L கான்ஸ்டன்ட், வெளியில எடுத்துட்டோம்னா sin omega t into dt. sin omega t இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? sin theta இன்டெகிரேட் பண்ண என்னது? sin theta இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் cos theta ன்னு கிடைக்கும். இன்டெகிரேஷன்ல டிஃபரன்சியேஷன் வேற, இன்டெகிரேஷன் வேற. sin theta இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் cos theta. ஆல்ரெடி நான் இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். என்ன கொடுத்துருந்தேன்? இந்த ஃபார்முலா பேசிக் மேக்ஸ் கிளாஸ் நான் நடத்திருக்கிறேன். sin இந்த தீட்டாவுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்கு? ஒமேகா டி. அப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம் sin AX into dx. இதை இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் cos AX by ஏன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே dx வேரியபிள் x,
இங்கே ஜஸ்ட் சைன் எக்ஸ்னு எல்லாமே ஏஎக்ஸ்னு இருந்தால் மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை ஏ அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடினா மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகான்னு வரும். ஏவுக்கு பதிலாக இங்கே ஒமேகான்னு இருக்குது. இந்த ஃபார்மெட்டை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். புரியுதா? ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா மைனஸ் காஸ் ஏஎக்ஸ், ஏவுக்கு பதிலாக இங்கே ஒமேகா, டி டிடி தான் வேரியபிள், இங்கே எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக இங்கே டி டிடி வேரியபிள். புரியுதா? அப்போ மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஏ, இங்கே ஏவுக்கு பதிலாக ஒமேகா, அதனால பை ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். சொல்ல தெளிவாக புரிஞ்சுதா? ஃபர்தராக இதை சால்வ் பண்ணீங்கன்னா இங்கே என்ன வரும், விஎம் டிவைடட் பை ஒமேகா எல் மைனஸை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க இன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஐ ஈக்குவல் டு விஎம் பை ஒமேகா எல் இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு கிடைச்சிருக்கு. இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் வந்து கரண்ட்டையும் வோல்டேஜையும் ஆங்கிளை கம்பேர் பண்ணணும், ஃபேஸை கம்பேர் பண்ணணும், ரெண்டுமே சைனில் இருக்கணும். ஏன்னா இன்புட் நான் கொடுத்தது என்னது, வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ரிசல்ட்டில், இந்த கேஸில் காசு ஒமேகா டியில் கிடைச்சிருக்கு. அப்போ காசு ஒமேகா டி நான் சைனுக்கு மாற்றினா தான் ஈக்குவலண்ட்டாக மாற்றணும். நானாக ஏதோ ஒரு வேல்யூ போடக்கூடாது, ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் காஸ் ஒமேகா டி, அதாவது மைனஸ் காஸ் ஒமேகா டி ப்ளஸில் மாற்றி ஆகணும், சைனில் மாற்றி ஆகணும் ஈக்குவலண்ட்டாக. சைனில் சொல்லும் போது என்ன வேல்யூக்கு மைனஸ் காஸ் ஒமேகா டி ஈக்குவலாக இருக்குமோ அதுதான் என்னது இந்த கேஸுக்கான கம்பேரிசன் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபர்தர் அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்க. காஸ் ஒமேகா டி வந்து இன்னைக்கு எதுக்கு இப்போ மாற்றி ஆகணும், சைனுக்கு மாற்றி ஆகணும் ஃபர்ஸ்ட். இப்போ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, லிசன், ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷன் வாங்க. ஐஎம் ஈக்குவல் டு இல்லையா, ஐ ஈக்குவல் டு மைனஸ் விஎம் பை என்ன எழுதணும், ஒமேகா எல். ஒமேகா எல் இந்த காஸ் ஒமேகா டி ஈக்குவலண்டா சைன்ல எப்படி எழுதலாம்? வாட் இஸ் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா? 99 அர்த்தம் பை பை 2. வாட் இஸ் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா? சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. சொல்றது பாருங்க, ஒமேகா டி ஆக்சுவல் மீனிங் என்ன, பேசிக்கா நம்ம ஃபார்முலா எப்படி படிச்சிருப்போம், sin of 90 minus theta equal to cos theta. அப்போ cos theta நான் சைனுக்கு மாத்தணும்னா எப்படி எழுதணும், pi by 2 minus theta, அதாவது 90 minus theta, அதர்வைஸ் pi by 2 minus theta. நீங்க ரேடியன்லையும் சொல்லலாம், அதர்வைஸ் வேற எப்படி சொல்லலாம், இதை டிகிரி வச்சு நீங்க சொல்லலாம். சொல்றது புரிஞ்சுதா? ரெண்டுமே கரெக்ட். நீங்க அதை வச்சு ஆன்சர் ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா sin of 90 minus theta இந்த ஃபார்மேட்டில் இது இப்படி வரும். அப்போ காஸ் ஒமேகா டி தான் இங்க இருக்கு. காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக நான் எதில் எழுத போறேன், இப்போ சைன்ல எழுத போறேன். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதுறேன். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் என்னது, சேம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, அதை கூட கனெக்ட் பண்றேன். இந்த ஃபார்மாட்ல இருந்து இதை எழுதுறேன். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்றதும் காஸ் தீட்டாவும் ஈக்குவல். அதனால சைன் ஆஃப் 90 மைனஸ் ஒமேகா டின்றது காஸ் ஒமேகா டிக்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? ரைட். இப்போ ஆனால் இங்கே எனக்கு மைனஸ் இருக்கு, ஆனால் எனக்கு எதில் வரணும், ப்ளஸில் தான் வரணும். ஏன்னா ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டின்னு தான் வரணும். சொல்றது புரியுதா? அப்போ இங்கே எனக்கு மைனஸ் வரக்கூடாதுன்னா இப்போ நான் மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். மைனஸ் எப்படி உள்ளே கொண்டு போகிறேன் அப்படின்னா, விஎம் பை ஒமேகா எல், திரும்ப ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ எப்படி போகிறோம்னா மைனஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் ஒமேகா டின்னு எழுதுறேன். ஏன்? அதுக்கு ரீசன் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல், மைனஸ் சைன் தீட்டாவுக்கு ஈக்குவல். அனதர் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இது எல்லாமே கம்பாரிசனுக்கு தேவையான மாதிரி நான் மாத்துறேன். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் என்ன வரும், மைனஸ் சைன் தீட்டா. அப்போ எனக்கு இங்கே மைனஸ் சைன் தீட்டான்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இது சைன், இது ஃபுல்லாக தீட்டா. மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அந்த மைனஸ் தூக்கி எங்கே போட்டிருக்கேன், உள்ளே போட்டிருக்கேன். இந்த ஃபார்மெட்டில் எனக்கு இருக்கு, நான் இப்படி எழுதுறேன். இப்போ மைனஸ் சைன் தீட்டாவை சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு இந்த மைனஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும், விஎம் பை ஒமேகா எல் சைன் ஆஃப் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எங்கே என்ன ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ நான் எப்படி எழுதலாம், ஒமேகா டி மைனஸ் பை பை 2 எழுதலாமா? சொல்றது புரியுதா? இது மைனஸ், இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால ப்ளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஒமேகா டி மைனஸ்
ஓகேவா, sin of omega t minus pi by 2. ஸோ இப்போ எந்த ஃபார்ம் எடுத்துருக்கு பாருங்க, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இங்கே புதுசாக நான் ஒரு டேர்மாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த விஎம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் இப்போ புதுசாக ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 1/ωL அந்த டேர்முக்கு பதிலாக நான் XCன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். XC இன்ட்டு sin of omega t minus pi by 2. சொல்றது புரியுதா? எனக்கு இப்போ சைன் வந்து போச்சு, ப்ளஸ் இங்கே எங்கேயுமே நெகட்டிவ் சைனும் கிடையாது. காஸ்ட் டேர்ம்னு எல்லாத்தையும் இதில் மாற்றிட்டேன், சைன் டேர்முக்கு மாற்றிருக்கிறேன். ஸோ சைன் டேர்முக்கு மாற்றினதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆயிடுச்சு. ஏன்னா அப்ளை பண்ணது என்னது, V = Vm sin omega t. அப்போ எனக்கு கிடைக்க போகிற கரண்ட் எப்படி வரணும், I = Im sin of omega t or omega t plus pi by 2 minus pi by 2 வாட் எவர் ஆங்கிள். ஆனால் ரெண்டுமே எனக்கு சைனில் இருக்கணும், ரெண்டுமே ப்ளஸ் சைனில் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் ஐ கேன் கம்பேர் த ஆங்கிள்ஸ். சொல்றது புரியுதா? ஏன் காசில் நான் பண்ண முடியலன்னா, சேம் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ இருந்தால் தான் வி கேன் கம்பேர். சைனும் காசும் டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஒன்று சைனை ஈக்குவல் டு காசாக மாற்றணும், இல்லை காசு ஈக்குவல் டு சைனாக மாற்றணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லை இதில் காசு வச்சிருக்கேன்னா அது சைனுக்கு மாற்றிருக்கணும் இன்புட்டை. அப்போ தான் அது சைன்லேருந்து காசுக்கு மாற்றணும் இன்புட்டை. தென் வி கேன் கம்பேர் டைரக்ட்லி. அப்படி தான் நம்ம ஆங்கிள்ஸை சேஞ்சஸ் எவ்வளோன்றதை கம்பேர் பண்ண முடியும், அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இப்போது நாங்கள் XCன்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த XCயோட மீனிங் என்னன்னா, XC அப்படி ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து என்னன்னா, இங்கே XCயில் இது இண்டக்டன்ஸ் இல்லையா, XL, சாரி இது வந்து இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் தான் XC யூஸ் பண்ண போகிறோம். இது XL. XL இதுக்கு பேர் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் இருக்கும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இந்த கேஸில் 1/ωL. see here 1/ωL. 1/ωLக்கு பதிலாக நான் எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன், XLன்னு புதுசாக ஒரு டேர்மை கொண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். தட் இஸ் XL. இந்த கேஸில் என்னன்னா, இதில் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. I = V/R ஓம்ஸ் லா. கரெக்டாக IM = VM/Rன்னு வரும். ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதாவது XL = 1/ωLன்னு ஒரு வேல்யூ சொன்னேன் இல்லையா, தட் ஹோல் காம்பனண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ, ஓகேவா, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக ωLக்கு பதிலாக தான் XL வரும், மாற்றிக்கோங்க. இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது XCக்கு வர்றது, ωLக்கு பதிலாக தான் நம்ம XL மாற்றுறோம், நாட் 1/ωL. சரியா? XC கேஸில் அப்படி வரும், அதை நம்ம பார்ப்போம். XL எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ωL. சரியா? அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. XL = ωL. இந்த ωLக்கு பதிலாக கரெக்டாக சொல்லணும்னா இதற்கு பாருங்க, இந்த ωLக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், XLன்னு யூஸ் பண்ணுறோம். கிளியர்? ஸோ இதான் அந்த ஃபார்மெட்டு. அதனால தான் இங்கே Vm/XL ωL replaced XL replaced by ωL. இந்த ஒமேகா எதுக்கு ஈக்குவல், ஆக்சுவலாக ஒமேகா பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா ரீப்ளேஸ்டு பை 2πν அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? பிகாஸ் என்ன ரீசன், பிகாஸ் ஒமேகா எதுக்கு ஈக்குவல், 2πν. நியூனா என்னது, ஃப்ரீக்வன்சி. சொல்றது புரியுதா? 2πνக்கு ஈக்குவல். ஆக்சுவலாக இந்த XL = ωL, இந்த காம்பனண்ட் ஆக்ட் as a ரோல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், நாட் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்ன மாதிரி ரோல் பண்ணுமோ அந்த மாதிரி ரோல் தான் அது இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் திரும்ப கிடையாது. நான் சொல்கிறேன், XLன்றது என்னது, ஈக்குவல் டு ωL. ஸோ I = V/R ஓம்ஸ் லாவில் இங்கே ஆருக்கு பதிலாக இருக்கக்கூடிய காம்பனண்ட் என்னதுன்னா XL. ஸோ இட் ஆக்ட் as the ரோல் ஆஃப் என்னது, ஒமேகா. புரியுதா? XL = 2πνL. the XL is called inductive reactance. இதனுடைய SI யூனிட், என்னன்னா ஓம். எதுக்கு பார்த்தோம் ஆல்ரெடி, இந்த ஓம் யூனிட்டை ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அடுத்து நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ரெண்டுத்துக்குமே என்னது, SI யூனிட் வந்து ஓம் தான். ஸோ ரெண்டுமே என்ன ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக அதனுடைய இடத்த இது ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டை ஆக்ட் பண்ணும். பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அதனால் அதனுடைய SI யூனிட் ஸ்டில் இட் இஸ் வாட், ஓம். சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? அப்போது XL/Vm/XL இதுக்கு பதிலாக தான் இப்போ நான் என்ன எழுத போகிறேன்,
ஐஎம் அப்படின்னு எழுத போகிறேன். சொல்கிறது புரியுதா? இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் அந்த ஈக்குவேஷனு. I ஈக்குவல் டு VM/XLன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சைன் ஆஃப் ஒமேகா டி -π/2ன்னு இப்போ பார்த்துருக்குறோம். இந்த VM/XL V/IR, அப்போ V/Rன்னு பார்த்தோம் இல்லையா? VM/Rன்னா என்னன்னு பார்த்தோம், IMன்னு பார்த்தோம். இங்கே VM/XLக்கு பதிலாக என்ன ஆகும்? இது திஸ் காம்பனண்ட் ஆம்ப்ளிடியூடு IM சைன் ஆஃப் ஒமேகா டி -π/2. இதுதான் என்னது? அந்த ஜென்ரல் ஃபார்மேட். ஃபைனலாக கரண்ட்டுக்கு இந்த கேஸில் வந்த அந்த ஜென்ரல் ஃபார்மேட். சொல்றது புரியுதா? வேர் IM ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? VM/XL இந்த கேஸுக்கு. புரியுதா? அதர்வைஸ் வேற எப்படி எழுதலாம்? இதை VM/ωLன்னு சொல்லலாம். அதர்வைஸ் ஒமேகாவுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? 2π/μLன்னு சொல்லலாம். இது எல்லாமே சேம். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ IM equal to VM/XL, XL is nothing but omega L, VM equal to 2π/μL. சரியா? புரிஞ்சுதா? இதுதான் இந்த கேஸில் கரண்ட்டோடைய ஆம்ப்ளிடியூடு. ஸோ IM கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த கேஸில் VM தெரியணும், XL தெரியணும். XL தெரியணும்னா ஒமேகா தெரியணும். அதில் ஒமேகா இல்லைன்னா நியூ தெரியணும். அப்புறம் இண்டக்டன்ஸ் L தெரியணும். கிளியரா? அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். இதில் ஃப்ரீக்குவென்சி வச்சு என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ XLக்கும் இதுக்கும் நான் ஒரு இப்போ இன்டர்லிங்க் கொண்டு வரேன். எனக்கு XL தெரியும், ஒமேகா எல் தட் ஆல்சோ ஈக்குவல் டு 2π/μL. கரெக்டா? அடுத்தது கரண்ட்டு I எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன்? IM. கரண்ட் IM ஈக்குவல் டு VM/XL, அதர்வைஸ் VM/ωLன்னு சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் VM/2π/μL. சரியா? இதை என்ன பண்ண போறோம்னா, இப்போ என்னென்னலாம் நடக்குது ஃப்ரீக்வன்சி மாறுறதுனால ஒன்றா இன்டர்லிங்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி என்னது? நியூ. இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்எல்லும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? ஃப்ரீக்வன்சியும் நியூ என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிகாஸ் XL directly proportional to frequency. That is the reason. ஃபார்முலாவில் த ஃப்ரீக்வன்சி. புரியுதா? இல்லை ஒமேகா இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன இன்க்ரீஸ் ஆகும்? XL இன்க்ரீஸ் ஆகும். ஒமேகா இன்க்ரீஸ் ஆனாலும் XL என்னது? இன்க்ரீஸ். பிகாஸ் XL directly proportional to ஒமேகான்னு சொல்ல முடியும். புரியுதா? ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, நியூன்றது இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா capacitive reactance also, sorry, inductance, capacitive inductance also increases. அதே மாதிரி என்னது? ஒமேகா இன்க்ரீஸ் ஆனாலும் XL. அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? டிக்ரீஸ். நியூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா XL என்ன ஆகும்? டிக்ரீஸ். பிகாஸ் ஆஃப் த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுதா தெளிவா? ஆனா கரண்ட் கேஸில் பாருங்களேன், XLும் IM இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். frequency increase ஆச்சுன்னா what happened in current? IM frequency எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப IM என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். frequency increases in capacitive, sorry, inductive reactance. எப்பெல்லாம் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ல frequency increase ஆகுதோ அப்பெல்லாம் கரண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? அதனால இது டிக்ரீஸ். அதர்வைஸ் வேற எப்படி சொல்லலாம்? XL இன்க்ரீஸ் ஆனாலும் கரண்ட் என்னது? டிக்ரீஸ் ஆகும். ரெண்டு ஒரே மீனிங் தானே? XL எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? XL எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனா. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் என்ன ஆகுன்னு கேட்டாலும் ஒரே மீனிங் தான். இதுக்கு XL வரும்போதும் XL இன்க்ரீஸ் ஆனாலும் கரண்ட் குறையும். XL இன்க்ரீஸ் ஆகணும்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சாரி, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீக்வன்சியும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கரண்ட்டும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால ஃப்ரீக்வன்சிக்கு அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். whenever inductive reactance increases,
current is decreases. சொன்னது புரியுதா? otherwise XL decrease ஆச்சுன்னா current increase ஆகும், inversely proportional. otherwise what? frequency increase decrease னா current increase. இந்த ஃபார்முலா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த எல்லா கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த கேஸில் ஃப்ரீக்வன்சி மாறும்போது கரண்ட் வந்து இண்டக்டிவ் ரியாக்டர்ஸ் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டி ரியாக்டர்ஸ் எப்படி இருந்திருக்கும், அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஒமேகாவால் வச்சுட்டு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால தான் அந்த கனெக்ஷன் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். இது ரெண்டும் அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இங்கே ரீசன் என்ன? இதுக்கு ரீசன் என்ன? IM inversely proportional to frequency. Otherwise what? IM inversely proportional to XL. Inductive reactance current inversely proportional. அது increase ஆனா இது decrease ஆகும், decrease ஆனா இது increase ஆகும். Frequency inductive reactance directly proportional. அதுக்கு ரீசன் இந்த ஃபார்முலா. தெளிவா புரிஞ்சுதா? போலாமா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து நம்ம கம்பேர் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கே அந்த பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கோங்க, சரியா? I ஈக்குவல் டு ஃபைனலாக IM சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் π/2ன்னு வரும். அதுக்கப்புறம் XL எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா எல்லுக்கு ஈக்குவல். IM ஈக்குவல் டு BM/XL. XL எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன்? ஒமேகா எல்லுக்கு ஈக்குவல். அது 2π/νL. அதான் ப்ராப்ளம் டீட்டெயிலாக போட்டுப்போம். அதுக்கப்புறம் இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். எதை கம்பேர் பண்ண போகிறோம்? ஃபேஸ். ஃபேஸ் என்ன வந்தது ஆக்சுவலாக இங்கே நம்ம முடிச்சிடலாம். அது ஆக்சுவலாக அப்ளை பண்ண ஏசி வோல்டேஜ் என்னது? V ஈக்குவல் டு VM sin ஒமேகா டி. இதான் அப்ளைடு ஏசி வோல்டேஜ் இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் I ஈக்குவல் டு IM sin ஆஃப் ஒமேகா டி மைனஸ் π/2ன்னு கிடைச்சிருக்கு. இங்க சைன் ஒமேகா டி மட்டும் இருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் π/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கேஸுக்கு கிராஃப் முதல்ல எப்படி இருக்கும் நம்ம வரைஞ்சிரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இங்க என்ன நடந்திருக்குன்னு. இந்த கேஸுக்கு நான் கிராஃப் வரைகிறேன். எப்படி வரைகிறேன்னு பாருங்க, ரொம்ப ஈஸியாக புரியும் அந்த கிராஃப். சரியா? இருக்கா? Okay. So first நான் வந்து ஒரு வேவ் வரைஞ்சிடுறேன். ஓகேவா? இது வந்து அப்ளைடு ஏசி வோல்டேஜ். இது வந்து VM வோல்டேஜ் கரண்ட். இது ஒமேகா டி. ஸோ இந்த பாயிண்ட் 0 π 2π 3π கம்ப்ளீட் சைக்கிள் 4π 2 கம்ப்ளீட் சைக்கிள். இப்போ நல்லா பாருங்க, வோல்டேஜ் நான் இது கொடுத்த இன்புட், இதில் எந்த கன்ஃபியூஷன் வேணாம். ஏன்னா சைன் ஒமேகா டி தான் நான் கொடுத்துருக்கிறேன். 0லேருந்து நான் வரைஞ்சிட்டேன். ஒரு 2 வேவ் ரெஃபரன்ஸுக்கு நான் எடுத்துட்டேன். இந்த கேஸுக்கு கரண்ட்டோடைய கிராஃப் எப்படி இருக்குன்றதை நான் வரைய போகிறேன். இப்போ நான் ஒரு ஆங்கிளாக இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த ஒமேகா டி தானே இந்த ஆக்சிஸு. சி த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸில் இருக்கிற ஒரு வேல்யூ எதனோட வேல்யூ? ஒமேகா டியோட வேல்யூ. அந்த ஆங்கிள் ஒன்று ஒமேகா டியை நான் வந்து இப்போ 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எதில்? இதில். ஒமேகா டி நான் இங்கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஒமேகா டி நீங்கள் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் π/2 கிடைக்குமா? 0 மைனஸ் π/2 மைனஸ் π/2. வாட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா? மைனஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் 91 மைனஸ் சைன் தீட்டானா என்ன வருது? -1ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ ஆங்கிள் எனக்கு என்ன கிடைக்கும்னா, இங்கே 0 இருக்கும்போது, இங்கே 0 இருக்கும்போது ஆக்சுவலாக எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இங்கே. ஓகேவா? ஸோ 0வா இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்?
ஐஎம் மைனஸ் ஐஎம்னு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதோட மேக்ஸிமம் இது π/2. கரெக்டா? π/2 போடும்போது என்ன நடக்கும் பாருங்க. இங்க அடுத்தது π/2 போட்டீங்கன்னா π/2 மைனஸ் π/2 0. இது π/2 வரும்போது 1 ஆயிடும். sin 90 1. அதனால 90 நேரம் விஎம் மேக்ஸிமம் ஆச்சு. ஆனா இங்க π/2 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 0 ஆயிடும். sin 0 0. அப்ப கரண்ட் என்னது? 0ன்னு அர்த்தம். எப்போ 90 நேரம் கரண்ட் என்ன ஆயிடும்? இங்க 0 ஆயிடும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த இடத்துல கரண்ட் நமக்கு 0 ஆயிடும். அப்போ இப்படிதான் அந்த வேவ் டிராவல் ஆகும். புரியுதா சொல்றது? அதுக்கப்புறம் பாருங்களேன், பைக்கு நேரா போடும்போது இது 0. கரெக்டா? ஆனா இங்க பை போட்டீங்கன்னா π/2 மைனஸ் 1 என்ன நமக்கு இங்க பை மைனஸ் π/2 90 கிடைக்கும். sin 90 என்னது? 1. ஸோ பைக்கு நேரம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1 வேல்யூ கிடைக்கும். இதுதான் பை. ஸோ இந்த வேவ் ஆக்சுவலா திரும்ப நமக்கு என்ன ஆயிடும்னா லைக் திஸ், இந்த மாதிரி இது ஆக்சுவலா கொஞ்சம் கரெக்டா இல்லை. நான் இது மறுபடியும் கிளியரா போடுறேன். ஸ்பேஸ் பத்தல இதுல, நான் ரொம்ப லென்த்தியா போடுறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்புட் வேவ் நான் வரைஞ்சிடுறேன். ஸோ இது வந்து விஎம், இது மைனஸ் விஎம். ஓகேவா? 0 இதனுடைய மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது என்னன்னு எடுத்துக்கிறேன், இதெல்லாம் பீக்கு. ஸோ 0 π/2 π 3π/2, இந்த பாயிண்ட் வந்து 2π, 1 கம்ப்ளீட் சைக்கிள். இதான் 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இன் பிட்வீன்ல 90 to 70 360 டிகிரி நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். 0 90 180 270 360 3π/2. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இங்கே சம் பீக் வேல்யூ கிடைக்கும். அப்புறம் இந்த பாயிண்ட் என்னது? ஈக்குவல் டு 3π, ஒரு ஆஃப் மட்டும் வரதுனால. இது ஒமேகா டீன்னு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து கரண்ட் வோல்டேஜ் ரெண்டுத்துக்கும் இந்த ஆக்சிஸில் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இதுதான் அப்ளைடு என்னது ஏசி வோல்டேஜோட கிராஃப். இப்போ நான் இந்த கேஸுக்கு ஃபார்முலாவை கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இங்கே என்ன நடக்குது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கேஸில் நான் என்ன எடுக்கிறேன்னா ஒமேகா டியை வந்து 0ன்னு எடுக்கிறேன். ஒமேகா டியை 0 எடுத்தா இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? V = Vmன்னு கிடைக்குமா? ஒமேகா டியை 0 எடுத்தா 0 ஆயிடும். இந்த கேஸ் தான் மாறும். V sin ஒமேகா டிக்கு பதிலாக 0 ரிப்ளேஸ் பண்ணீங்கன்னா sin 0 0. அப்போ ஃபைனலாக வோல்டேஜ் 0. கரெக்டா? ஆனால் இங்கே 0 போடும்போது என்ன நடக்கும் பாருங்க. I = Im sin ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுக்கிறேன்? ஒமேகா டி 0ன்னு எடுத்து வோல்டேஜ் என்ன கரண்ட் என்னன்னு பார்க்குறேன். அந்த கிராஃபை கொஞ்சம் புரியுறதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக போடுறேன். அந்த பேட்டர்ன் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒமேகா டி இனிஷியல் ஆங்கிள் 0 எடுத்தா வோல்டேஜ் எனக்கு 0 ஆகுது. ஆனால் கரண்ட் எனக்கு என்ன ஆகுது பாருங்க. ஒமேகா டிக்கு 0ன்னு போட்டுட்டீங்கன்னா 0 - π/2 Im sin ஆஃப் -π/2ன்னு கிடைக்கும். இதை இன்னும் ஃபர்தராக எப்படி எழுதலாம்? இதை மைனஸ் sin π/2 எழுதலாம். sin ஆஃப் -θ = -sin θ. sin π/2 வேல்யூ என்ன? 1. அப்போ இது -1 ஆயிடும். அப்போ Im × -1, the final answer is what? -Im கிடைக்கும். எது? I = -Im கிடைக்கும். எப்போ? ஒமேகா டி 0ன்னு போடும்போது. இப்போ இந்த கிராஃபுக்கு வாங்களேன்.
இதுதான் ஆக்சுவலாக 0 பாயிண்ட்டு. வோல்டேஜ் வந்து ஒமேகா டி 0வாக இருக்கும்போது வோல்டேஜ் 0, அதில் எந்த டவுட்டும் வேணாம். ஆனால் ஐஎம் என்னவா இருக்கு, ஒமேகா ஐ ஈக்குவல் என்ன இருக்கு, மைனஸ் ஐஎம் இருக்கு. எப்போ எக்ஸாக்டாக ஒமேகா டி 0ன்னு போடும்போது. அப்போது நெகட்டிவ் ஆக்சிஸ் இதானே. அப்போ இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், இதுதான் மைனஸ் ஐஎம்னு எடுத்துக்கிறேன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 0க்கு நேரம் 0 கிடையாது, கரண்ட்டு. வோல்டேஜ் தான் ஒமேகா டி 0வாக இருக்கும்போது 0வாக இருக்குது. கரண்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் ஐஎம் கிடைக்குது. வோல்டேஜ் 0வாக இருக்கும்போது ஐ வில் கெட் மைனஸ் ஐஎம் அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்படியே அடுத்த கேஸுக்கு வாங்க. இங்கே அடுத்த ஆங்கிள் என்ன இருக்கு பாருங்க, π/2. π/2 என்னது, 90. அப்போ π/2 போடும்போது என்ன ஆகும்? இந்த கேஸில் ஒமேகா டிக்கு பதிலாக π/2ன்னு போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? போடுங்க. ஒமேகா டிக்கு பதிலாக ஒமேகா டி ஈக்குவல் டு π/2 அப்படின்னா v ஈக்குவல் டு விஎம் சைன் ஆஃப் π/2 போட்டிங்கன்னா சைன் ஒமேகா டிக்கு பதிலாக π/2. இப்போ ஆன்சர் என்ன வரும்? சைன் 90 1. ஸோ ஆன்சர் இஸ் விஎம்னு கிடைக்கும். v ஈக்குவல் டு விஎம் எப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு π/2ன்னு எடுக்கும்போது. கரெக்டா? அப்போ இந்த கேஸில் கரண்ட் என்ன வரும்? கரண்டோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் π/2ன்னு பார்த்தோமா? ஒமேகா டிக்கு பதிலாக π/2ன்னு போடுங்க. இங்கே அந்த ஆங்கிள் தான் இப்போ நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். சேம் ஒமேகா டிக்கு வோல்டேஜ் வேல்யூ இதுனா கரண்ட் என்ன வரும்னு பார்க்குறோம். ஒமேகா டிக்கு பதிலாக π/2. π/2 மைனஸ் π/2 சால்வ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக என்ன வரும்? இங்கே ஐஎம் இன்ட்டு π/2 மைனஸ் π/2 0 ஆகிடும். சைன் 0 என்னது? 0. The answer is 0. அப்போ ஒமேகா டி வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும்போது வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்குது, கரண்ட் ஆனால் 0 ஆகிடுது. சொன்னது புரிஞ்சுதா? கரெக்டா? V ஈக்குவல் டு விஎம் கிடைச்சிருக்கு. ஆனால் கரண்ட் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? இங்கே 0ன்னு கிடைச்சிருக்கு. புரியுதா? கரண்ட் வந்து 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு 90 டிகிரிக்கு. அப்போது 90க்கு நேராக சி ஹியர் இதான 90. கரெக்டாக 90 வரும்போது கரண்ட் என்ன ஆகிடுது? இங்கே 0 ஆகிடுது. இது வந்து ஒமேகா டி 0வாக இருக்கும்போது கரண்ட் மைனஸ் ஐஎம், π/2 இருக்கும்போது கரண்ட் என்ன ஆகிடுது? 0 ஆகுது. அடுத்தது பாருங்க, பையன் போடுங்க. தேர்ட் கேஸ் என்னது? பையனா என்ன அர்த்தம்? v ஈக்குவல் டு ஒமேகா டிக்கு பதிலாக பையன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ட் ஆங்கிள் ஒமேகா டி ஈக்குவல் டு பையன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா தேர்ட் கேஸுக்கு v என்ன கிடைக்கும்? விஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி ரீப்ளேஸ்டு பை பை. ஸோ ஆன்சர் என்னது? 0. சைன் பை வந்து 0, சைன் 180 டிகிரி 0, அதனால 0 ஆகிடும். கரண்ட் என்ன வரும் பாருங்க, ஆனால் I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலாக பை மைனஸ் π/2. ஃபார்முலா தானே, சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் π/2, அதனால பை மைனஸ் π/2. ஃபர்தராக இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 180 மைனஸ் 90 என்ன வரும்? 90. அப்போ என்ன வரும்? திரும்ப சைன் π/2. வாட் இஸ் சைன் π/2? 1. ஸோ I ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? ஐஎம்னு கிடைக்கும். எப்போ ஒமேகா டி 0வாக இருந்தால் வோல்டேஜ் 0வாக இருக்குது, கரண்ட் மேக்ஸிமம் ஆகுது. எப்பெல்லாம் கரண்ட் மேக்ஸிமம் ஆகுது அங்கெல்லாம் வோல்டேஜ் 0 ஆகுது. எங்கெல்லாம் வோல்டேஜ் 0வாக இருக்குது அங்கெல்லாம் கரண்ட் மேக்ஸிமம் ஆகுது. இதான் அதனுடைய கன்க்ளூஷன். அதுக்கு ரீசன் வந்து என்னது? த டிவியேஷன் இஸ் π/2. இப்போ பைக்கு நேராக என்ன ஆயிடுது? வோல்டேஜ் 0 தெரியுதா? ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிட்டோம். இதை கரண்ட் என்ன ஆகுது பாருங்க, மேக்ஸிமம் ஆகுது. இங்கே நான் எந்த இடத்துல ஐஎம் இருக்குன்னு எடுத்துக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்கு. தட் இஸ் ப்ளஸ் ஐஎம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா அப்போ இது என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஆகுது. சொல்றது புரியுதா? ஐஎம் வந்து 0வாக இருக்கும்போது மைனஸ் ஐஎம், 90 இருக்கும்போது 0, 180 இருக்கும்போது என்ன ஆகுது? பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஈஸியாக பாயிண்ட் அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிடும். திரும்ப என்ன ஆகும்னா 270 வரும்போது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா? அப்புறம் 2πக்கு நேரம் இது 0னா இது என்ன ஆகும்? மேக்ஸிமம் ஆகும். இதுக்கு நேரம் மேக்ஸிமம் வேல்யூ கெட் பண்ணும், மறுபடியும் 0 ஆகும். லைக் திஸ். புரிஞ்சுதா? டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்பேரிசன்? இப்படி தான் ஆக்சுவலாக என்னது கரண்ட் இருக்கும். இந்த இதுக்கு இது வந்து V ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டியோடைய கிராஃப், அப்ளைட் ஏசி வோல்டேஜ். இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இது என்னது? I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் π/2 அதனுடைய கிராஃப். இப்படி தான் ஆக்சுவலாக அந்த கிராஃப் இருக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபைனலாக என்னது?
கரண்ட்டு ஜீரோவாக இருந்து கரண்ட் எங்கெல்லாம் மேக்ஸிமம் ஆகுதோ அங்கெல்லாம் வோல்டேஜ் ஜீரோவாக இருக்கும். எப்போல்லாம் வோல்டேஜ் மேக்ஸிமம்லாம் கரண்ட் ஜீரோவாக இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? π/2 ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அதோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். அப்போது இங்கே -π/2 வந்துருக்கிறதுனால நீங்கள் ஆங்கிளை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? த ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? லேகிங். எது? கரண்ட் வந்து π/2 லேக்னு கிடைக்கும். சி த பாயிண்ட். இவ்வளோதான் கன்க்ளூஷன். இப்போ கிராஃபுக்கு வாங்க. So the dimension of inductive reactance is the same for resistance. சொல்லிருக்காங்க இல்லையா? நான் அதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். Dimension of inductive reactance is the same as that of what? Resistance. அதனால அந்த SI யூனிட் என்னது? ஓம். The inductive reactance limits the current in a purely inductive circuit is same way that resistance limits current in purely resistive circuit. So the inductive reactance is directly proportional to inductance and frequency. அதாவது ஒமேகா எல்னு பார்த்தோம் இல்லையா? எல் இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன ஆகிடும்? எக்ஸ்எல் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா எல். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் எக்ஸ்எல் இன்க்ரீஸ் ஆகும். எல் இன்க்ரீஸ் ஆனாலும் எக்ஸ்எல் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க? இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறாங்க. எந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறாங்க? V ஈக்குவல் டு Vm sin omega t current I equal to Im sin of omega t minus π/2. அதை கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணா என்ன வரும் சொல்றாங்க பாருங்க. The comparison of those two equations, the source voltage and current in the integral shows that current lags the voltage by π/2. The current lags the voltage by π/2 or what? 1/4 of the cycle சொல்லலாம். 1/4. 1/4 என்ன அர்த்தம்? 90 டிகிரி into 1/4 இல்லை 360 டிகிரியில் எவ்வளோ இருக்கும்? 90ன்றது 1/4 of the quadrant. ஸோ கரண்ட் வந்து இங்கே ஒமேகா டி மைனஸ் π/2 வந்துருக்கிறதுனால ஒமேகா டி மைனஸ் π/2 வோல்டேஜ் என்னது? சிம்பிளி ஒமேகா டி. ஸோ வோல்டேஜ் வந்து ஒமேகா டி, கரண்ட் என்னது? ஒமேகா டி மைனஸ் π/2ன்றதுனால கரண்ட்டு லேக் த வோல்டேஜ் பை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? π/2. ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். கரண்ட் வந்து லேக்ஸ் த வோல்டேஜ், லேக். புரியுதா? இதை இன்டைரக்டாக இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லலாம்னா வோல்டேஜ் லீட் த கரண்ட் பை π/2ன்னு சொல்ல முடியும். கரெக்ட் தானே? கரண்ட்டை விட π/2 கரண்ட் லேகாக இருக்குன்னு சொல்லலாம். மறைமுகமாக வேறு எப்படி சொல்லலாம்? வோல்டேஜ் லீட் த கரண்ட் பை π/2. π/2 வந்து அடிஷனலாக இருக்குன்னு சொல்ல முடியும். போத் ஆர் சேம் மீனிங். ரைட். இந்த பாயிண்ட் முக்கியமானது. இதில் ஸோ அந்த ஃபேஸார் டயக்ராம் இதை போட்டிருக்காங்க பாருங்க. நான் டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்? இந்த கிராஃப் உங்களுக்கு போட்டுட்டேன். ஃபேஸார் இருந்து போட்டிங்கன்னா இந்த ஃபேஸாருடைய ஆங்கிள் ரொட்டேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்க. தெரியுதா? இது ரெண்டும் 90 டிகிரி. வோல்டேஜ் வி வெக்டாருக்கும் ஐ வெக்டாருக்கும் உள்ள அந்த ரொட்டேட்டிங் வெக்டார் ஃபேஸார் எடுத்திங்கன்னா விக்கு ஐக்கு உள்ள ஆங்கிள் டிவியேஷன் எவ்வளோ? π/2ன்னு பார்த்தோம் இல்லையா? அதான் இது. இது லேக்ன்றதுனால இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது. இந்த ஆம்பிளிட்யூட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டும் ரொட்டேட் ஆகும்போது இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகும். சி ஹியர் இந்த வேவ் பேட்டர்ன் இதை போட்டிருக்கேன் பாருங்க. நான் அது எப்படி வந்துச்சு முன்னாடியே போட்டேன். அதான் இது 0க்கு நேராக இது மேக்ஸிமம் ஆகும். அதுக்கப்புறம் இது π/2 இது மேக்ஸிமம் இருக்கும். கரண்ட் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் ஆம்பிளிட்யூட் எப்பவுமே வோல்டேஜோட கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதில் எந்த டவுட் வேணாம். சரியா? இதான் அந்த கம்பேரிசன் அந்த ஃபேஸார்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பவர். இந்த கேஸுக்கு பவர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பவர் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஆவரேஜ் பவர் எடுத்திங்கன்னா ஆவரேஜ் பவர் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இங்கே 0வாக இருக்கும். ஆவரேஜ் பவர் ஆஃப் சைன் ஆஃப் 2 omega t ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. ஸோ த ஆவரேஜ் பவர் ஆஃப் சப்ளைட் அண்ட் இண்டக்டர் ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள் 0வாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸு ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? இருக்கும் பவர் டிசிபேஷன் இருக்கும். இண்டக்டன்ஸோ கெப்பாசிட்டன்ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நமக்கு பவர் டிசிபேஷன் இருக்காது ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு. ஸோ ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள் எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் கேஸில் பவர் டிசிபேஷன் இருக்கும். அதை நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். கெப்பாசிட்டன்ஸ் கேஸுக்கும் இண்டக்டன்ஸ் கேஸுக்கும் 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 0 ஆகுனா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ பவர் டிசிபேஷன் அர்த்தம். அதாங்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் பவர் வந்து உங்களுக்கு 1 கம்ப்ளீட் 0 ஆகிடும்.
the average power supplied to an inductor over one complete cycle is 0 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. A pure inductor of 25 millihenry is connected to a source of 220 volt. ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? இண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இண்டக்டன்ஸ் எஸ்ஐ வந்து ஹென்ரி, கரெக்டா? இது வந்து எல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 25 மில்லி ஹென்ரினா, மில்லினா 10⁻³ எஸ்ஐ யூனிட்ல மாதிரினா ஹென்ரி மட்டும்தான் வரணும் இண்டக்டன்ஸுக்கு, சரியா? கனெக்டட் டு எ சோர்ஸ் ஆஃப் 220 வோல்ட்னா அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? VRMS கொடுத்துட்டாங்க. 220 volt VRMS is given. Find the inductive reactance. Inductive reactance என்ன கண்டுபிடிக்கணும்? XL and RMS current. IRMS என்னன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. IRMS கண்டுபிடிக்கணும், XL கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் क्वेश्चन. In the circuit, if the frequency of source nu கொடுத்துட்டாங்க. frequency nu equal to 50 Hz ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ஈஸியா நீங்க எதை கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார்முலா என்ன? XL = ωL. கொஸ்டின்ல L கொடுத்துட்டாங்க, கரெக்டா? L இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? 25 10⁻³ ஹென்ரி. அதுக்கப்புறம் ஒமேகா டேரக்டா கொடுக்கல, ஆனால் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலா வேற எப்படி எல்லாம் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஒமேகா ரீப்ளேஸ்டு பை 2π/μL. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 × 3.14. அதர்வைஸ் வேற எப்படி எழுதிக்கலாம்? 22/7 கூட நீங்க எழுதிக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். 22/7. அதுக்கப்புறம் 50 இன்ட்டு இண்டக்டன்ஸ் வந்து 25 × 10⁻³ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டா 7.85 ஓம் அப்படின்னு கிடைக்கும். 3.14 at 22/7 இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஆர்எம்எஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஆர்எம்எஸ் கரண்ட் IRMS = VRMS/XL அர்த்தம். இங்கே ரெசிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது, இண்டக்டன்ஸ் கேஸ் இருந்தாலும் XL யூஸ் பண்ணணும். IRMS = VRMS/XL. RMS கரண்ட் கண்டு VRMS தெரியணும். VRMS ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 220 வோல்ட். அதனால 220 கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ அப்ராக்சிமேட் என்ன வந்திருக்கு? 7.85. சிம்பிளிஃபை பண்ண அப்ராக்சிமேட்டா என்ன வரும்? 28 ஆம்ஸ். புரியுதா? இந்த ஃபார்முலாவை இப்படி தான் யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணணும். கால்குலேஷன்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் நமக்கு போர்டில். நீட்டுக்கு நமக்கு அவ்வளோ கால்குலேஷன் தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஏசி வோல்டேஜ் அப்ளை டு கெப்பாசிட்டர் இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறது. பிரேக் அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவோம், சரியா? ஸோ 20 minutes break, then we'll continue.
பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம்? ரெசிஸ்டன்ஸ் கேஸ் முடிச்சிட்டோம். ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் எப்படி இருக்கும், பவர் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்துருந்தோம்? இண்டக்டன்ஸ் முடிச்சிட்டோம். கரெக்டாக ஏசி வோல்டேஜ் இண்டக்டன்ஸ் சர்க்யூட் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா என்ன, அதனுடைய ஃபார்முலா எஸ்ஐ யூனிட் எல்லாமே பார்த்துருக்கோம். கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பியூர்லி கெப்பாசிட்டி சர்க்யூட். ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ கெப்பாசிட்டர் பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ பேட்டர்ன் அதே தான். ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், இது அப்ளைட் ஏசி வோல்டேஜ். ஸோ இங்கே வந்து கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் சர்க்யூட்டுக்கு ஏசி வோல்டேஜ் கொடுத்தா என்ன நடக்கும்? அது இஸ் V ஈக்குவல் டு அப்ளைட் ஏசி வோல்டேஜ் அதே தான். இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டு, இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் C. ஓகேவா? ஸோ இந்த கேஸுக்கு அதே தான். இன்புட் வோல்டேஜ் அது அப்ளைடு AC voltage V equal to Vm sin omega t. ஸோ இது எல்லா கேஸுக்குமே அது அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜ் நம்ம சேமாக வச்சுக்கிறோம். கரண்ட் தான் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்குதுன்றதை கால்குலேட் பண்ணிருக்கோம் நம்ம. கரெக்டாக? ஸோ அதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வோல்டேஜுக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா, we know that நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா தெரியும். கரெக்டா? கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல் டு Q by V. கரெக்ட் தானே? கெப்பாசிட்டன்ஸ் C உடைய ஃபார்முலா என்ன? சார்ஜ் பை வோல்டேஜ். செகண்ட் சாப்டர் பார்த்தோம்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸில் கெப்பாசிட்டன்ஸோட மீனிங் என்ன? சார்ஜ் ஸ்டோர்டு, அந்த இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர், தட் இஸ் V. C is equal to Q by V. Then what is V equal to? Then what is V? V equal to Q by C. ரீஅரேஞ்ச் பண்ண இந்த எக்ஸ்பிரஷனு V is equal to Q by C அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? V எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், அந்த ஈக்குவேஷனை கண்டினியூ பண்ணிங்கன்னா V equal to Q by C. Vக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? Vm sin omega t equal to Q by C. இங்கே கொடுக்குற அப்ளைடு வோல்டேஜ் என்னது? Vm sin omega t. V equal to Vm sin omega t. வாங்க, வெல்கம். ஹாய் ஜோஷ்வா, வாங்க வாங்க. ரைட், V equal to Vm sin omega t. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? VMC sin of omega t equal to Q அப்படின்னு கிடைக்கும். இது சார்ஜோடைய எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த இதுலேருந்து ரியர் எப்படி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக? இது ரியர் இப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு Q எழுதிக்கோங்க, அப்புறம் இது எழுதிங்கன்னா VMC இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி. ரெண்டு ஈக்குவல் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு Q ஈக்குவல் டு VM சைன் ஒமேகா டி, VMC இன்ட்டு சைன் ஒமேகா டி. ஓகே, ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் கரண்ட்னா என்னென்னு. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் கரண்ட்? சார்ஜ் கூட கனெக்ட் பண்ணா கரண்ட் ஈக்குவல் டு dq by dt. அதானே? கரண்ட் I is equal to சார்ஜ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தட் இஸ் கால்டு கரண்ட். I is equal to dq by dt. அப்போ எனக்கு Q தெரியும், நான் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும்? சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? அப்போது இதை என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? differentiate with respect to t on both sides. ரெண்டு பக்கமும் differentiate பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்?
இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? dq by dt. இது எப்படி எழுதலாம்? dq by dt ஈக்குவல் டு vmc அப்படியே இருக்கும். சரியா? இது ஃபார்முலா, இது ரஃபாக வச்சுக்கோங்க. I ஈக்குவல் டு dq by dt நமக்கு தெரியும். ஸோ dq by dt ஈக்குவல் டு vmc, இது கான்ஸ்டன்ட்டு, அதனால் இது நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். sin ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? sin தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin x எதுக்கு ஈக்குவல்? cos x ஈக்குவல். ஆனால் இங்கே என்ன இருக்கு? sin ax, sin x மட்டும் இல்லை ax, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a cos ax அப்படின்னு கிடைக்கும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, sin ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? cos ax. ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது sin ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஏன் ஃப்ரண்ட்டில் ஒமேகா வந்திருக்குன்னா இந்த ஃபார்மெட் sin ஆஃப் ஏஎக்ஸ், அங்கே இங்கே ஏஎக்ஸுக்கு பதிலாக ஒமேகா டி, ஏவுக்கு பதிலாக ஒமேகா, எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது. ஏ என்ன வருது அதை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த காஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். ஏ காஸ் ஆஃப் ஏஎக்ஸ். அப்போது sin ஒமேகா டினா ஒமேகா இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும், பிகாஸ் ஆஃப் தட் ஃபார்முலா. சரியா? இப்போது இந்த ஒமேகா கொண்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. vm ஒமேகா சி இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. dq by dtக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? இப்போது கரண்ட் ஐன்னு எழுத போகிறேன். அதுக்காக தான் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. ரீசன் என்ன? we need the value of current in capacitor case when you are applying AC voltage. அந்த கேஸுக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த அதனுடைய ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நோன் எக்ஸ்பிரஷன்லேருந்து கொண்டு வரும். இண்டக்டன்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணோம். V is equal to L into di by dt இருந்ததுனால அதுலேருந்து இன்டெகிரேட் பண்ணி கரண்ட் கண்டுபிடிச்சோம். இதில் V equal to Q by C இருந்ததுனால சார்ஜ் தெரிஞ்சதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டைம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண கரண்ட் கிடச்சிடும். அதனால இது நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் அடுத்து ஒரு ஸ்டெப்பை மாடிஃபை பண்ணுறேன். என்ன மாடிஃபை பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த காஸ் ஒமேகா டி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண முடியாது? நான் டேரெக்டாக Vm ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி இல்லையா அப்ளைடு வோல்டேஜ், இங்கே சைன் இருக்குது, இங்கே காசு இருக்குது. சைனையும் காசையும் என்னால் டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. அப்போ காசை நான் எதுக்கு மாற்றி ஆகணும்? சைனுக்கு மாற்றி ஆகணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணணும். சரியா? இது ரஃபாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட்ஸ் இது. சரியா? ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். V equal to Vm, sorry, I equal to Vm omega C. அது எப்படி எழுத போறோம்னா sin of 90 plus theta. எதுக்கு பதிலா? காஸ் தீட்டாவுக்கு பதிலாக. ஏன்னா காஸ் ஒமேகா டி ஈக்குவல்ட்டாக சைனில் எப்படி எழுதலாம்? இப்போ சொன்ன இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போன கேஸ்லேயே பார்த்தோம். சைன் ஆஃப் 90 + தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த கேஸில் என்ன இருக்குது? தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி. சைன் ஆஃப் 90 + ஒமேகா டினா என்ன அர்த்தம்? காஸ் ஒமேகா டி. சரியா? காஸ் ஒமேகா டி. அப்போ சைன் ஆஃப் 90 + தீட்டா காஸ் தீட்டானா எனக்கு காஸ் தீட்டாவோட சைனாக மாற்றினா என்னென்னு மாற்றினா போதும்? 90 + தீட்டான்னு சேஞ்ச் பண்ணாலே போதும். கரெக்டு தானே? அப்போது இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். இது அப்படியே வச்சுக்கோங்க. இது திரும்ப நான் இது எப்படி எழுதுறேன்? இது அடிஷனல் தானே இருக்குது. ஒமேகா டி நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். இது அடுத்து இங்கே இன்னொரு டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். Vm இந்த ஒமேகா சி நான் டிவிஷனில் கொண்டு வரேன். 1/, ஈக்குவலண்ட்டாக கொண்டு வரேன், இன்ட்டு சைன் ஆஃப் π/2 ப்ளஸ் ஒமேகா டியை ஒமேகா டி ப்ளஸ் π/2ன்னு எழுதுறேன். கரெக்டா? ஏன்னா எனக்கு இன்புட் என்னது? சைன் ஒமேகா டி. இது எப்படி அந்த ஃபார்மேட் எதுக்காக? ஒமேகா டி ஃபஸ்ட் எது 90 அப்புறம் எது? அடிஷன் தானே இது. சப்ராக்ஷன் அதாவது மீனிங் மாறிடும். A + Bனாலும் B + Aனாலும் சேம் தானே. அதனால் π/2 ப்ளஸ் ஒமேகா டினாலும் ஒமேகா டி ப்ளஸ் π/2 ஒன்று தான் அடிஷனல் இருக்கிறதுனால. ஸோ 90 அந்த ப்ளஸ் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ ஒமேகா டி ப்ளஸ் π/2ன்னு நான் இதை எழுதிடலாம். இப்போ என்னால் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். இன்புட் வந்து சைன் ஒமேகா டி, இது என்னது? சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2. அந்த எக்ஸ்ட்ரா ஆங்கிள் என்னன்றது கிடச்சி போச்சு எனக்கு, அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நான் இதையே இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் வந்து
1 by ஒமேகா சின்னு எழுதிருக்கேன்னா எனக்கு ஒமேகா சி நியூமரேட்டரில் இருக்குது. எனக்கு ஐஎம் எந்த ஃபார்மெட்டில் வரணும், விஎம் பை ஆர். ஓம்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு வி பை ஆர். எனக்கு வி இங்கே இருக்குது, இங்கே நான் ஐஎம் இப்போ கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா I ஈக்குவல் டு I0 இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி வாட் எவர் த ஆங்கிள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வரணும். இதான் ஜென்ரல் பேசிக் ஃபார்முலா. இன்புட் ஏசி வோல்டேஜ் கொடுத்தா அவுட்புட் வரும்போது I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி வாட் எவர் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அது அங்கே இருக்கணும். அந்த ஃபார்மெட்டுக்கு வரணும்னா இப்போ ஐஎம் கண்டுபிடிச்சாகணும். இங்கே ஐஎம் சொல்கிறீங்களே ஐஎம் கண்டுபிடிச்சாகணும். ஐஎம் எதுக்கு ஈக்குவல், ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை ஆர்னு பார்த்தோம். இண்டக்டன்ஸுக்கு ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை எக்ஸ் எல்னு பார்த்தோம். அப்போ விஎம் பை சம்திங் டினாமினேட்டர் வர காம்பனண்ட் தான் என்னது, அந்த ரெசிஸ்டர் ரோல பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். பியூர் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் ஆர் வந்துடும். போன கேஸுக்கு எக்ஸ்எல் பார்த்தோம். அப்போ இந்த கேஸில் எனக்கு விஎம் இருக்குது, ரிமைனிங் இருக்கிற காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன ரோலை பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் உடைய ரோலை பண்ணும். ரெசிஸ்டர் என்ன பண்ணுமோ அந்த ரோலை அது ப்ளே பண்ணணும். அப்போ தான் அங்கே நமக்கு ஐஎம் கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக? அதனால இந்த ஒமேகா சி நான் ஈக்குவலண்ட்டாக 1 by ஒமேகா சின்னு எழுதுறேன். திரும்ப இது மேலே கொண்டு போனால் என்ன ஆகிடும், ஒமேகா சி பை ஒமேகா சின்னு போடக்கூடாது, 1 by ஒமேகா சி. திரும்ப அது நியூமரேட்டருக்கு தான் போகும். ஈக்குவலண்ட்டாக எழுதுறேன். எந்த ஃபார்மெட்டுக்காக, விஎம் பை அந்த ரெசிஸ்டிவ் காம்பனண்ட் என்ன வருதுன்றது எழுதுறதுக்காக. ஸோ அதனால் இங்கே என்ன வருது அப்படின்னா 1 by ஒமேகா சி பண்ணால் புதுசாக ஒரு டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எக்ஸி I ஈக்குவல் டு வி பை ஆர் ஓம்ஸ் லா ஃபார்மெட்டுக்கு வர்றதுக்காக மாற்றிருக்கிறேன். ஸோ இந்த 1 by ஒமேகா சிக்கு பதிலாக நான் எக்ஸி அப்படின்னு எழுதுகிறேன், இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. ஓகேவா? இந்த விஎம் பை எக்ஸி இருக்கு இல்லையா, இந்த விஎம் பை எக்ஸி தான் இங்கே என்னது, ஐஎம் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. இதுதான் என்னது, கரண்டோட ஈக்குவேஷன். I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. இப்போது எக்ஸ்எல்னா என்ன ஒன்றுனா ஃபஸ்ட் எழுதுங்க. எக்ஸி இங்கே கெப்பாசிட்டன்ஸ் இல்லையா, ரைட். வேர் இந்த கேஸில் வேர் எக்ஸி ஈக்குவல் டு 1 by ஒமேகா சி. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதா என்னது, எக்ஸி. எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1 by ஒமேகா சி. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் முன்னாடி பார்த்தது எக்ஸ்எல், அதுக்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இதனுடைய மீனிங் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இது ஆக்சுவலாக ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒமேகாவுக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், 2 பை நியூன்னு எழுத முடியும். இதுதான் ஆக்சுவலாக நமக்கு எக்ஸியோடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் இதனுடைய எஸ்ஐ யூனிட் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஓம் தான் கிடைக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னன்னு சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் ரோலை இங்கே இந்த காம்பனண்ட் தான் ப்ளே பண்ணும். I ஈக்குவல் டு வி பை ஆர்னு எடுக்கும்போது ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை, இங்கே ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக இல்லை, இருக்கிறது என்னது, கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இங்கே 1 by ஒமேகா சி ஈக்குவல் டு எக்ஸி. த எக்ஸி காம்பனண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ ரெசிஸ்டர் ரோல். அதனால் எஸ்ஐ யூனிட் வந்து ஓம் அப்படின்னு கிடைக்கும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஓம். கரெக்டா? அதுக்கப்புறம் ஐ எதுக்கு ஈக்குவல், இங்கே ஐ ஈக்குவல் டு ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை எக்ஸிக்கு ஈக்குவல். இங்கே ஐஎம்னு போட்டோம் இல்லையா, எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம், விஎம் பை எக்ஸிக்கு பதிலாக தான் ஐஎம்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். கரெக்டா? விஎம் பை எக்ஸி. இது எக்ஸியோட வேல்யூ. ஃபஸ்ட்டு எக்ஸி ரீப்ளேஸ் பண்ணுறோம் 1 by ஒமேகா சிக்கு பதிலாக, அப்புறம் விஎம் பை எக்ஸிக்கு பதிலாக ஐஎம் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டுக்கு. எக்ஸ்எம் பை எக்ஸி இதை வேறு எப்படி எழுதலாம், விஎம் பை என்னது, எக்ஸி எப்படி எழுதலாம், 1 by ஒமேகா சின்னு எழுதணும் இல்லையா, 1 by ஒமேகா சி. அதில் ஒமேகா சி மேலே கொண்டு போட்டிங்கன்னா விஎம் ஒமேகா சிக்கு பதிலாகவே ஆக்சுவலாக ஐஎம்னு எழுதலாம். ஏன் நம்ம அதை எக்ஸசி தனியாக கொண்டு வந்தோம்னா அந்த ரெசிஸ்டிவ் காம்பனண்ட் ரோலை எது பண்ணுதுன்னு தெரியணும். ஓம்ஸ் லா படி V ஈக்குவல் டு ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை ஆர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆரோடைய ரோலிங் எது பண்ணுன்னு தெரியணுன்றதுக்காக அது டினாமினேட்டர் 1 by ஒமேகா சின்னு கொண்டு வந்துட்டோம். பட் கரண்ட் கால்குலேட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் என்ன 1 by ஒமேகா சி கொண்டு போட்டிங்கன்னா ஒமேகா எப்பயுமே மேலே போயிடும். த ஹோல் விஎம் இன்ட்டு ஒமேகா சி இஸ் ஆக்சுவலி ஐஎம். அதுக்கப்புறம் இது எப்படி எழுதலாம், விஎம் இன்ட்டு ஒமேகாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம், 2 பை நியூ இன்ட்டு சி. ஸோ சிம்பிளாக இப்படியே கூட வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா ஆஃப்
IM. ஓகேவா, புரியுதா தெளிவா? ஸோ Vm ஈக்குவல் டு 2 பை நியூ சி. இப்போ கம்பேர் பண்ணுங்க, ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆனால் என்னென்னலாம் நடக்க போகுது இந்த ரெண்டு கேஸ்லையும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தாகணும். சரியா? குட். ரைட், இதுதான் ஆக்சுவலாக IM உடைய வேல்யூ. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்குறோம்? XC equal to 1 by omega c, that also equal to 1 by 2 pi nu c ன்னு பார்த்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட் கரண்ட் IM க்கு வாங்க. IM equal to VM by XC. அதில் இது வேறு எப்படி எழுதலாம் சொல்லியிருந்தேன்? Vm into omega c, that also equal to 2 pi nu, that also equal to இப்படி ஸ்பேஸ் இல்லைங்க, Vm into 2 pi nu c எதுலான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இது அதனுடைய ஃபார்முலா. இப்போ வாங்க இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு நோட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த XC ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆக்சுவலி இந்த XC டிபெண்ட்ஸ் ஆன் எது? கெப்பாசிட்டன்ஸ் அண்டு ஃப்ரீக்வன்சி. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். XC இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சிக்கு என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் XC இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி. த ஃபார்முலா XC equal to 1 by omega c-ன்றதுனால whenever frequency increase capacity reactance என்னாகும்? உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆக இது டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். புரியுதா? அப்போ இந்த கேஸில் அப்போ என்ன ஒரு ஒமேகா இன்க்ரீஸ் ஆனாலும் அதே மீனிங் தான். ஒமேகா இன்க்ரீஸ் ஆனாலும் XC டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ்னா XC இன்க்ரீஸ். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேஸில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். XL equal to omega L அங்கே 2 pi nu L. whenever frequency increases என்ன ஆகும்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஆனால் இந்த கேஸில் whenever frequency increases capacity reaction decreases because frequency and capacity reactance both are inversely proportional. புரியுதா? அதே மாதிரி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸில் கரண்ட் என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சியும் கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்துருந்தாங்க. இங்கே என்ன நடக்கும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் எது டிக்ரீஸ் ஆகும்? கெப்பாசிட்டி ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகும், ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? நியூ எங்கே வந்திருக்கு பாருங்கள். Vm equal to omega c, omega equal to 2 pi nu c. கரண்ட் டு ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா கரண்ட் IM ஆல்சோ இன்க்ரீஸ். ஏன்? கரண்ட்டும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் ஆல்சோ வேறு எப்படி சொல்லலாம் இது? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் அடுத்து எது டிக்ரீஸ் ஆகும்னு அர்த்தம்? ஃப்ரீக்வன்சினா கெப்பாசிட்டி டிக்ரீஸ். கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ்னா என்ன மீனிங்? அப்பயும் கரண்ட் இன்க்ரீஸ் தான் அர்த்தம். பிகாஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இதுவும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கரெக்டு தானே? ஃபார்முலா படி IM XC இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால். ஆனால் அந்த கேஸில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னால் கரண்ட் இன்க்ரீஸ். சொல்கிறது புரியுதா? இந்த கேஸில் ஃப்ரீக்வன்சி மட்டும் வச்சு சொல்கிறாங்கன்னா whenever frequency increases current increases. அதர்வைஸ் வேறு எது வச்சு சொல்லலாம்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC. கெப்பாசிட்டிவ் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் எங்கே இருக்குது? உங்களுக்கு டினாமினேட்டர் இருக்குது. கரெக்டாக? XC. இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படியும் சொல்ல முடியும். புரிஞ்சுதா? ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். இதில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேஸுக்கு கரண்ட்டுக்கு எப்படி வருது? ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணும்போது. அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதில் ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணும்போது கரண்ட்டோட நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் I equal to IM into sin of omega t plus pi by 2. IM equal to Vm by 1 by omega c, that is XC.
ஓகேவா? அந்த ஃபார்மேட் கூட கம்பேர் பண்ணுறாங்க தெரியுதா? IM ஈக்குவல் டு VM பை ஆர் கூட கம்பேர் பண்ணால் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். இந்த கேஸில் பிளேஸ் 1/ωc பிளேஸ் த ரோல் ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அதுக்கப்புறம் IM ஈக்குவல் டு VM/XC எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக தான் இருக்கும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபேஸ் என்ன வரும் பாருங்க. இதில் இந்த கேஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்கும்? π/2 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ப்ளஸில் கிடைக்கும். கரண்ட் லீடிங் த வோல்டேஜ் பை π/2 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே V ஈக்குவல் டு என்னன்னு பார்த்துருக்கோம், இன்புட் AC வோல்டேஜ் என்னது VM sin ωt, I ஈக்குவல் டு IM. இப்போ ஃபேஸ் மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ωt ப்ளஸ் π/2 பார்த்துருக்குறோம். போன கேஸில் ωt மைனஸ் π/2. அதனால் கரண்ட் வந்து π/2 லேகாக இருந்தது, வோல்டேஜ் என்னவாக இருந்தது அதோட லீடிங்கில் இருந்தது. கரண்ட் வந்து π/2 லேக், இங்கே கரண்ட் வந்து லீடிங் π/2. ஸோ அப்போ இங்கே எப்படி கிராஃப் இருக்கும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம போடுவோம் இல்லையா, அதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் இங்கே ஈஸியாக. ஸோ அதே மாதிரி கேஸ் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ நம்ம இங்கே வந்து கிராஃப் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ωt வோல்டேஜ் கரண்ட், இது இந்த ஆக்சிஸ் சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம எதை இப்போ வரைஞ்சிருவோம், இன்புட் AC வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். ஸோ ரெஃபரன்ஸுக்கு ஒன்று எடுத்துப்போம். ஸோ இதில் 0, இந்த ஆங்கிள் என்ன வரும், ஆல்ரெடி லாஸ்ட்டாக போட்டோம் பாருங்கள், அந்த மெத்தட் தான். இதெல்லாம் பீக் வோல்டேஜில் பீக் ஆங்கிள். ஸோ அப்போ இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா இது π/2 இது π, இது 3π/2, இது 2π, கரெக்ட். 2π, இது ஆஃப் சைக்கிள் மட்டும் வரனால 3π. சொல்றது புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு, இது இன்புட் AC வோல்டேஜ். இந்த இடத்துல வந்து நமக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவல், PMக்கு ஈக்குவல். இந்த பக்கம் மைனஸ் VM மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். இது 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு அப்ளைடு AC வோல்டேஜ். இப்போ இந்த கேஸ் வாங்கலேன், ஃபர்ஸ்ட் ωt வந்து நான் 0 போட்டால் என்ன நடக்குன்னு பாருங்கள். அந்த பாயிண்ட்டை வந்து கரண்ட்டுக்கு ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸு ஒரு ஃபியூ ஆங்கிள் மட்டும் எடுத்துக்குவாங்க, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ωt 0ன்னு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸில் ωt நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ωt 0ன்னு எடுத்திங்கன்னா sin 0 0 ஆகிடும். அப்போது அந்த பாயிண்ட்டில் பொட்டன்ஷியல் என்னது 0, கரெக்டாக. 0க்கு நேரம் பொட்டன்ஷியல் என்ன வந்திருக்கு, அதாவது V என்ன வந்திருக்கு 0 வந்திருக்குது. ஆனால் கரண்ட் என்ன வரும் பாருங்க இந்த கேஸுக்கு, IM sin ஆஃப் ωt ரீப்ளேஸ்டு பை 0. 0 + π/2 sin π/2, கரெக்டாக. 0 + π/2 sin π/2. sin π/2 வேல்யூ என்ன 1. ஸோ இப்போ I ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், IMன்னு கிடைக்கும், கரெக்டா. எப்போ 0வா இருக்கும்போது. அப்போ sin 0வா இருந்துச்சுன்னா, அதாவது ωt 0வா இருந்தால் வோல்டேஜ் 0, ஆனால் அதே கேஸில் கரண்ட் என்னவா இருக்கு ப்ளஸ் IMன்னு கிடைச்சிருக்கு, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைச்சிருக்கு கரண்ட்டில். அப்போ π/2க்கு நேரம், சாரி 0க்கு நேரம் நமக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். இதான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் IMன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து மைனஸ் IMன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா வோல்டேஜோட கரண்டோட ஆம்ப்ளிடியூட் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். 0க்கு நேரம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இப்போ என்ன கிடைச்சிருக்கு, IM கிடைச்சிருக்கு. ωt 0 போட்டால் வோல்டேஜ் 0, ஆனால் கரண்ட் 0 கிடையாது. எனக்கு கரண்ட் என்ன கிடைச்சிருக்கு, IMன்னு கிடைச்சிருக்கு, லீடிங்கில் இருக்குது. 0 இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் பீக்கில் கிடைக்குது இங்கே லீடிங்கில். போன கேஸில் இண்டக்டன்ஸை மைனஸ் IMன்னு கிடைச்சது ωt 0ன்னு போடும்போது, அதனால் அது லேக். சரியா. அடுத்த ஆங்கிள் போடுங்க. 90 போட்டிங்கன்னா என்ன ஆகும், ωt இங்கே 90 போட்டிங்கன்னா செகண்ட் கேஸ் எடுத்து ωtக்கு பதிலாக என்ன போடுறோம், ωt ஈக்குவல் டு
π/2 ஒமேகா டி π/2 போட்டிங்கன்னா v ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் vmனு கிடைக்கும். ஏன்னா இதுக்கு பதிலாக π/2 ரீப்ளேஸ் பண்ணால் sin 90 என்ன ஆகிடும் 1, அப்போ vmனு கிடைக்கும். ஆனால் இங்கே 90 போட்டிங்கன்னா 90 + 90 என்ன ஆகிடும் 180. அப்போ 180 ஆச்சுன்னா im ஈக்குவல் டு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போது இங்கே அதே மாதிரி தான் வோல்டேஜ் மேக்ஸிமமாக எப்போல்லாம் எந்த ஆங்கிள்லாம் இருக்குதோ அந்த ஆங்கிளில் என்ன ஆகிடும் கரண்ட்டு 0 ஆகிடும். எந்த ஆங்கிள்லாம் கரண்ட் வந்து 0 ஆகுதோ அந்த ஆங்கிள்லாம் வோல்டேஜ் மேக்ஸிமம் இருக்கும். அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். புரியுதா? ஏன்னா π/2 டிஃப்ரென்ஸ். ஆனால் என்னன்னா இதில் லீடிங் கரண்ட் வந்து வோல்டேஜை விட இண்டக்டன்ஸில் லேகில் இருந்தது. அதான் டிஃப்ரென்ஸே தவிர ரெண்டுத்துலேயும் இருக்க ஒரே சிமிலாரிட்டி என்ன, கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிட் ப்ளஸோ மைனஸோ பார்க்கும்போதெல்லாம் வோல்டேஜ் 0 இருக்கும். வோல்டேஜ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கும்போது அங்கெல்லாம் கரண்ட் 0 ஆகிடும். அப்போது π/2க்கு நேராக வோல்டேஜ் என்னது மேக்ஸிமம், ஆனால் கரண்ட் என்ன ஆகும் இதே ஆங்கிளில் 0 ஆகிடும். சொன்னது புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கேஸ் என்னது, பைக்கு நேரம் நமக்கு என்ன கிடைக்கும், பையில் என்ன ஆகுது வோல்டேஜ் 0, அப்போ கரண்ட் என்ன ஆகும் அந்த பாயிண்ட்டுக்கு நேராக மேக்ஸிமம் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? பைக்கு நேரம் வோல்டேஜ் 0னா இது மேக்ஸிமம் நெகட்டிவில் கிடைக்கும். அதுக்கப்புறம் 270ல் என்ன ஆகுது வோல்டேஜ் மேக்ஸிமம்னா கரண்ட் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், அங்கே 0 ஆகிடுதுன்னு அர்த்தம். கரெக்டா? அதுக்கப்புறம் அடுத்தது 2π நேரம் வோல்டேஜ் 0 அப்படின்னா கரண்ட் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவில் கிடைக்கும், இங்கே கிடைக்கும் 2πக்கு நேராக. சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணால் இந்த கிராஃபி எப்படி இருக்கும் நமக்கு கிடைச்சிடும். சரியா? கனெக்ட் பண்ணுங்க. கரண்ட்டோடைய கிராஃப் இப்படி தான் இருக்கும். இப்படி போயிட்டு அடுத்து திரும்ப எங்கே வரும் 0 ஆகிட்டு then it will get maximum. இந்த மாதிரி வரும். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? தெளிவா? கிளியர்? இதுதான் ஆக்சுவலாக என்னது கரண்ட்டோடைய கிராஃப். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், இதோட மீனிங் என்ன, இது வந்து v ஈக்குவல் டு vm sin ωt உடைய கிராஃப். இது என்னது I ஈக்குவல் டு im sin of ωt plus π/2. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டில் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதனால எப்பெல்லாம் வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆகுதோ அங்கெல்லாம் கரண்ட்டும் அதே மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், அதோட வேல்யூ வேறு, பட் அதே ஆங்கிள் நேரம் மேக்ஸிமம் கரண்ட் மேக்ஸிமம் வோல்டேஜ் ஒரே ஆங்கிள் ஒரே டைம் பீரியடில். அதே மாதிரி 0 ஆகும்போது ஒரே மாதிரி இருந்து ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டில். இண்டக்டன்ஸ் எடுக்கும்போது வோல்டேஜ் 0 இருக்கும்போது ωt 0 இருக்கும்போது கரண்ட் என்னது நெகட்டிவ் டைரக்ஷனில் மேக்ஸிமம் ஆகுது, -im, அதாவது மினிமம் இந்த பக்கம் நெகட்டிவ்ல வந்துருந்தது. ஆனால் இதில் 0 போடும்போது என்ன ஆகுது +im மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்ல கிடைச்சிருது. ஸோ போன கேஸில் கரண்ட் வந்து sin of ωt -π/2 இருந்தது. அதனால் கரண்ட் லேக் தன் வோல்டேஜ். இங்கே என்னது ωt +π/2 0 இருக்கும்போது +im கிடைச்சிருக்கு. கரண்ட் லீட் த வோல்டேஜ் பை π/2. இதுதான் எதில் நடக்குது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸில் நடக்கக்கூடிய பாயிண்ட், மீன்ஸ் அந்த ரிசல்ட்டு. ஸோ ஃபைனலாக இங்கே சி த கிராஃப். இந்த கேஸில் இதை கொடுத்துருக்காங்க பாரு ஃபேஸர் டயக்ராமில் π/2. ஆனால் கரண்ட் இங்கே இருக்குது, வோல்டேஜ் லீடுன்றதுனால இங்கே இருக்குது பாருங்க. சரி, கரண்ட் வோல்டேஜ் இங்கே இருக்குது, கரண்ட் லீடுன்றதுனால சி ஹியர் இங்கே தான் கரண்ட் இருக்குது. போன கேஸில் கரண்ட் இங்கே இருந்தது, ஏன்னா வோல்டேஜை விட 90 லேக்ன்றதுனால கரண்ட் இங்கே இருந்தது, வோல்டேஜ் இங்கே இருந்தது. ஆனால் இந்த கேஸில் கரண்ட் லீடுன்றதுனால வோல்டேஜை விட அட்வான்ஸாக 90 டிகிரி எக்ஸ்ட்ரா ரொட்டேஷனில் இருக்கும். சரியா? ஸோ இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேர் ரொட்டேட் ஆக அது கிடைக்கும். இந்த சி த வேவ் பேட்டர்ன், கரண்ட்டோடைய வேவ் எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் போட்டேன் இல்லையா, அந்த வேவ் இதான் அதனுடைய ரிசல்ட். ஃபைனலாக பாயிண்ட் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா see here இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, the current phasor I is π/2 ahead of voltage V அப்படின்னு இருக்கும். சரியா? அதனால உங்களுக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் இங்கே அதுதான், the current is π/2 ahead of voltage அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் வேற எப்படி சொல்லலாம், கரண்ட் லீட் த வோல்டேஜ் பை π/2 சொல்லலாம். கரண்ட் ஹெட்டாக இருக்குன்னு சொல்லலாம் π/2 வோல்டேஜை விட. அதர்வைஸ் கரண்ட் லீட் த வோல்டேஜ் பை π/2. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல எப்படி சொல்லலாம்னா வோல்டேஜ் லேக் த கரண்ட் பை π/2 சொல்ல முடியும். தட் ஆல்சோ கரெக்ட். ரெண்டு ஒரே மீனிங் தான். கரண்ட் வந்து π/2 வோல்டேஜை விட லீடாக இருக்குன்னு சொல்லலாம், வோல்டேஜ் வந்து கரண்ட்டோட π/2 லேகாக இருக்குன்னு சொல்லலாம், ரிவர்ஸில் சொல்லணும்னா. ஸோ தட் ஆல்சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இதுலையுமே நமக்கு ஆவரேஜ் பவர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். தேர் இஸ் நோ ஆவரேஜ் பவர். ஆவரேஜ் பவர் நமக்கு இங்கே என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய கேஸில் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்
பவர் டிசிபேஷன் இருக்கும். இண்டக்டன்ஸ் கேஸ்லையோ கெப்பாசிட்டன்ஸ் கேஸ்லையோ 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். சரியா? ஸோ அது டெரிவேஷன் ஃபைனலாக போட்டு கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. the answer is finally 0. ஓகேவா? ஸோ அதுதாங்க மென்ஷன் பண்ண கெப்பாசிட்டி கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை 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 2. அதுதான் 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0/1 கம்ப்ளீட் சைக்கிள். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ ஃபைனலாக ஒன்றா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வேணா அதை உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். மேபி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த 3 கேஸை நம்ம கம்பாரிசனாக படிச்சிடலாம். இப்படி எடுத்துக்கலாம், நம்ம ஒரு டேப்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்க வந்து ஏசி வோல்டேஜ் வித் பியூர் ரெசிஸ்டார், செகண்ட் என்ன பார்த்தோம் இண்டக்டார், தேர்ட் என்ன பார்த்தோம் கெப்பாசிட்டர். கரெக்டா? அதுல அப்ளைடு ஏசி வோல்டேஜ் எல்லாத்துலயுமே என்ன வந்திருக்கும்? V ஈக்குவல் டு அப்ளைடு ஏசி வோல்டேஜ் எல்லாத்துலயும் என்ன எடுத்துக்க போறோம்? V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா t. இங்கே அப்ளைடு ஏசி வோல்டேஜ் என்னது? V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா t. இங்கே என்ன வந்திருக்கு பாருங்க, V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா t. கரெக்டா? அதுக்கப்புறம் கரண்ட், ஈச் கேஸ்ல என்ன கரண்ட் வேல்யூ ஈக்குவேஷன் வந்து பாருங்க. கரண்ட் I ஈக்குவல் டு Im sin ஒமேகா t கிடைச்சது. இதுல ஃபார்மேட்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க என்ன வந்தது? I ஈக்குவல் டு Im sin ஆஃப் ஒமேகா t மைனஸ் பை பை 2. இதுல இண்டக்டன்ஸ் இண்டக்டர் கேஸ்ல இங்க Im ஈக்குவல் டு I ஈக்குவல் டு Im sin ஆஃப் ஒமேகா டி பிளஸ் பை பை 2. இதில் கெப்பாசிட்டர் சர்க்யூட் ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது. ஸோ இதெல்லாம் அப்ளைட் ஏசி வோல்டேஜ் அந்த சர்க்யூட்ல கிடைச்ச கரண்ட் ஃபார் ஈச் கேஸ். கரெக்டா? அடுத்த பாயிண்ட் என்ன எழுதணும்? இங்க அடுத்த பாயிண்ட் வந்து நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதர்வைஸ் என்ன சொல்லலாம்? இது வந்து இன் ஃபேஸ்ல இருக்கும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணோம்னா என்ன கிடையாது? ஃபேஸ் டிஃபரன்ஸே இருக்காது. ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். இன் ஃபேஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 0னா நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படி மீனிங் இன் ஃபேஸ். அது எந்த கேஸ்ல? பியூர் ரெசிஸ்டார் கனெக்டட் வித் ஏசி வோல்டேஜா இருந்தா. இங்க என்ன நடந்திருக்கும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? ஆக்சுவலா 5 ஈக்குவல் டு மைனஸ் பை பை 2 கிடைக்கும். கரண்ட்டுக்கும் வோல்டேஜும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் மைனஸ் பை பை 2. இப்போ இங்க என்ன கன்க்ளூட் பண்ணணும்? கரண்ட் ஐ வந்து கரண்ட் ஐ லேக் ஆகுது. லேக்ஸ் த வோல்டேஜ் பை 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 2. 90 டிகிரி ஆங்கிள் என்ன ஆகுது? கரண்ட் வந்து வோல்டேஜை விட லேக் ஆகுது. இதுல இங்க என்ன நடக்கும்? இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. கெப்பாசிட்டர் வோல்டேஜுக்கும் கெப்பாசிட்டன்ஸ் கேஸ்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் பை பை 2 கிடைக்கும். பிளஸ் பை பை 2 என்ன அர்த்தம்? கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் V பை 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 2. சொன்னது புரிஞ்சுதா? கரெக்ட். அதுக்கப்புறம் இங்க Im எதுக்கு ஈக்குவல்? Vm பை Rக்கு ஈக்குவல். இங்க எதுக்கு ஈக்குவல்? இந்த கேஸ்ல Im எதுக்கு ஈக்குவல்? Vm பை XLக்கு ஈக்குவல். XLனா என்ன அர்த்தம்? ஒமேகா Lக்கு ஈக்குவல். அதர்வைஸ் Vm ஈக்குவல் டு ஒமேகாவுக்கு பதிலா ஃப்ரீக்வன்சி கணக்கு 2 பை நியூ L. இங்க என்ன வரும் பாருங்க? Im equal to Vm by XC, that is also we can write Vm by 1 by omega C. Omega C மேல போச்சுனா என்ன ஆயிடும்? Vm into omega C, otherwise 2 pi nu into C அப்படின்னு சொல்லலாம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? கிளியரா அந்த டிஃபரன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கறன்றது. அடுத்த பாயிண்ட் என்னது?
இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இங்கே ஃப்ரீக்வன்சியே கிடையாது. இங்கே ஃப்ரீக்வன்சி வருதா? அதனால ஃப்ரீக்வன்சி வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும், அதாவது Vm அந்த கேஸில் ஒமேகா வேல்யூ வாட் எவர் த சேஞ்சஸ், தேர் இஸ் நோ இம்பாக்ட் இன் IM பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், பிகாஸ் IM ஈக்குவல் டு Vm பை R மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குமே தவிர அங்கே என்ன கிடையாது, ஒமேகாவே வரல. ரெசிஸ்டன்ஸ் கேஸில் ஃப்ரீக்வன்சினால எந்த சேஞ்சஸும் நடக்காது, பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. சொல்றது புரியுதா? அதனால தான் என்னது இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குமே தவிர ஃப்ரீக்வன்சினால எந்த இம்பாக்டும் இல்லை கிரியேட் ஆகாது. காட் இட்? ஆனால் இதில் என்ன நடந்திருக்கும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா IM என்னது, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா இது வந்து கரண்ட் வந்து டிக்ரீஸ். ஞாபகம் இருக்கா? IM என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். IMமும் ஒமேகாவும் என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுதா? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இங்கே டிக்ரீஸ் ஆகும். இங்கே என்ன நடக்கும், IM ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் அப்படின்னா கரண்ட் ஆல்சோ வாட் இன்க்ரீஸ். எப்படி எழுதிக்கோங்க, கரண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் என்ன நடக்கும், கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இங்க ஆவரேஜ் பவர் P பார் என்ன கண்டுபிடிச்சோம், P பார் ஈக்குவல் டு half ஆஃப் IM ஸ்கொயர் Rன்னு பார்த்தோம். பீக் வோல்டேஜ் அந்த கரண்டோடைய வேல்யூ, பீக் கரண்டோடைய வேல்யூ ஸ்கொயர் இன்ட்டு R பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும், பை 2 பண்ணால் ஆவரேஜ் பவர் கிடைச்சிரும். இங்கே ஆவரேஜ் பவர் என்னது, இங்கே ஆவரேஜ் பவர் 0, இங்கே ஆவரேஜ் பவர் 0. புரியுதா? ஸோ ஃபைனலாக இந்த RLC தனித்தனியாக பார்த்ததில் கன்க்ளூஷன் ஃபைனலாக புரிஞ்ச ஒரு முக்கியமான ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் வந்து ஒமேகா டி சைன் ஒமேகா டி, செகண்ட் ஒன்ல ஒமேகா டி மைனஸ் பை பை டூ, இண்டக்டன்ஸ் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ல 0, செகண்ட் ஒன்ல மைனஸ் பை பை டூ, தேர்ட் ஒன்ல பிளஸ் பை பை டூ. கரண்ட் வந்து லேக் ஆயிருக்கு தேன் வோல்டேஜ் பை 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 டூ இண்டக்டன்ஸில். கெப்பாசிட்டன்ஸில் கரண்ட் லீட் த வோல்டேஜ் பை 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 டூ, பை பை டூ எக்ஸ்ட்ரா போயிருக்கு, அதனால லீட் ஆயிருக்கு. இது அந்த பாயிண்ட்ல முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் முக்கியமாக சொன்ன பாயிண்ட் என்ன, IM வேல்யூ ஒன்றுத்துக்கும் ஓம்ஸ் லாவை கனெக்ட் பண்ணும்போது IM ஈக்குவல் டு Vm பை R ஃபர்ஸ்ட் கேஸில் ஃப்ரீக்வன்சி, அதாவது இன்புட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, எதில் அப்ளைடு AC வோல்டேஜ் V ஈக்குவல் டு Vm சைன் ஒமேகா டி, ஒமேகா ஈக்குவல் டு 2 பை நியூ. அந்த நியூ வேல்யூ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்கனாலும் IMல எந்த சேஞ்சஸ் இருக்காது, எதில் ரெசிஸ்டர் சர்க்யூட்டில், பிகாஸ் IM ஈக்குவல் டு Vm பை R வேல்யூ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஆனால் செகண்ட் கேஸ் வந்து ஒமேகா ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ரெண்டு கேஸ்லுமே ஒமேகா வருது. IM ஈக்குவல் டு Vm பை XL, XL எடுத்து ஒமேகா L, ஒமேகா எடுத்து 2 பை நியூ L. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா XL என்னது டிக்ரீஸ், ஆனால் கரண்ட்டு அதனால என்ன ஆகுது உங்களுக்கு கரெக்டா, ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா L வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கரெக்டா. XL ஈக்குவல் டு ஒமேகா L, சாரி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா கரண்ட் என்ன ஆகுதுங்க டிக்ரீஸ், ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ்னா கரண்ட் இன்க்ரீஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பவர் இதில் வந்து half ஆஃப் IM ஸ்கொயர் R, இங்கே ஆவரேஜ் பவர் 0. இதில் என்ன வரும், இங்கே ஆவரேஜ் பவர் 0 தான், ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னாலும் கரண்ட் இங்கே இன்க்ரீஸ். ஸோ இண்டக்டன்ஸ்லையும் இதுலேயும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃப்ரீக்வன்சி இண்டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் கேஸில், இண்டக்டன்ஸ் கேஸில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்னா என்னது கரண்ட் டிக்ரீஸ், இண்டக்டன்ஸ் கேஸில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ்னா கரண்ட் இன்க்ரீஸ். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் கரண்ட் இன்க்ரீஸ், ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆனால் கரண்ட் டிக்ரீஸ். இண்டக்டன்ஸுக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சி வந்து IM இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, இதில் இருக்கிற IM வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதான் அந்த 3 டிஃபரன்ஸ் முக்கியமாக ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணும்போது. சரியா? ரைட். போலாமா அடுத்த கேஸ்க்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க, a lamp is connected in series with a capacitor. எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லேம்பை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த காம்பனண்ட் கூட சொல்லியிருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட் கூட. புரியுதா? லேம்பை வந்து கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எதில் சீரியஸில். இந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. Predict your observation for DC and AC connection. What happens in each case if the capacitance of the capacitor is reduced? Capacitance of the capacitor value reduce ஆச்சுன்னா DC அப்புறம் AC இந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ
when DC source is connected to a capacitor, the capacitor gets charged. DC source நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கெப்பாசிட்டர் சார்ஜ்டு. ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆகும். DC சர்க்யூட்டை ஒரு கெப்பாசிட்டர் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன நடக்கும்? சார்ஜிங் ஆகும். when the DC source is connected to a capacitor, the capacitor gets charged. After charging, no current flows in the circuit. ஞாபகம் வச்சுக்கோங்க. once capacitor கம்ப்ளீட்டா fill சார்ஜ் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸ் அந்த வேல்யூ அச்சீவ் பண்ணாது. அதில் எவ்வளோ மேக்ஸிமம் சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த சர்க்யூட்டில் என்ன ஆகாது? கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. கெப்பாசிட்டன்ஸ் எம்டிஆர் இருக்குது, இல்லை பார்ஷியலி தான் ஃபில் ஆகிருக்கு சார்ஜ் அப்படின்னா இன்னும் அதில் சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும்னா டிசி சப்ளை அதை கொடுத்தோம்னா அதில் இன்னும் எவ்வளோ ஸ்டோர் ஆக முடியுமோ அவ்வளோ சார்ஜ் ஃபஸ்ட்டு அது ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் கெப்பாசிட்டர் கம்ப்ளீட்லி சார்ஜ்டுனா அதுக்கப்புறம் அந்த சர்க்யூட்டில் என்ன ஆகாது? கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ கரண்ட் ஃப்ளோவை அது பிளாக் பண்ணிவிடும். எப்போ? கம்ப்ளீட்லி சார்ஜ் கெப்பாசிட்டராக இருந்தால். ஆஃப்டர் சார்ஜிங் நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்யூட். அதனால கரண்ட் என்ன கரண்ட் அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகலைன்னா லைட் என்ன ஆகாது? க்ளோ ஆகாது. புரியுது அவங்களுக்கு? லைட்டு க்ளோ ஆகணும்னா சர்க்யூட்டில் கரண்ட் ஓடிட்டே இருக்கணும். கரண்ட் ஓடினா தான் லைட் என்ன கண்டிப்பாக எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த க்ளோஸ் டு சர்க்யூட்டில். கெப்பாசிட்டி என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ பிளாக் பண்ணிடும். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி பிளாக்ட் there is no current flow in the circuit. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க. there will be no change even if C is reduced. இந்த கேஸில் கெப்பாசிட்டி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கனாலும் நோ சேஞ்ச். கெப்பாசிட்டி நீங்கள் ரெடியூஸ் பண்ணாலும் ஒன்ஸ் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் there is no current flow. அதெல்லாம் அங்கே லைட் வந்து என்ன ஆகாது? க்ளோ ஆகாது. டிசியாக இருக்கும்போது. இன்னும் ஏசி சோர்ஸ் ஏசி யூஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா த கெப்பாசிட்டர் ஆஃபர்ஸ் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் 1/ωc கொடுக்கும். ஏன்னா ஏசி கரண்ட் வந்தால் தான் அதில் தான் நமக்கு என்ன ப்ரெசென்ட்? ஃப்ரீக்வன்சி ப்ரெசென்ட். ஏன்னா V = VM sin ωt. ஒமேகா ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் எது ப்ரெசென்ட்? ஃப்ரீக்வன்சி ப்ரெசென்ட். ஒமேகா = 2πν. அதில் தான் ஃப்ரீக்வன்சி வருது. ஃப்ரீக்வன்சி ப்ரெசென்ட்டாக இருக்கும். எது ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது? ஏசி ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது. அப்போ கெப்பாசிட்டி ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய ஃபார்முலா பார்த்துருக்கோம். XC = 1/ωc. இதில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? டிக்ரீஸ் பண்ண கரண்ட் ஃப்ளோஸ். இப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஏன்னா இப்போ கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. கான்சிக்வன்ஸ் லேம்ப் வில் ஷைன் ரெடியூசிங் C வில் இன்க்ரீஸ் ரியாக்டன்ஸ். லேம்ப் என்ன ஆகும்? உங்களுக்கு எரியும். சியோடைய வேல்யூ ரெடியூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? ரெடியூசிங் C will increase the reactance. The lamp will shine less brightly than before. ஏன்? XC வந்து நீங்கள் கெப்பாசிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா XC உடைய ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம்? XC = 1/ωc பார்த்தோம் இல்லையா? இந்த கெப்பாசிட்டன்ஸ் சியோடைய வேல்யூ கெப்பாசிட்டன்ஸும் சியும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் பண்ணாமல் கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸும் XC இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது சியோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா XC என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். எப்போ? C வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது. சரி, டிக்ரீஸ் இல்லையா? கொஸ்டினில் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது இன்க்ரீஸ் ஆகும். C டிக்ரீஸ் ஆகும்போது. கரெக்ட்? ரெடியூசிங் C will increase the reactance. என்னது? XC இன்க்ரீஸ் பண்ணிடும். C ரெடியூஸ் பண்ணீங்கன்னா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த லேம்ப் வில் ஷைன் லெஸ் பிரைட்லி. அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அது ரெசிஸ்டன்ஸ் ரோல் தானே பண்ணுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ரோல் அது ப்ளே பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிடும்? XC இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிரைட்னஸும் குறைஞ்சிரும். ஹை ரெசிஸ்டன்ஸை அது அந்த ரோல் அது ப்ளே பண்ணும். அதனால XC இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு லெஸ் பிரைட்லி லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது லெஸ் பிரைட்டாக தான் இருக்கும் தேன் பிஃபோர். முன்னாடி இருந்ததை விட. அதுக்கு ரீசன் இந்த வேல்யூ ஆஃப் C டிக்ரீஸ் ஆனதுனால. C டிக்ரீஸ் ஆகிறதுனால XC இன்க்ரீஸ் ஆகிடுது. XC இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதில் பிரைட்னஸ் குறையுது. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A 15 microfarad capacity is connected to 220 volt. ஸோ என்னெல்லாம் given கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அது எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் given டேட்டா சிம்பிள் கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. C = 15 microfarad. அப்படின்னா given மைக்ரோஃபேரட் வந்து ஃபேரடுக்கு பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 மைக்ரோனா. கரெக்டா? கனெக்டட் டு 220 வோல்ட். இங்கே 220 வோல்ட்னா என்ன கரண்ட் எழுதணும்? VRMS 220. புரியுதா? பீக் கரண்ட்னு சொன்னாங்கனால பீக் வோல்டேஜ் சொன்னதான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஏசி உடைய பீக் எடுக்கணும். அதர்வைஸ் ஜென்ரலாக அது RMS கரண்ட் 220 வோல்ட். நியூ ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ். சோர்ஸ் ஃபைண்ட்
ஃபைண்ட் த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்எம்எஸ் கரண்ட் அண்ட் பீக் கரண்ட் ரெண்டு என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. IRMS என்ன, அதுக்கப்புறம் பீக் கரண்ட் IM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்யூட் if the frequency is doubled, அடுத்த கேஸ் frequency twice பண்ணீங்கன்னா what happens in the capacitive reactance and current, அந்த proportional reason வச்சு நீங்க வச்சு ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணணும், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் உடைய ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன ஃபார்முலா, XC ஈக்குவல் டு 1/ωc இப்ப பார்த்தோம். அப்ப 1/ωக்கு பதிலா 2π/c கரெக்டா. ஸோ எல்லா டேட்டா உங்க கொடுத்துட்டாங்க. 1/2 into 22/7 or 3.14 பை வேல்யூ. நியூ என்ன கொடுத்தாங்க 50. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன கொடுத்தாங்க, C ஈக்குவல் டு 15 மைக்ரோஃபாரட். 15 into 10 to the power -6. இதை ஃபர்தரா சால்வ் பண்ணா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வந்திருக்கு, 212 ஓம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரியா, இதோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் 212 ஓம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது XCயோட வேல்யூ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, RMS கரண்ட். ஆல்ரெடி எனக்கு VRMS தெரியும். அப்போ RMS கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டரா இருந்தா IRMS ஈக்குவல் டு VRMS/Rன்னு போடணும். ஆனா இங்க எது வந்து ரெசிஸ்டன்ஸ் ரோல் ப்ளே பண்ணுது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ IRMS ஈக்குவல் டு VRMS/XC. ஸோ இது 220 கொடுத்துட்டாங்க. XCயோட வேல்யூ 212. அப்போ ஃபர்தரா இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கு, அப்ராக்சிமேட்டா 1.04 ஆம்ஸ். 1.04 ஆம்ஸ். புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, பீக் கரண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல. அப்ப பீக் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த IRMS இதே எழுதினா கூட IRMS எதுக்கு ஈக்குவல், பீக் கரண்ட் பை √2க்கு ஈக்குவல். அப்போ √2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா IM ஈக்குவல் டு √2 into IRMS. √2 வேல்யூ என்ன, 1.414 into IRMS. ஸோ பீக் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா IRMS √2 கூட மல்டிப்ளை பண்ணா போதும். ஆர் அதர்வைஸ் 1.141 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க என்ன ஒரு 1.414 into IRMS கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்கு 1.04 ஆம்ஸ். அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கு 1.47 ஆம்ஸ். 1. இதை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்த ஆன்சர் 1.47 ஆம்ஸ். புரியுதா, கிளியர். இதான் அவங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் ஆசிலேட்ஸ் ப்ளஸ் 1.47 ஆம்ஸ் மைனஸ் 1.4 ஆம்ஸ் பிகாஸ் ஆஃப் பீக் கரண்ட். பீக்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ்லேயும் இருக்கும் நெகட்டிவ்லேயும் இருக்கும். ப்ளஸ் IM மைனஸ் IM, ஏன்னா ஏசி வோல்டேஜ் ஏசி கரண்ட் இல்லையா. அதுக்கப்புறம் இஸ் அஹெட் ஆஃப் வோல்டேஜ் பை π/2. ஏன், பிகாஸ் இட் இஸ் ஏ கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ன்றதுனால என்ன அர்த்தம், வோல்டேஜோட கரண்ட் வந்து π/2 லீடிங்கில் இருக்கும். அந்த பாயிண்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டபுள் ஆனால் கெப்பாசிட்டி சர்க்யூட் என்ன ஆகும், ஹாஃப் ஆகிடும். ஏன், அதுக்கான ரீசன் என்ன, அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. எனக்கு XCயோட வேல்யூ தெரியும், 1/ωc தட் இஸ் 1/2π/c. இதில் XCயும் ஃப்ரீக்வன்சி மற்றெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. 2π கான்ஸ்டன்ட், ஃப்ரீக்வன்சி மட்டும் டபுள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரீக்வன்சி 2 times இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது half ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை 2 times எழுதுறீங்கன்னா இது XC' எழுதுவோம். அப்போ XC' டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. 1/νக்கு பதிலாக XC எழுதலாமா, 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு, இல்லைன்னா இது எப்படி எழுதிக்கோங்க 1/2 into 1/νன்னு எழுதிக்கோங்க. அது பிரிச்சு இந்த 1/2 நியூ 1/2 இது XC' நியூ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். half ஆஃப் 1/νக்கு பதிலாக என்ன எழுதலாம் XC. புரியுதா. அப்போ XC' நியூ கெப்பாசிட்டன்ஸ் வந்து ப்ரீவியஸாக இருந்த கெப்பாசிட்டன்ஸ் ஹாஃப் ஆகிடும். எப்போ ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா, ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடும். இது 3 times இன்க்ரீஸ்னா அது 1/3 terms ஆஃப் டிக்ரீஸ்னு அர்த்தம். தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதாங்க எழுதியிருப்பாங்க. த ஃப்ரீக்வன்சி டபுள் த கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் ஹாஃப், கான்சிக்வென்ட்லி கரண்ட் என்ன ஆகிடும், ஆனால் இந்த கேஸில் கரண்ட் டபுள் ஆகிடும். ஏன், கரண்ட்டுடைய ஃபார்முலா என்ன, IM ஈக்குவல் டு VMωc பார்த்தோம் இல்லையா. கரண்ட்டுடைய ஃபார்முலா 2π/c. இது IM உடைய ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், IM டேஷ் கண்டுபிடிக்கிறேன். எப்போ, VM into 2π
ஃப்ரீக்வன்சி நான் 2 டைம்ஸ் பண்ணுறேன். சொல்கிறது புரியுதா? ஃப்ரீக்வன்சியை டபுள் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி இருந்த ஃப்ரீக்வன்சி டபுள் பண்ணியிருக்கேன். அப்போ கிடைக்கிற நியூ கரண்ட் IM டேஷ் ப்ரீவியஸ் கரண்ட்டை விட எத்தனை டைம்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போது இது எப்படி எழுதலாம்? இந்த 2 வந்து வெளியில் எடுத்துலாம் இல்லையா? இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 × VM 2π நியூ அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 2 மட்டும் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ VM 2π நியூக்கு பதில் என்ன IM எழுதலாமா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் IM கிடைக்கும். எது? நியூ கரண்ட்டு. புரிஞ்சுதா? அப்போது ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா கரண்ட் ஆல்சோ டபுள். பிகாஸ் சிம்பிள் ரீசன் என்னன்னு சொல்லிடலாம், IM டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. மற்ற டேட்டாலாம் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகமானால் இது குறையும். ஃப்ரீக்வன்சி எப்போ அதிகமானாலும் கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கெப்பாசிட்டிவ் கேஸில். அதனால கரண்ட் என்ன ஆகிடுது? டபுள் ஆகுது. ஸோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனதை வச்சு கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸும் கரண்ட்டில் என்ன நடக்கும்னு சொல்ல தெரியணும். இதுவே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து என்ன நடந்திருக்கும்? ஃப்ரீக்வன்சி டபுளாக இருந்ததுன்னா XL = ωL. அப்போ ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆல்சோ டபுள். கரண்ட் என்ன ஆயிருக்கும்? ஃப்ரீக்வன்சி 2 டைம்ஸ் ஆச்சுன்னா கரண்ட் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிருக்கும். பிகாஸ் கரண்ட் டு ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸில் அந்த கரண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஃப்ரீக்வன்சி என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால அது ரெண்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே இது ரெண்டு ரிவர்ஸில் இருக்கும். கெப்பாசிட்டன்ஸுக்கும் இண்டக்டன்ஸுக்கும் கரண்ட்டும் அப்புறம் இந்த ரியாக்டன்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டும் அப்படியே கெப்பாசிட்டி இண்டக்டன்ஸ் ரெண்டுத்துல இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இதில் எது டைரக்ட்லி அது இன்வெர்ஸ்லியாக இருக்கும். அது புரிஞ்சுதா? கிளியர்? போலாமா? ரைட். ஸோ இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. A light bulb and an open coil inductor are connected to AC voltage. So inductance கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. The switch is closed after some time and iron rod is inserted. இதுக்கு நடுவில் ஒரு அயன் ராடை இன்சர்ட் பண்ணுறாங்க. எதில்? அந்த இண்டக்டருக்குள்ள ஒரு அயன் ராடை இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. the glow of light இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அன்சேஞ்சா as iron rod is inserted? give your answer ன்னு கேட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் அயன் ராடை இன்சர்ட் பண்ணிங்கன்னா மேக்னட்டிசம் மேட்டர் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஒரு இண்டக்டன்ஸ் கேஸில் நீங்கள் வந்து அயன் ராடை இன்சர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ as the iron rod inserted என்ன நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த காயில் மேக்னடைஸ் ஆகும். அதனால அயன் இன்க்ரீசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும் முன்னாடி இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விட. புரியுதா? அதாவது கரண்ட் பாஸ் ஆகும்போது சொலினாய்டு ஷேப் ஆக்சுவலாக அது இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அயன் ராடை இன்சர்ட் பண்ணும்போது அயன் ராட் இஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா மேக்னட்டிஸ் ஆகும். முன்னாடி இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அதிகமாகிடும் அந்த இண்டக்டன்ஸுக்குள்ள, அது சொலினாய்டுக்குள்ள. ஹேன்ஸ் த இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இன்க்ரீசஸ். அதனால L இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? கான்சிக்வென்ட்லி த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் த காயில் இன்க்ரீசஸ். இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது என்ன வோல்டேஜ்? AC வோல்டேஜ். நான் கொடுத்துக்கிறது என்னது? V = VM sin ωt. AC அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த கேஸில் VM எனக்கு தெரியும், கரண்ட் IM தெரியும், XL என்ன வரும் பாருங்க. இதில் XL எதுக்கு ஈக்குவல்? ωL. தட் ஆல்சோ ஈக்குவல் டு 2π நியூஎல் இண்டக்டன்ஸ் கேஸுக்கு. இதில் இண்டக்டன்ஸை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இப்போ ஃப்ரீக்வன்சிக்கு போகல, இண்டக்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். அப்போ XL டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. கரெக்டா? XL = ωL இண்டக்டன்ஸுக்கும் எதுக்கு XL-க்குள்ள ரிலேஷன் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுக்கும் இண்டக்டன்ஸுக்குள்ள ரிலேஷன் எடுத்துக்கிட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே இண்டக்டன்ஸ் L என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது L இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அர்த்தம். L இன்க்ரீஸ்னா XL ஆல்சோ வாட்? இன்க்ரீஸ். கரெக்ட் தானே? XL இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லார்ஜர் ஃப்ராக்ஷன் ஆஃப் அப்ளைட் AC வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் த இண்டக்டர் லீவிங் லெஸ் வோல்டேஜ் இன் த பல்ப். தே அதில் வந்து வோல்டேஜ் நமக்கு லெஸ்ஸாக போகும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால. அண்ட் ஆல்சோ கரண்ட் IM என்ன ஆகும் பாருங்க. இங்கே IM எதுக்கு ஈக்குவல்? VM/ωL VM/2π நியூஎல். கரெக்டா? இங்கே நம்ம L கூட தானே கனெக்ட் பண்ணுறோம். IM-ம் L-ம் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ இண்டக்டன்ஸ் அதிகமாச்சுன்னா L அதிகமாச்சுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகும். ஆனால் கரண்ட் என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு லீவிங் த லெஸ் வோல்டேஜ் இந்த பல்ப். ஸோ தேர்ஃபோர் க்ளோ உங்களுக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதில் பாஸ் ஆகிற கரண்ட் குறையும். அதுதான் அதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்தது போகலாமா? ரைட்.
ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஹெட்டிங், ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ சீரியஸ் எல்சிஆர் சர்க்யூட். இது எல்சிஆர்னு சொல்லலாம், ஆர்எல்சின்னு சொல்லலாம், சிஎல்ஆர் சொல்லலாம். ஃபைனலாக இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் ஆல் த்ரீ ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். ஆர்டர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீரியஸில் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. சரியா? இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூலை யூஸ் பண்ணி இந்த க்ளோஸ் லூப்புக்குள்ளே இப்போ நம்ம ஆல்ரெடி இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் தனித்தனியாக பார்த்துட்டோம். அது எல்லாத்துக்கும் ஒரே டைமில் அப்ளை பண்ணால் என்ன வரும்னா டோட்டல் வோல்டேஜ் 0. இது L × di/dt எங்கே இருக்கும்? இந்த கேஸில் வோல்டேஜ் V is equal to இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் L × di/dt வரும். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? C = Q/V. அப்போ V = Q/C கிடைக்கும் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலாவில். இங்கே என்ன வரும்? V is equal to IR. அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்காங்க? L × di/dt, ரெசிஸ்டர் IR, கெப்பாசிட்டன்ஸ் V. இது என்னது? இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோட்டல் வோல்டேஜ் Vக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? அதர்வைஸ் நம்ம எப்பயுமே எழுதுற மாதிரி எதுன்னு என்ன வரும்? KVL அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் L × di/dt, அதாவது V அப்ளைடு ஏசி வோல்டேஜ் மைனஸ் L × di/dt minus V = Q/C minus IR equal to 0. The total voltage for any closed loop equal to 0. Then V equal to இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா L × di/dt plus Q/C plus IR. இதெல்லாம் தான் டைரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இதான் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1. தெரியுதா? இதான் அவங்க டைரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. கிர்ச்சாஃப் லூப் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதெல்லாம் அந்த பக்கம் இருந்திருக்கும். ஈக்குவல் டு 0 போட்டு நெகட்டிவ்ல அந்த பக்கம் கொண்டதுக்கப்புறம் ப்ளஸ்ஸாக இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? இது ரொம்ப லென்த்தி டெரிவேஷன். இப்போ நம்ம முடிக்க முடியாது. நம்ம இன்னும் நிறைய டாபிக் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த இடத்துல கரண்டோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. I = Im sin of ωt + φன்னு கொடுத்துட்டாங்க. ஏன் அவங்க ப்ளஸ் ஃபைன்னு கொடுத்துட்டாங்கன்னா இது பியூர்லி ரெசிஸ்டர் மட்டும் கிடையாது, பியூர் இண்டக்டரோ பியூர் கெப்பாசிட்டரோ கிடையாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இங்கே RLC மூணுமே கலந்துருக்கிறதுனால இதெல்லாம் கம்பைன் ஆகிட்டு ஃபைனலாக ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸில் கிடைக்கும். அந்த ஃபேஸ் என்னது? ஃபை. அதாவது இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா I = Im ஆம்ப்ளிடியூட் ஆஸ் யூஷுவல் வந்துடும். ωt சம் ஃபேஸ் டிஃபரன்ஸ், அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை ஃபைன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா RLC மூணு கலந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸு. வோல்டேஜ் V = Vm sin ωt, இது வந்து ωt + ஃபை. அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஃபைன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஏசிக்கும் அந்த ஏசி வோல்டேஜும் ஏசி கரண்ட்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா VRM, அதாவது மேக்னிடியூட் எழுதுகிறோம். Im × R, VCM வந்து Im × XC. இது வந்து ஆக்சுவலாக இதில் இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா இது ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? Im = நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். Im = Vm/R. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? Vm கிடைக்குமா? கிளியர்? அதை தான் எழுதியிருப்பாங்க. VRM = Im அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன பார்த்தோம்? செகண்ட் இண்டக்டன்ஸ் கேஸ் எடுத்தீங்கன்னா Im = Vm/XL. Vm/XL அப்படின்னா Vm கிராஸ் மல்டிப்ளை பண்ணா Im × XL called what? Vm. புரியுதா? அதனால இங்க என்ன பண்ணிருப்பாங்க? VL = VLM னு போட்டிருப்பாங்க. இண்டக்டன்ஸ் உடைய மேக்னிடியூட் LC R வரதுனால அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சிம்பிளாக VM னு போடாமல் VLM, VRM, VCM. கெப்பாசிட்டன்ஸ் உடைய வோல்டேஜ் பீக்கு, அதே மாதிரி இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி Im = இதில் என்ன பார்த்தோம்? Vm/XC பார்த்தோமா கெப்பாசிட்டன்ஸில். இப்போ Im × XC = Vmன்னு வரும். ஸோ இதை வந்து என்னென்ன எழுதிருக்கிறோம்? VRM, VLM, VCMன்னு எழுதிருக்கிறோம். எனக்கு மூணுமே கலந்துருக்கிறதுனால, இது முன்னாடி நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போ கலந்துருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜை நம்ம எழுதிருக்கிறோம். இது வந்து டோட்டல் வோல்டேஜ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எது கிடைக்கும்? டோட்டல் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபை நம்ம Im கண்டுபிடிச்சாகணும். இங்கே இது ரெண்டு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ், டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் நம்ம கண்டுபிடிக்கும் மேக்னிடியூட், பீக் ஆம்ப்ளிடியூட் Vm² எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்படி எழுதுவோம். அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். Vm மட்டும் வேணும்னா ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிடும். Vm = VRM² VCM²
மைனஸ் வி எல்எம் ஸ்கொயர். இது வந்து வோல்டேஜுக்கான ஃபார்முலா. பீக் வோல்டேஜ் ஓவராலாக கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டர் அக்ராஸ் இருந்த வோல்டேஜோடைய பீக், இண்டக்டன்ஸ் அக்ராஸ் இருந்த வோல்டேஜோடைய பீக், கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் இருந்த வோல்டேஜோடைய பீக், அதுக்குள்ள உள்ள ரிலேஷன் விஆர்எம் ஸ்கொயர் பிளஸ் விசிஎம் ஸ்கொயர் பிளஸ் வி எல்எம் ஸ்கொயர். இது வந்து ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் கரண்ட் ஐஎம் ஈக்குவல் டு I is equal to V by R னு எழுதணும் இல்லையா, அந்த ஃபார்முலால கொண்டு வந்திருக்காங்க. இங்க IM equal to VM applied AC voltage by இங்க என்ன போடுறோம், ரெசிஸ்டர் கிடையாது, முன்னாடி என்ன பண்ணுவோம் IM by R னு போட்டோம் ரெசிஸ்டர் கேஸுக்கு, இண்டக்டன்ஸ் கேஸுக்கு IM by XL, கெப்பாசிட்டிக்கு IM by XC. இங்க மூணுமே கலந்து வரதுனால புதுசா ஒரு காம்பனன்ட் என்ன ஆகுது, இட் ஆக்ட் அஸ் தி ரோல் ஆஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஒரு காம்பினேஷன் காம்பனன்ட் என்ன பண்ணுது, ரோல் பண்ணுது. அது எதுக்கு ஈக்குவல் சொல்றோம், Z ன்னு சொல்றோம், தட் இஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட்னு சொல்றோம். அந்த Z தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா VM equal to root of VM by Z, Z equal to root of R square plus XC minus XL square. ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தனித்தனியாக இருக்கும் என்னன்னு தெரியும் இல்லையா, அதெல்லாம் கம்பைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். Z equal to root of ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஸ்கொயர், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டிஃபரன்ஸ் எடுத்து ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தா அது எதுக்கு ஈக்குவல், இம்பிடன்ஸுக்கு ஈக்குவல். சரிதா, see here IM equal to VM by Z, அந்த Z தான் இது. Z எதுக்கு ஈக்குவல்னா this is Z, root of R square plus XC minus XL whole square. இதுக்கு நம்ம யூஸ் பண்ற நேம் என்னது, இம்பிடன்ஸ். இதனுடைய யூனிட் என்னது, இதனுடைய SI யூனிட் என்னது, ஓம். பிகாஸ் இது என்ன ரோல தான் என்ன காம்பனன்ட்டோட ரோல தான் ப்ளே பண்ணும், ரெசிஸ்டரோட ரோல தான் ப்ளே பண்ணும் எல்லாம் சேர்ந்து ஃபைனலா. ஸோ இங்கே ஐஎம்ன்றது விஎம் பை Z, ஆர்எல்சி கேஸில் Z எதுக்கு ஈக்குவல், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் XC மைனஸ் XL ஹோல் ஸ்கொயர், ஆர் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஹோல் ஸ்கொயர் பண்ணாமல் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதில் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணும். சரியா, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதுவும் முக்கியமான ஃபார்முலா. tan phi in terms of voltage, இது in terms of capacitive reactance, inductive reactance, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கூட ரெண்டுமே ஃபார்முலா. திஸ் ஆல்சோ ஃபார்முலா ஃபார் ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டன்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டன்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா அதனுடைய ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. tan phi equal to VCM minus VLM by VRM. இது வந்து என்னன்னா ரெசிஸ்டர் வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, இண்டக்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சதுன்னா tan phi equal to XC minus XL by R. இது ரெண்டுமே ஃபார்முலா, டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த கேஸில் கண்டிஷன் எடுக்க போகிறோம். ஒரு கண்டிஷனாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷனை பாருங்களேன், இந்த XC வேல்யூ இந்த ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்க்குறோம், XC greater than XL. இந்த ஃபார்முலாவில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூவோட கிரேட்டராக இருந்தால் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் எது கிடைக்கும், பாசிட்டிவ். R வந்து எப்பயுமே பாசிட்டிவ் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த வேல்யூ அதிகமாக இருந்து இது கம்மியாக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூ மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ சப்ராக்ட் பண்ணுறோம். கிரேட்டர் வேல்யூ பாசிட்டிவ், ஸ்மாலர் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் டிஃபரன்ஸ் எடுத்தால் கிடைக்கிற ஆன்சர் என்னது கிடைக்கும், பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும். அப்போ இந்த 5 இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும், பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஏன்னா நியூமரேட்டரும் பாசிட்டிவ், டினாமினேட்டரும் பாசிட்டிவ். ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கிரேட்டர் தென் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸாக இருந்தால் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாசிட்டிவ்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் ப்ரிடாமினன்ட்லி ஓவரால் இந்த சர்க்யூட் நான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த சர்க்யூட் ப்ரிடாமினன்ட்லி கெப்பாசிட்டிவ், அந்த சர்க்யூட் ப்ரிடாமினன்ட்லி என்னது, கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் ஆக்ட் ஆகுது. நாட் பியூர்லி கெப்பாசிட்டிவ், த ஓவரால் நேச்சர் ஆஃப் த சர்க்யூட் ஆக்ட் அஸ் த கெப்பாசிட்டிவ். கெப்பாசிட்டன்ஸாக இருக்கும்போது எப்படி ஆக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். பிகாஸ் த டாமினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் மோர் தென் அதர் காம்பனன்ட், அதர் அந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அர்த்தம். ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நான் என்ன அர்த்தம் சொல்லுவேன், த கரண்ட் லீட்ஸ் த சோர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். சொல்றது புரியுதா, XC greater than XL னா the value of capacitive reactance greater than inductive reactance ஒரு கேஸ் எடுத்தனா எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 எதில் கிடைக்கும், பாசிட்டிவ்ல கிடைக்கும். 5 பாசிட்டிவ்ல கிடைக்குதுன்னா 5 நமக்கு ரெண்டு கேஸ் தான் கிடைக்கும். பியூர் ரெசிஸ்டர்ல 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கேஸ் இண்டக்டன்ஸ் கேஸ்ல என்னது 5 equal to -π/2 நெகட்டிவ். செகண்ட் கேஸ்ல தனியாக இருக்கும்போது என்ன பார்த்தோம், கெப்பாசிட்டன்ஸ் தனியாக இருக்கும்போது 5 equal to +π/2. ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாசிட்டிவ்ல கிடைக்குதுன்னா த சர்க்யூட் ஆக்ட் ஆஸ் ஏ கெப்பாசிட்டிவ். அதுக்கு ரீசன் XC greater than XL. அப்போ பாசிட்டிவ்ல கிடைக்குதுன்னா த சர்க்யூட் ஆக்ட் ஆஸ் ஏ கெப்பாசிட்டிவ் அப்படின்னா கரண்ட் என்னவா ஆக்ட் ஆகுன்னு சொல்லலாம், கரண்ட் லீட் த வோல்டேஜ் பை π/2 சொல்றேன் இல்லையா. அந்த π/2 சொல்ல தேவையில்லை, எக்ஸாக்டா ஆங்கிள் சொல்ல முடியாது. பாசிட்டிவ்ல வரதுனால ஆர்எல்சியில்
கரண்ட் வோல்டேஜோட லீடிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். அதான் அதோட மீனிங். இந்த சர்க்கியூட் லீட்ஸ் த சோர்ஸ் வோல்டேஜ், வோல்டேஜோட கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்குது, அவ்வளோதான். என்ன ஆங்கிள் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, 5 வேல்யூ தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். ப்ரிடாமினென்ட்லி அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிடுறோம். செகண்ட் கேஸை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? பட் த செகண்ட் கேஸ் XC லெஸ் தென் XL, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் லெஸ் தென் XL இருந்தால் இதில் வந்து 5 வந்து பாசிட்டிவில் கிடச்சிச்சு. அதனால predominant act as a capacitive reactance, capacitive circuit act ஆகுது. அதனால கரண்ட் லீட்லன்னு சொல்லிட்டோம். இதில் 5 எதில் கிடைக்கும்? நெகட்டிவ். ஏன்னா XC மைனஸ் XL இது ஸ்மால் வேல்யூ, இது கிரேட்டராக இருந்தால் ஃபைனல் ஆன்சர் எதில் கிடைக்கும்? நெகட்டிவில் கிடைக்கும். அப்போது இந்த சர்க்யூட் ப்ரிடாமினென்ட்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட், கரண்ட் வந்து என்ன ஆகும்? நெகட்டிவில் கிடைச்சிருக்காங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸு லேக் த வோல்டேஜாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ XC லெஸ் தென் XL இருந்தால் 5 இஸ் நெகட்டிவ் அண்ட் சர்க்யூட் ப்ரிடாமினென்ட்லி இண்டக்டிவ் சர்க்யூட். அதனால கரண்ட் இந்த சர்க்யூட் லேக்ஸ் த வோல்டேஜ், லீடிங்கில் இருக்காது, லேக்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் என்னோட டயக்ராமுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட். நம்ம அடுத்தது பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ரெசனன்ஸ்னா என்ன, அது எப்படி ஆக்ட் ஆகுது, அது எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? பேசிக்காகவே ரெசனன்ஸ் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரெசனன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சி ஒன்று இருக்கும். அதே ஃப்ரீக்குவென்சி நம்ம கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதே சவுண்டு தான் கிடைக்கும், வித் ஹை ஆம்ப்ளிடியூட்டில் கிடைக்கும். அந்த கேஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அந்த மாதிரி ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லுவோம், ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்கூல் பெல் அடிக்கும்போது பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸ்கூல் பெல் அடிக்கும்போது நீங்கள் ஸ்கூல் பெல் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அந்த பெல் ஷேப்னு வச்சுப்போம், சரியா? இப்போ இது வந்து அந்த பெல்லோடைய ஷேப் இருக்குன்னா இப்படி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த ஒரு காம்பனன்ட் இருக்கும், கரெக்டா? இங்க நீங்க கனெக்ஷன் கொடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இல்லை நம்ம தட்டும்போது என்ன ஆகும்? பெல் வந்து இதில் ரிங் ஆகும். இதில் அடித்த உடனே ரிங் அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரே ஒரு டைம் நீங்கள் அடித்த உடனே டிங்னு ஒரு சவுண்டு வருதா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அந்த மெட்டீரியல், இது ஒரு மெட்டீரியல், இது ஒரு மெட்டீரியல், கரெக்டா? இது போய் அதில் ஹிட் ஆன உடனே, டிஸ்டர்ப் பண்ண உடனே ஒரு சவுண்டு கிரியேட் ஆகுது, டிங் பெல் அடிக்கும்போது. அதுதான் என்னது? அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சி. இந்த 2 மெட்டீரியல் கான்டாக்டில் இருந்தால் இந்த மாதிரி சவுண்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ இந்த போர்டில் நான் இப்படி தட்டுறேன் அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்டது இல்லையா? இந்த மெட்டீரியல் இந்த போர்டு கூட டச் பண்ணா இல்லை டிஸ்டர்ப் பண்ணால் கிரியேட் பண்ணுற அந்த சவுண்ட் என்னது? ஏதோ ஒரு சவுண்டு வருது இல்லையா? அந்த சவுண்டு நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சி, அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கிளியர்? கண்டினியூஸாக அதே சவுண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்போ? இந்த பெல்லை நீங்கள் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிட்டே இருக்கும்? திரும்ப அதே சவுண்டு தான் கேட்கும், ஆனால் ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். கரெக்டாக அந்த டிங்குன்ற சவுண்டு டிங் 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 டிங்னு ரொம்ப நேரம் கேட்க ஆரம்பிக்கும். அதுதான் ரெசனன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் தட்டும் போது எனக்கு அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சி நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சி. அந்த ஃப்ரீக்குவென்சி நான் கண்டினியூஸாக ஹிட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும்போது தட் ப்ராசஸ் இஸ் கால்டு ரெசனன்ஸ். இது நார்மலாக சவுண்டில் வர்றது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இதுதான் ரெசனன்ஸ் அப்படின்றது. அதை வந்து நம்ம இங்கிலேயும் படிக்க முடியும். வேவ்ஸ் வர எல்லா கேஸ்லையுமே ரெசனன்ஸ் கண்டிஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம மறுபடியும் இதை 11th ஃபிசிக்ஸில் படிக்கும்போது ரெசனன்ஸ் கண்டிஷன் டீட்டெயிலாக படிப்போம் வேவ்ஸ் நேச்சரில். ரைட். An interesting characteristic of the series RLC is the phenomenon of resonance. The phenomenon of resonance is common among system, the tendency to oscillate. Oscillate ஆகக்கூடிய எல்லா காம்பனன்ட் நம்ம இது ஸ்டடி பண்ண முடியும். Oscillate the particular frequency. அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சின்றது என்னது? ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் இன்னொரு, நான் சவுண்ட் வச்சு சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட் டிஸ்டர்ப் பண்ணும்போது ஒரு சவுண்டு வருது இல்லையா? அந்த சவுண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, அதை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணோம்னா தட் இஸ் ரெசனன்ஸ். சிம்பிளா. ஸோ ஆசிலேட் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, திஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும், அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அதை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெசனன்ஸ். இன் சச் சிஸ்டம் ட்ரிவன் பை எனர்ஜி சோர்ஸ் அட் எ ஃப்ரீக்வன்சி திஸ் நியர் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, the amplitude of oscillation என்ன ஆகும்? the amplitude of oscillation found to be large. amplitude இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ என்னுடைய வாய்ஸே எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த மைக் இல்லாமல் பேசும்போதும் அது என் வாய்ஸ் தான், மைக் வச்சுக்கிட்டு பேசும்போது என் வாய்ஸ் தான். மைக் இல்லாமல் பேசும்போது என்னுடைய வாய்ஸ் கம்மியாக கேட்குது, மைக் வச்சு பேசும்போது என்ன கேட்குது? என்னுடைய வாய்ஸ் அதிகமாக கேட்குது. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா என்னுடைய வாய்ஸ் மாறலை, அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி.
மைக்கு வச்சதுனால ஆம்ப்ளிடியூட் அதிகமானதுனால என்ன கேட்குது, ஜாஸ்தியாக சவுண்டு கேட்குது, ஸ்டில் என்னுடைய வாய்ஸே கேட்குது. அந்த வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது எது, ரெசனன்ஸ். சொல்கிறது புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஓகே ரைட். ஸோ a familiar example of this phenomena is a child swing. இதுவுமே one of the best example. The swing has natural frequency for swinging back and forth. கண்டினியூஸாக போயிட்டு வரும்போது அதே தூரத்துக்கு போயிட்டு வர்றது pendulum case. If the child pulls on the rope at regular intervals and the frequency of pulse is almost the same frequency swinging of the amplitude and it will be large. See, நீங்கள் நார்மலாக இப்படி ஸ்விங் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் என்ன ஆகும், இப்படி போயிட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் வரும். பின்னாடி இருந்து நம்ம கண்டினியூஸாக புஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா திரும்ப என்ன ஆகும், அதே மாதிரி முன்னாடி போகும், பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக முன்னாடி போயிட்டு வரது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அதை கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுறோம், டு அண்ட் ஃப்ரோ மோஷனில் இருக்கிற மாதிரி நம்ம தள்ளிகிட்டே இருக்கிறோம். அதனால என்ன ஆகுது, ஆம்ப்ளிடியூட் லார்ஜ் ஆகிட்டு அந்த மோஷன் நடக்குது. திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அதர் எக்ஸாம்பிள். சரியா, ரைட். இப்போ இந்த கேஸில் எதில், இந்த ஏசி சர்க்யூட் ஆர்எல்சி சர்க்யூட்டில் ரெசனன்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. The resonance condition என்னன்னா, XC equal to XL. XC equal to XL. அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் என்னது, ரெசனன்ஸ் கண்டிஷன். அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் தான் இது நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். The value of capacitive reactance should be equal to inductive reactance. இது ரெண்டு எப்போ ஈக்குவலாக இருக்குதோ ரெண்டு இதுவும் டேலி ஆகிடும். அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனான ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்போ ரெண்டுத்துலையுமே ஃப்ரீக்வன்சி இன்வால்வ் ஆகிருக்குது. அப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ XC equal to XL அப்படின்னா இம்பிடன்ஸ் என்ன ஆகும் பாருங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் இம்பிடன்ஸ்? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் இம்பிடன்ஸ்? நம்ம என்ன பார்த்தோம், இம்பிடன்ஸ் எதுக்கு ஈக்குவல், ரூட் ஆஃப் R square plus XC minus XL whole square. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தா அப்போ இது 0 ஆகிடும் இல்லையா. XC minus XL XCக்கு பதிலான XLனு போட்டுட்டோம். அப்போ இது 0 ஆகிடும். Z equal to root of R square plus 0ன்னு கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் R squareன்னு கிடைக்கும். ஃபைனலாக Z என்ன கிடைக்கும், எனக்கு Z என்ன கிடைக்கும், எனக்கு R அப்படின்னு கிடைக்கும். எப்போ XC equal to XL. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த கண்டிஷனுக்கு பேர் ரெசனன்ஸ். அது ஈக்குவலாக இருந்தால் எனக்கு இம்பிடன்ஸ் என்ன ஆகும், Z equal to Rன்னு கிடைக்கும். இந்த சர்க்யூட் ஆக்ட் ஆஸ் ஏ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக மாறிடும். அட் ரெசனன்ஸ் கண்டிஷன் த இம்பிடன்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ், தென் த சர்க்யூட் ஆக்ட் ஆஸ் ஏ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக மாறிடும். புரியுதா? அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னா எந்த ஃப்ரீக்வன்சியில் இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும் XC equal to XL னா XL உடைய வேல்யூ XC வந்து என்னது 1 by omega C. கரெக்டா? XL எதுக்கு ஈக்குவல், ஒமேகா Lக்கு ஈக்குவல். இதுல இருந்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா LC இங்க கொண்டு வந்துருங்க, ஒமேகா கொண்டு போயிடுங்க. ஒமேகா இன்டு ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர். L இங்க கொண்டு வந்து ஒமேகா கொண்டு போயிடுறேன். தென் வாட் இஸ் ஒமேகா, 1 by root of LC ன்னு வருமா? கரெக்ட். ஒமேகா ஈக்குவல் டு 1 by root of LC. ஏன் ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா 1க்கு ரூட் எடுத்தா 1 root of LC அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும் பாருங்க. ஒமேகா எதுக்கு ஈக்குவல், 2 pi nu equal to 1 by root of LC. அப்போ வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி nu, 1 by 2 pi root of LC. இதான் என்னது, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இது ஒமேகா சொல்லும்போது ஒமேகா ஈக்குவல் டு 1 by root of LC. அதுக்கு ரீசன் XC equal to XL. அதான் ரெசனன்ஸ் கண்டிஷன். ஒமேகா வந்து 1 by root of LCக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதர்வைஸ் ஃப்ரீக்வன்சி நியூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 1 by 2 pi root of L into C. அந்த வேல்யூக்கு நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சி அந்த ஏசி வோல்டேஜில் ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும் இல்லையா, அப்ளைடு வோல்டேஜில் கொடுக்குற அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 1 by 2 pi root of LCக்கு ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், XC XL ஈக்குவல் ஆகிடும். தென் த ஃப்ரீக்வன்சி ஆக்ட் ஆஸ் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அதனால நமக்கு Z equal to Rன்னு கிடைக்கும். இந்த சர்க்யூட் ஆக்ட் ஆஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருக்கும். தட் இஸ் ரெசனன்ஸ் கண்டிஷன். புரியுதா? இங்கே அவங்க ஒமேகா நாட்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இன்ஸ்டெட் ஆஃப் ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா நாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா, கிளியர்? இதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது ஒமேகா ஈக்குவல் 1 by root of LC, அதர்வைஸ் நியூ ஈக்குவல் 1 by 2 pi root of LC. Remember this point. That also very important.
ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட் தட் ரெசனன்ஸ் ஃபினாமினா இஸ் எக்ஸிபிட்டட் பை ஒன்லி if both RLC present in the circuit. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான 1 மார்க் ஸ்டேட்மெண்ட். ரெசனன்ஸ் பிரசன்ட் ஆகணும்னா அந்த சர்க்கியூட்ல கண்டிப்பா எது பிரசன்ட் ஆகணும், இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸ் பிரசன்ட் ஆகணும். அப்ப எது இதுல பாசிபிள், RLC பாசிபிள். R இருக்கும்போது LC கண்டிப்பா அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரெசனன்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். பாசிபிளா இருக்கணும்னா LC பிரசன்ட் ஆயிருக்கணும். L மட்டும் இருந்து தனியாக இருந்தாலும் ரெசனன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. சி மட்டும் சரியாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியாது, ரெசனன்ஸ் எடுக்க முடியாது. R L இருந்தாலும் எடுக்க முடியாது. ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் இருந்தாலும் எடுக்க முடியாது. ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எடுக்க முடியாது. ஒன்று RLC-ஆ இருக்கணும், இல்லை LC சர்க்யூட்டாக இருக்கணும். இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் கனெக்ட் ஆன சர்க்யூட்ல ரெசனன்ஸ் நம்ம கெட் பண்ண முடியும். அப்போ L and C மஸ்ட் பி பிரசன்ட். Circuit only if both L and C are present in the circuit, only then do voltage across L and C cancel each other. So என்ன கிடைக்கும், current amplitude Vm by R கிடைக்கும். The total voltage applied across R. This means that we cannot have resonance. அதான் நான் சொன்னேன் இல்லையா. This means that we cannot have resonance RL or RC circuit. Resistor inductance மட்டும் இருந்தாலும் கிடைக்காது. ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணாலும் ரெசனன்ஸ் கிடைக்காது. RLC LC கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும். then only you will get resonance. ரெசனன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு LNC பிரசன்ட் ஆயிருக்கும். அதோட மீனிங் சரியா. இது வந்து ப்ராப்ளம். கிவன் டேட்டா உங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன இருக்காதுன்னா எக்ஸ் எல் கொடுக்கல, ரெசிஸ்டார் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 200 ஓம். கெப்பாசிட்டர் கொடுத்துட்டாங்க, கனெக்டடு 220 வோல்ட் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த கரண்ட் இன் த சர்க்கியூட் ஐ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அக்ராஸ் த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கும். கிளியரா. ஸோ இங்கே வந்து எக்ஸ்எல் கொடுக்கலனா என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், அது எக்ஸ்எல் 0ன்னு போட்டுக்கணும். எக்ஸ்எல் கொடுக்கல அப்படின்னா இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியாங்கன்னா எக்ஸ்எல் 0 z equal to root r square xc minus xl whole square. xl 0னா இந்த ஃபார்முலா என்ன வரும், z equal to root of r square plus xc minus xl க்கு பதிலா 0 whole square னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வரும், xc 0 ஆயிடுச்சுன்னா r square plus xc minus 0 xc whole square ன்றதால xc square. இதை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணணும் ஃபர்தரா. அதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன் தான். ஓகேவா ரைட். அதுக்கப்புறம் பவர் என்னன்னு ஏசி சர்க்யூட். இந்த கேஸ்ல பவர் கால்குலேட் பண்ண முடியும். ஏன் பவர் கால்குலேட் பண்ண முடியும்னா ரெசிஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தா பவர் கால்குலேட் பண்ண முடியும். இங்க RLC சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளால பவர் கால்குலேட் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் பவர் டிசிபேஷன் இருக்கும். சரியா. அதுக்கப்புறம் நீங்க இதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பவருக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். பவர் P is equal to I square into Z impedance. ஃபைனலாக என்ன கிடைக்கும், cos phi னு கிடைக்கும். இந்த RLC சர்க்யூட்ல பவரோட ஃபார்முலா I square R க்கு பதிலாக இங்க என்னது Z impedance கிடைக்கும். cos phi ஜென்ரலாக நமக்கு பவர் கால்குலேட் பண்ணும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் வராது. ஆனால் இந்த RLC என்ன வரும், ஃபேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் cos phi. So the power not only depends on I and Z and also depends on phase phi. சொல்றது புரியுதா. இதுதான் இந்த கேஸுக்கான ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபேஸ் வேல்யூ என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணுன்றதை நம்ம 4 கேஸாக பார்க்குறோம். சொல்றது புரியுதா. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு என்னன்னு தெரியும், என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், பவர் ஈக்குவல் டு இப்போ I square Z into cos phi னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். தட் cos phi is called பவர் ஃபேக்டர். இந்த cos phi க்கு என்ன நேம் சொல்லுவாங்கன்னா பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. see here cos phi is called பவர் ஃபேக்டர். ஏன்னா பவரை டிசைட் பண்ண போகிறது இந்த கேஸில் அந்த cos phi வேல்யூ தான். அதுக்கப்புறம் Z என்னன்னு தெரியும் எனக்கு. what is Z? Z equal to root of R square plus XC minus XL whole square. இதுதான் பேசிக்கா பவரோட ஃபார்முலா, Z உடைய ஃபார்முலாவும். கரெக்ட் தானே. ரைட். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கேஸ்ல அந்த சர்க்யூட் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா இருந்தா இல்ல சர்க்யூட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா எப்போ பாசிபிள், இஃப் த சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி பியூர் ஆர் இட் இஸ் கால்டு ரெசிஸ்டிவ். அந்த கேஸ்ல phi என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 வந்தா த சர்க்யூட் இஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். அப்போ cos phi வேல்யூ என்ன ஆயிடும், 1 ஆயிடும். பவர் எது கிடைக்கும், I square Z. Zக்கு பதிலா என்ன போடுவீங்க, Rன்னு போடுவேன்.
அப்போ the circuit is purely resistive. Power P is equal to I square Z into cos phi. இந்த ஜெனரல் ஃபார்முலா வச்சுட்டு இது எந்த சர்க்யூட்ன்றது நம்மளால சொல்ல முடியும். பவர் இருக்கு, பவரோட வேல்யூ என்ன இருக்கும் இருக்காதுன்றது ஈஸியாக சொல்ல முடியும். எல்லா கேஸுக்குமே பியூர் கேஸுக்கும் சரி ஆர்எல்சிக்கும் சரி இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 காஸ் 5 போட்டீங்கன்னா காஸ் 0 1 ஆகிடும். ஐ ஸ்கொயர் ஜெட்டுக்கு பதிலாக என்ன வரும் ஆர் பியூர்லி ரெசிஸ்டிவ்ன்றதுனால. தட் இஸ் பவர் இன் த ஃபர்ஸ்ட் சாப்டர். கரெக்டா? அப்போ தேர் இஸ் மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன். பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கிடைக்கும். ஏன்னா ஆர் மட்டும்தான் அங்கே இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் பவர் டிசிபேஷன் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. பியூர் கேஸுக்கு நான் சொல்றது சரியா? பவர் மேக்ஸிமமாக டிசிபேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். பியூர்லி இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு என்னவா இருக்கும்? π/2. ஒன்று -π/2 இன்னொன்று +π/2. கரண்ட்டு இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கும்போது ஒரு கேஸில் -π/2 இன்னொரு கேஸில் +π/2 லீடிங் அண்ட் லேகிங் பார்த்தோம். ஆனால் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஓவராலாக அது -π/2 +π/2 காசில் போட்டால் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். காஸ் +90க்கும் 0 தான், காஸ் -90க்கு என்னது 0. அப்போ ரெண்டு கேஸ்லையுமே என்ன கிடைக்காது? பவர் கிடைக்காது. பியூர்லி ரெசிஸ்டிவ் ஆர் இண்டக்டிவ், பியூர்லி இண்டக்டிவ் ஆர் பியூர்லி கெப்பாசிட்டிவ் இந்த ரெண்டு கேஸ்லையும் என்ன இருக்காது? பவர் இருக்காது. நம்ம பார்த்தா அதுக்கு ரீசன் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து π/2 வரும் சரியா? அதனால இங்கே என்ன கிடைக்கும்? பவர் 0, நோ பவர் டிசிபேஷன். அதுக்கு ரீசன் இங்கே ரெசிஸ்டன்ஸே கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா பவர் டிசிபேஷன் இருக்காது. இந்த கரண்ட்டுக்கு பேர் ஆக்சுவலாக வாட்லெஸ் கரண்ட். வாட் இஸ் வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட், அதுக்கப்புறம் பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். இந்த ரெண்டு கேஸ்லையுமே என்ன நடக்குது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், நமக்கு அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் கிடைச்சிருக்கு. ஐஇ வேல்யூ கிடைச்சிருக்கு. ஐஎம் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி -π/2 இண்டக்டன்ஸில். கெப்பாசிட்டன்ஸ் ஐஎம் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி +π/2. ரெண்டு கேஸ்லையுமே கரண்ட் இருந்திருக்கு, வோல்டேஜும் இருந்திருக்கு, கரண்ட்டும் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு பவர் என்ன இருக்கானா? பியூர்லி இண்டக்டிவ் அண்ட் பியூர் கெப்பாசிட்டிவ் ரெண்டு கேஸ்லையுமே பவர் என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்போ கரண்ட் இருந்தும் வோல்டேஜ் இருந்தும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? பவர் 0 கிடைச்சிருக்கு. அதனால இந்த கேஸுக்கு இதில் பாஸ் ஆகிற கரண்ட் இல்லை, இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் என்னது? வாட்லெஸ் கரண்ட்னு சொல்கிறோம். பவரை ப்ரொடியூஸ் பண்ணாத கரண்ட். புரியுதா? இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் கேஸில், பியூர் இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் கேஸில் இதை வரக்கூடிய கரண்ட்டுக்கு நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்கிறோம்? வாட்லெஸ் கரண்ட். அதுக்கு ரீசன் இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் பவர் ஈவன் கரண்ட் இஸ் பிரசன்ட் இன் தட் கேஸ். புரிஞ்சுதா? ரைட். தேர்ட் கேஸ் பாருங்க, எல்சிஆர். இது வந்து பியூர்லி இண்டக்டிவ். எல்சிஆர் சர்க்யூட்டில் எடுத்தோம் அப்படின்னா பவர் டிசிபேஷன் இருக்கணும்னா அந்த சர்க்யூட் ஒன்று RLஆ இருக்கணும், இல்லை RCஆ இருக்கணும், இல்லை RLCஆ இருக்கணும். ஏன்? பவர் டிசிபேஷன் இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். R இருந்தால் தான் பவர் டிசிபேஷன் இருக்கும். வெறும் எல்சி நீங்கள் கனெக்ட் பண்ணால் பவர் டிசிபேஷன் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா R கிடையாது. RL எடுக்கும்போது ஒன்று பியூர் R இருக்கலாம், இல்லை எல்சிஆர் எடுத்தீங்கன்னா RL இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் RC ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கலாம், இல்லை ஆல் 3 இருக்கலாம். 3 கேஸ்லையுமே எது ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஆல் தீஸ் 3 கேசஸ் ஆர் ப்ரெசென்ட். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பவர் டிசிபேஷன் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூஸ். அதுக்கப்புறம் மற்ற காம்பவுண்ட் கனெக்ட் ஆகிறத பொறுத்து அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் போது கண்டிப்பாக பவர் டிசிபேஷன் இருக்கும். ஸோ ஈவன் இன் சச் கேசஸ் பவர் இஸ் டிசிபேட்டட் ஒன்லி இன் த ரெசிஸ்டர். அந்த பவர் டிசிபேஷன் இருக்கும். அது எதனால் ப்ரொடியூஸ் ஆகும்? ஒன்லி அந்த காம்பனெண்ட்ல பிரசன்ட் ஆகிருக்கக்கூடிய ரெசிஸ்டர்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பவர். RL R இருக்கிறதுனாலையும், RCல R இருக்கிறதுனாலையும், RLC R இருக்கிறதுனாலையும் பவர் டிசிபேஷன் இருக்கும். அந்த பவர் டிசிபேஷன் பிகாஸ் ஆஃப் ஒன்லி த ரெசிஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் தட் கேஸ். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட், பவர் டிசிபேட் அட் ரெசனன்ஸ் இன் RLC சர்க்யூட். ரெசனன்ஸ் கண்டிஷன்ல உங்களுக்கு பவர் டிசிபேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா XC - XL என்னது? 0. அதான பவர். XL = XC ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்போ Z = R cos phi வேல்யூ என்ன ஆகிடும்? உங்களுக்கு 1 ஆகிடும். ஏன்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 ஆகிடும். XC = XL வரும்போது உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0 ஆகிடும். பவர் = I²R. ஸோ த மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சர்க்யூட் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன். RLC சர்க்யூட்டில் பவர் மேக்ஸிமமாக வரணும் அப்படின்னா என்ன கண்டிஷனாக இருக்கணும்? ரெசனன்ஸ் கண்டிஷனாக இருக்கணும். அட் ரெசனன்ஸ் கண்டிஷன் உங்களுக்கு என்ன ஆகும்? ரெசனன்ஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஒமேகா = 1/√LC, அதர்வைஸ் 1/2π√LC பார்த்தோம் இல்லையா? இங்கே Z = R இருக்கும். XC = XL இருக்கும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 0 ஆகிடும்.
சொல்கிறது புரியுதா? ரெசனன்ஸ் கண்டிஷனில் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஏன்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லாமல் போயிடும் இந்த கேஸில். அதனால இது பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். we will get maximum power dissipation. ஓகே, பவர் டிசிபேட்டட் ரெசனன்ஸ் RL சர்க்யூட் வந்து இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அது ரெசனன்ஸ் கண்டிஷன். அதனால ஃபேஸ் வந்து 0. cos phi பவர் P is equal to I square Z into cos phi இல்லையா? phi 0 போட்டீங்கன்னா cos 0 1 ஆகிடும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? I square Z மட்டும் கிடைக்கும். இங்கேயே R போட்டிருக்கிறாங்க. ரெசனன்ஸ் கண்டிஷனில் Z எதுக்கு ஈக்குவல்? Rக்கு ஈக்குவல். அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். தட் இஸ் மேக்ஸிமம் பவர் டிசிபேட்டட் இன் சர்க்யூட் த்ரூ அவுட் ரெசனன்ஸ். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ரெசனன்ஸ் கண்டிஷன் வரும்போது XC ஈக்குவல் டு XL, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல், ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC சொல்ல தெரியணும். நியூ ஈக்குவல் டு 1/2π√LC. அது ரெசனன்ஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அதுக்கப்புறம் இன்னொரு பண்ண என்ன வச்சுன்னா அந்த கேஸில் Z எதுக்கு ஈக்குவல்? இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு R. இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு ஆர்னா தென் த சர்க்யூட் ஆக்ட் அஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னங்க? 5-0. அப்போ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிற பவர் டிசிபேஷன் இருக்கும். வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பவர் டிசிபேஷன் கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆக்ட் அஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். காட் இட்? எந்த கண்டிஷனில்? அட் ரெசனன்ஸ் கண்டிஷன் RLC கேஸுக்கு. சரியா? இது அதே மாதிரி ஃபார்முலா தான். நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி டேட்டா ஃபார்முலா கிவன் டேட்டா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது. அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சப்ஸ்டிட் பண்ணி கெட் பண்ண வேண்டிய ஆன்சர் தான் இது. ரைட். ரைட். வாங்க லாஸ்ட் ஹெட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். அதான் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஹெட்டிங். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார் மெனி பர்பஸஸ் இட் இஸ் நெசசரி டு சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் அன் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஃப்ரம் ஒன் டு another of greater or smaller value. This is done with a device is called transformer using the principle of mutual induction. Transformer எந்த principle ஆக்ட் ஆகுது இல்லை ஒர்க் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா principle of mutual induction. சரியா? a transformer consists of two set of coils. Transformer என்னென்ன இருக்கும்? இது வந்து construction consists of two set of coils insulated from each other. டூ செட் ஆஃப் காயில் இங்கே யூஸ் பண்ணுவோம். பிரைமரி காயில் அண்டு செகண்டரி காயில். அது ரெண்டும் இன்சுலேட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? வைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. தே ஆர் வூண்ட் ஆன் சாஃப்ட் அயன் கோர். ஒரு சாஃப்ட் அயன் கோரை சுற்றி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட் அயன் கோர், அதை சுற்றி தான் என்ன இருக்கும்? காயில் நம்ம வைண்ட் பண்ணிப்போம். எய்தர் ஆன் த டாப் ஆஃப் அதர் டயக்ராம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் பிரைமரி காயில் அதனுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NPன்னு எடுத்துக்க போகிறோம். செகண்டரி காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NSன்னு எடுத்துக்க போகிறோம். சஃபிக்ஸில் எஸ்ன்னு என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில், NP நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி காயில். ஆஃபன் த பிரைமரி காயில் இஸ் த இன்புட் காயில் அண்ட் செகண்டரி காயில் இன்புட் காயில் அவுட்புட் காயில். டிரான்ஸ்ஃபார்மரில் பார்க்குறோம். ரைட். இதுதான் டயக்ராம். ஸோ இதில் நம்ம ரெண்டு கேஸை ஸ்டடி பண்ணுவோம். இனிஷியலாக என்னென்னா இதுதான் நம்ம கொடுத்துருக்க கேஸ். இதுதான் சாஃப்ட் அயன் கோர். இந்த சாஃப்ட் அயன் கோரில் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில் வைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அயன் கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா? ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுறோம்? வைண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது வந்து பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். இதனுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NSன்னு சொல்கிறோம். இதனுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NPன்னு சொல்லிக்க போகிறோம். இது வந்து சாஃப்ட் அயன் கோர். அதை சுற்றி தான் வைண்ட் பண்ணி வைக்கிறாங்க. சரியா? ஸோ இதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து 1/other வைண்ட் பண்ணியிருப்போம். பிரைமரி செகண்டரி. இதில் பிரைமரி தனியாகவும் செகண்டரி தனியாகவும் இருக்கும். இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நம்ம மாற்றியும் பண்ணுவோம். அதாவது இதில் பிரைமரியில் அதிகமாக இருந்து செகண்டரியில் கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும்? பிரைமரியில் கம்மியாக இருந்து செகண்டரி அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? நம்ம கொடுக்க போகிற இன்புட் வந்து எந்த காயிலுக்கு தான் கொடுக்க போகிறோம்? பிரைமரிக்கு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்டரியில் என்ன நடக்க போகுது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரெண்டு வேறு வேறு இருந்தால் என்ன நடக்கும்? டூ டிஃப்ரெண்ட் கேஸ் எடுத்து ஸ்டடி பண்ணுவதில் நிறைய கேசஸ். எல்லாமே பேசிக் அரேஞ்ச்மெண்ட் இதில். ரைட். இப்போது when alternating voltage is applied to primary, எதுக்கு அப்ளை பண்ணணும்? பிரைமரி காயிலுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளைடு பிரைமரி resulting produces alternating magnetic flux which links with secondary coil induces an EMF hit. அப்போ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்டெப்பில் படித்தோம் இல்லையா? இதில் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம்னா, அதாவது பிரைமரி காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா, பிரைமரி காயிலில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணாது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாக கரண்ட்
வேறு பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த காயில் எதை ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், இந்த காயிலில் இன்டியூஸ் பண்ணும். இதனால இதில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் செகண்டரியில் அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப்னால அதில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். திரும்ப இது என்ன பண்ணும், மறுபடியும் இதை இன்டியூஸ் பண்ணும். ஏன்னா இதில் வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது திரும்ப பிரைமரி காயிலை டிஸ்டர்ப் பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். மாற்றி மாற்றி மியூச்சுவலாக இன்டியூஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் ஏசி வோல்டேஜ். ஓகே. ஸோ த வேல்யூ ஆஃப் திஸ் இஎம்எஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த வேல்யூ. இந்த இஎம்எஃப் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, depends on number of turns in the secondary coil. Number of turns is the deciding factor, one of the deciding factor. So we can consider ideal transformer in which primary is negligible resistance and flux in the core links both primary and secondary windings. Let phi is the flux changes in each turn on the core at a time t. So அதுக்கப்புறம் voltage, the primary when voltage Vp is applied to it, the induced EMF secondary coil எவ்வளோ induced EMF வரும்னா, இதான் ஃபார்முலா. 6th சாப்டர் படிச்சோம் இல்லையா, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் என்ன வரும், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் n இன்ட்டு d∅/dt பார்த்துருப்போம். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃபார்முலா மைனஸ் n இன்ட்டு d∅/dt. ஓகேவா? ஸோ இந்த n இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில், ஃபைன்றது எவ்வளோ ஃப்ளக்ஸ் அதில் டிஸ்டர்ப் ஆகிருக்கு, இப்போ இன்டியூஸ் ஆகிருக்குது, d∅/dt. அதே மாதிரி த ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் ஆல்சோ இன்டியூசஸ் கால்டு பேக் இஎம்எஃப். மறுபடியும் இங்கே ஒரு இன்டியூஸ்டு இது நடக்கும். எது, செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆன இஎம்எஃப் பிரைமரி காயிலில் மறுபடியும் இன்டியூஸ் பண்ணும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. அதனுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்பி. ஸோ மைனஸ் என்பி டு d∅/dt. புரியுதா? அதுக்கப்புறம் எஸ், இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், வோல்டேஜ். ஈக்கு பலங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஈக்கு பலம் என்ன எடுத்துக்கிறோம், இஎம்எஃப் பலம் வோல்டேஜ். இது இஎம்எஃப் தான். ஸோ வி கேன் கன்சிடர் சிம்பிளி வோல்டேஜ் விஎஸ் விபி. அதே ஃபார்முலா தான், இஎஸ் ரீப்ளேஸ்ட் பை விஎஸ், இபி ரீப்ளேஸ்ட் பை விபி அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் எடுத்து ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா, விஎஸ் பை விபி எடுத்திங்கன்னா d∅/dt கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், VS/VP. அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப் இந்த செகண்டரிக்கும் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பிரைமரிக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா தட் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செகண்டரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். விஎஸும் விபி ஈக்குவல் டு NS/NP அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நோட் தட் அபவ் ரிலேஷன் அப்டெண்ட் யூசிங் 3 அசம்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் ஆர் ஸ்மால். அதுக்கப்புறம் சேம் ஃப்ளக்ஸ் லிங்க் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி, வெரி லிட்டில் ஃப்ளக்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் த கோர். தேர்ட் கேஸ் வந்து செகண்டரி கரண்ட் இஸ் ஸ்மால். ஓகே. இப்போ ஃபர்தரா இதில் என்ன சால்வ் பண்ணுறாங்கன்னா, இஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அஸ்யூம்டு டு பி 100% எஃபிஷியன்ட். இது அசம்ஷன், ரியாலிட்டியில் அது இருக்காது. என்ன எடுத்துக்கிறோம், 100% எஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நோ எனர்ஜி லாஸஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பட் ரியல் கேஸில் கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் நமக்கு இருக்கும். ஸோ த பவர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு பவர் அவுட்புட். இது எப்போ எடுக்கிறோம், ஐடியல் கேஸ் எடுக்கும்போது. ஐடியல் கேஸ்னால் என்னது, தேர் இஸ் நோ பவர் லாஸ்ன்னு எடுத்தோம்னா நம்ம கொடுக்குற இன்புட்டும் கெட் பண்ணுற அவுட்புட் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பவருடைய ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. அப்போது இன்புட் பவர் P in ஈக்குவல் டு P அவுட். ஸோ பவருடைய பேசிக் ஃபார்முலா என்ன, இங்கே நம்ம வோல்டேஜ் கரண்ட் தெரிஞ்சால் P இஸ் ஈக்குவல் டு VI. அப்போது இந்த கேஸில் இன்புட் பவர் எதுக்கு கொடுக்குறோம், பிரைமரி காயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ பிரைமரியில் வோல்டேஜ் கொடுத்தோம்னா பிரைமரியில் கரண்ட் பாஸ் ஆகுது. அதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, செகண்டரி காயிலில் இன்டியூஸ் பண்ணுது. அப்போது இன்புட் எது இங்கே VIயில் VP IP, அவுட்புட் எதில் கிடைக்குது, செகண்டரியில். அதனால VS IS. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்புட் பவர் அவுட்புட் பவர் கனெக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் ஃபர்தராக இதை சால்வ் பண்ணி ரேஷியோ எடுக்கும்போது செகண்டரி பிரைமரிக்கும் கரண்ட்டும் வோல்டேஜ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தெரியுதா உங்களுக்கு, IP/IS இங்கே VS/VP, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதனால NS/NP. சொல்றது புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக அந்த ரிலேஷன். இதில் ஏதாவது 2 ரேஷியோ எடுத்து ஏதாவது ஒரு டேட்டா அன்னோனாக இருக்கும், இந்த எக்ஸ்பிளனேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். IP/IS ஈக்குவல் டு செகண்டரி பிரைமரி கரண்ட்டுக்கும் செகண்டரி கரண்ட் ரேஷியோ எடுத்திங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல், VS/VP. அதர்வைஸ் NS/NP. இந்த ரேஷியோஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில். இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த கேஸ் வச்சு தான் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் அதை சொன்னேன் இல்லையா,
இதில் ஏதாவது ஒரு அன்னோன் டேட்டா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரேஷியோவில் எடுத்து செகண்டரி வோல்டேஜ் என்எஸ் பை என்பி இந்த விபி கீழே இருந்திருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சு. அதே மாதிரி கரண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கூட கனெக்ட் பண்ணால் ஐஎஸ் ஈக்குவல் டு என்பி பை என்எஸ் இன்ட்டு ஐபி. இந்த 3 ரேஷியோஸை வச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது 3 டேட்டா கொடுத்துட்டு ஒன்று அன்னோன் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒன்று வோல்டேஜ் கரண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸாக இருக்கும், இல்லை கரண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அந்த ரேஷியோவில் எது கரெக்டாக வருமோ அதை சூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் எடுக்கிறோம். என்னன்னா செகண்டரி காயில் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்? என்எஸ் கிரேட்டர் தென் என்பி. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி காயில் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி காயில் இருந்தால் தென் த வோல்டேஜ் ஸ்டெப்ட் அப். நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ட் சொன்னோம் இல்லையா? என்எஸ் கிரேட்டர் தென் என்பினா இப்போ வோல்டேஜ் என்னவா இருக்கும்? விஎஸ் கிரேட்டர் தென் விபி. ஆனால் கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஐபி கிரேட்டர் தென் ஐஎஸ்ன்னு கிடைக்கும். திஸ் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த மாதிரி அதாவது செகண்டரி காயிலோடைய டர்ன்ஸ் அதிகமாக இருந்து பிரைமரி காயிலோடைய டர்ன்ஸ் கம்மியாக இருந்தால் த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கால்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த கேஸில் வோல்டேஜ் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரியாக இருக்கும், ஆனால் கரண்ட் எதில் அதிகமாக இருக்கும்? ஐபி கிரேட்டர் தென் ஐஎஸ்ஆ இருக்கும். கிளியர்? எஸ். However, in this arrangement, less current. சொன்னேன் இல்லையா? less current in the secondary than primary. அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ், இஃப் த செகண்டரி காயில் ஹேஸ் டர்ன்ஸ் லெஸ் தென் பிரைமரி we have step down transformer. In this case Vs less than Vp. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்கிறேன்? பிரைமரி டர்ன்ஸ் அதிகமாக செகண்டரி கம்மியாக இருக்குது. இல்லை செகண்டரி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா என்எஸ் லெஸ் தென் என்பி, அதனால விஎஸ் லெஸ் தென் விபி. ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த கேஸில். இதில் செகண்டரியில் கரண்ட் அதிகமாக இருக்கும் பிரைமரியை விட, ஏன்னா இன்வெர்ஸ்ன்றதுனால. இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இது ஸ்டெப்டு டவுன். ஸோ இந்த சர்க்யூட் இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் அப்புன்னு சொல்லணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? என்எஸ் கிரேட்டர் தென் என்பி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்போ? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? அதில். அதர்வைஸ் விஎஸ் கிரேட்டர் தென் விபி அப்படின்னு சொல்ல முடியும். கரண்ட்டை வச்சு சொல்லணும் என்ன வரும்? ஐஎஸ் லெஸ் தென் ஐபி. இந்த எல்லா கேஸும் எதில் நடக்கும்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அர்த்தம்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு அர்த்தம். புரியுதா? அதுவே என்எஸ் லெஸ் தென் என்பி அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் நம்ம கன்வீனியன்ட்டா இப்படி எழுதிக்கலாம், என்பி கிரேட்டர் தென் என்எஸ். பிரைமரி செகண்டரி விட அதிகமாக இருக்குது. கரெக்டா? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறீங்க. அதுக்கப்புறம் விபி கிரேட்டர் தென் விஎஸ். கரண்ட்டை வச்சு சொன்னா என்ன வரும்? பிரைமரி கரண்ட் லெஸ் தென் செகண்டரி கரண்ட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? இதில் செகண்டரி லெஸ் தென் இருக்கும், பிரைமரி அதிகமாக இருக்கும். இதில் செகண்டரி அதிகமாக இருக்கும், பிரைமரி லெஸ் தென் இருக்கும். இப்படி இருந்தாலும் என்னன்னு சொல்லலாம்? இப்படி இருந்தால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். புரியுதா? தெளிவா? ரைட். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு அபவுட் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, வாட் ஆர் த எனர்ஜி லாசஸ்? அடுத்தது இது தேரி பாயிண்ட் தான். ஸ்மால் எனர்ஜி லாசஸ் do occur due to the following reason. First, flux leakage. இது எதனால நடக்குது அப்படின்னா, there is always some flux leakage. That is not all of the flux due to primary passes through the secondary due to. எதனால அப்படின்னா, due to poor design of the core or air gaps in the core, it can be reduced by winding primary and secondary coils one over other. ஆக்சுவலாக அதுதான் இந்த டயக்ராம் நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய கம்பாரிசன் இதுதான். இதில் ஆக்சுவலாக என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வைண்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிரைமரி, இது செகண்டரி. இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இதனால ப்ரொடியூஸ் ஆகிற என்டையர் ஃப்ளக்ஸு என்ன ஆகாது? செகண்டரிக்கு போகாது. சப்போஸ் இதுலேருந்து இது போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணது இல்லையா? இதனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் தான் என்ன ஆகுது? சப்போஸ் இதிலிருந்து இதில் போடுற ஃப்ளக்ஸ் தான் கரண்ட் என்ன பண்ணுது? இன்டியூஸ் பண்ணுது. கரெக்டா? இன்டியூஸ் இஎம்எஃப் அதானே? இதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது? செகண்டரியில் இன்டியூஸ் பண்ணி இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற என்டையர் ஃப்ளக்ஸும் என்ன ஆகாது?
இங்கேருந்து போகக்கூடிய என்டையர் ஃப்ளக்ஸும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணாது. இதெல்லாம் ரிமைனிங் என்ன ஆகாது, இதில் கான்ட்ரிபியூட் பண்ணாது. இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் மேக்ஸிமம் இது வரைக்கும் ரீச் ஆகிருக்குமோ அது மட்டும் தான் என்ன பண்ணும், இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர என்டையர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ணாது. இதுதான் அந்த போர் டிசைன். அப்போது இந்த மாதிரி ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணணும்னா இந்த கேப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்குள்ள கேப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதில் என்டையர் 100 இதில் ப்ரொடியூஸ் ஆன என்டையர் ஃப்ளக்ஸும் இதில் என்ன ஆகாது, மேக்னெட்டிக் இன்டியூஸ் EMF ஃபீல்டுனால இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காது என்டையர் வேல்யூவும். 1/other நீங்கள் வெயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு இல்லையா, இது ப்ரைமரி இது செகண்டரி. அந்த கேப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம் பாருங்கள், 1/other இதிலே ப்ரைமரி செகண்டரி ரெண்டும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணும், ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம இதில் வைன் பண்ணி வச்சுட்டோம்னா இதில் வந்து ப்ரைமரியில் கரண்ட்டை கொடுத்தோம்னா இதில் ப்ரைமரியில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், செகண்டரியில் இன்டியூஸ் பண்ணும். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், இது இன்டியூஸ் ஆகிடும். ஏன்னா ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆனதுனால இதில் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் குறைஞ்சிடும். இதுக்கு இப்போ இதனால ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அதிகமாக இருக்கும். எல்லா ஃப்ளக்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஆனால் இதில் என்ன நடந்திருக்கும், ஃப்ளக்ஸு மோஸ்ட்லி எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணிவிடும். அதனால் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வைண்டிங்ஸ். அது செகண்ட் the loss. The wire used in the winding has some resistance, energy lost due to heat produced in the wire. கரெக்டா? ஏன்னா ஒயர் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகும், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனாலும் நமக்கு பவர் லாஸ், அந்த நிறைய லாஸஸ் இருக்க ஆரம்பிக்கும். கரெக்டா? அப்போ எனர்ஜி இஸ் லாஸ்ட் டியூ டு ஹீட் ப்ரொடியூஸ்ட் இந்த கேஸில், பிகாஸ் பவர் ஈக்குவல் டு I square R. அப்போ இன் ஹை கரண்ட் low voltage windings this minimized by thick wire. அப்போ ஹை கரண்ட் கேஸில் low voltage winding this minimized by இந்த லாஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா அங்கே யூஸ் பண்ண வேண்டிய ஒயர் வந்து தின் ஒயருக்கு போல திக் ஒயர் யூஸ் பண்ணணும். தின் ஒயர் யூஸ் பண்ணால் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒயர் நிறைய திக்னஸ் அதிகப்படுத்தினீங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், மினிமைஸ் ஆகிடும். எது, பவர், அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது. ஸோ அப்போ நமக்கு லாஸ் குறைய ஆரம்பிக்கும். தேர்ட் வந்து எடி கரண்ட்ஸ். The alternating magnetic flux induces eddy currents in the iron core and causes heating. The effect reduced by using laminated core. ஆக்சுவலாக இதில் என்னன்னா, இந்த கேஸில் பார்த்தோம் இல்லையா, இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸை திரும்ப போனீங்கன்னா, ஸோ இப்போ இந்த கேஸே எடுத்து, இது சாஃப்ட் அயன் கோரா. அப்போ நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணோம், பிரைமரிக்கு கரண்ட்டை கொடுத்தோம், அது செகண்டரி இன்டியூஸ் பண்ணிச்சு. இப்போது அயன் அது ஆக்சுவலாக என்னது, கண்டக்டர். அயன் ஆல்சோ கண்டக்டர். இந்த ஒயர் ரெண்டுத்துக்கு நடுவில் மட்டும் என்ன இருக்காது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அதாவது மியூச்சுவல் இண்டக்ஷனில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அயன் வந்து கண்டக்டர்ன்றதுனால இந்த அயன் கோர்லேயும் என்ன நடக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் டியூ டு இட் இஸ் ஏ கண்டக்டர் அப்படின்றதுனால. அதனால ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதிலிருந்து டைரெக்டாக அந்த கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுறது அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லேமினேஷன் பண்ணி அதில் வைன் பண்ணோம்னா அதை ரெடியூஸ் பண்ண முடியும். லேமினேட்டட் கோர், அந்த எடி கரண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். The alternating magnetic flux induces eddy currents in the iron core, causes heating. Iron core la heating produce பண்ணும். This effect reduced using laminated core யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, hysteresis loss. The magnetization of the iron core repeatedly reversed by alternating magnetic field. Alternating magnetic field. So the resulting expenditure of energy core appears heat and kept minimum by using magnetic material. இதை ரெடியூஸ் பண்ணணும்னா மினிமம் பை யூசிங் மேக்னெட்டிக் மெட்டீரியல் விச் ஹேஸ் லோ ஹிஸ்டரிசஸ் லாஸ். ஆக்சுவலாக அதில் என்னன்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால அதில் இன்டியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த மெட்டீரியலுடைய மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். அந்த சாஃப்ட் அயன் கோர் யூஸ் பண்ணோம் இல்லையா அதில். அப்போ நம்ம வந்து அதை மினிமைஸ் பண்ணி ஆகணும். மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் மெட்டீரியல் லோ ஹிஸ்டரி லாஸஸ் இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா சடனாக என்ன ஆகாது, அது அதோட ப்ராப்பர்ட்டி வீக் ஆகாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹிஸ்டரி லாஸஸ் கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை யூஸ் பண்ணணும். பேசிக்காக இதில் இருக்கக்கூடிய லீக்கேஜ் நமக்கு இதுதான். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது the voltage, the large scale transmission, the distribution of electric energy over long distance done with a source of transformer
டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் over long distances is done with use of transformer. The voltage output of generator is stepped up. Okay, that current is reduced and consequently I square R is cut down. So transmitted over long distances. Long distance க்கு transmit பண்றதுக்கு நம்ம எந்த type of transformer யூஸ் பண்றோம்? Step up transformer யூஸ் பண்றோம். Okay, there are voltages is stepped down. It's further step down is a distributed station. Utility poles before power supply 240 volt reaches our home. Okay, right. இது சும்மா பாயிண்ட் தான். புரிஞ்சுதா? ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்மளுடைய ப்ரைமரி ஹெட்டிங் இதில் ஏசி சாப்டரில். ஸோ நமக்கு நீட்டுக்கு என்னென்ன முக்கியமான ஃபார்முலா தேவையோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்குறேன். கரெக்டாக அந்த கொஷினுக்கு எடுத்து அப்ளை பண்ணாலே நமக்கு போதும். மெயினாக நமக்கு பியூர் ரெசிஸ்டரில் என்ன நடக்க போகுது, ஏசி வோல்டேஜ் கரண்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் டேப்லேஷனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு கரெக்டாக. அதுக்கப்புறம் எக்ஸ்சி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், எக்ஸ்எல் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி அதோட ரிலேஷன், ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்போது கரண்ட் என்ன ஆக போகுது, ரியாக்டன்ஸில் என்ன ஆக போகுது, இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டி அப்புறம் ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆகும், இதெல்லாம் கரெக்டாக அந்த இன்டர்லிங்க் ரிலேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை தெளிவாக படிச்சுட்டு ஆர்எல்சியில் என்னென்னலாம் நடக்கும், அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதில் அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்னா என்ன, இதெல்லாம் கரெக்டாக தெரியும். அப்புறம் இம்பிடன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த ஃபார்முலா என்ன, இதெல்லாம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே ஜோஷ்வா, ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்னா இது ரொம்ப டைம் எடுக்கும், அந்த டெரிவேஷன் ரொம்ப லென்த்தி. அதை என்னால் இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டு முடிக்க முடியாது. ஐ எம் நாட் டீச்சிங் போர்ட் ஃபிசிக்ஸ். ஓகேவா? உங்களுக்கு என்சிஆர்டி லைன் பை லைன் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நான் நடத்துவேன். ஒரு சில கேஸுக்கு சிம்பிளாக முக்கியமாக புரிஞ்சுக்கூடிய டெரிவேஷன் வந்து நம்ம போடுவேன். ஆர்எல்சி வந்து டெரிவேஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நம்ம போர்டு எக்ஸாமுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நான் எல்லாத்தையும் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருந்திருக்கும். நம்ம நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுனால முக்கியமான பாயிண்ட் என்ன, அந்த ஃபார்முலா என்ன, அதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நம்ம ஈஸியாக கால்குலேஷனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் கம்ப்ளீட் போர்டு எடுக்கல. ஸோ அதனால் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் A to Z நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த கிளாஸில் ஐ எம் டேக்கிங் கம்ப்ளீட்லி ஃபார் நீட் ஃபிசிக்ஸ். என்னென்ன முக்கியமான கான்செப்ட், ஃபார்முலா, என்னென்ன தியரி பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும், கம்பாரிசன், இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை அதை நான் நடத்துவேன். ரொம்ப லென்த்தி டெரிவேஷன் எல்லாமே ஆக்சுவலாக வந்து போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நடத்த முடியாது. இட் டேக் டூ மச் ஆஃப் டைம். சரியா? ஸோ அதனால் சாரி ஃபார் அந்த அதுக்கு எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 45 மினிட்ஸ் எடுத்துரும். ½ அன் ஹவருக்கு மேலே போகும். ஏன்னா அது ரொம்ப லென்த்தி. அது அதை முடிக்கிறதுக்கு டைம் பத்தாது எனக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் அதர் கிளாஸ். சரியா? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ஆங்கிளில் தான் நான் பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன் எல்லாத்தையும். ரொம்ப லென்த்தியாக இருக்கிறது என்னால் அதை முடிக்க முடியாது. ஐ டோன்ட் ஹவ் இனஃப் டைம். சரியா? ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம என்சிஆர்டி கிளாஸ் 12 வால்யூம் 1 ஃபிசிக்ஸு கம்ப்ளீட்டாக நம்ம ஃபஸ்ட்டு 7 சாப்டர் முடிச்சிட்டோம். 8 சாப்டர் முடிச்சிட்டோம்னா வால்யூம் 1 என்சிஆர்டி லைன் பை லைன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். சரியா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா 8th சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அது முடிச்சிட்டோம்னா வால்யூம் 1 முடிஞ்சிடும். தென் வில் ஷிஃப்ட் வால்யூம் 2. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாட் எவர் யுவர் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.